வணக்கம். நான் மெல்கோஸ் பேசுகிறேன் ஃப்ரம் டேட்டா சயின்ஸ் இன் தமிழ். ஓகே, நம்ம இப்போ நேற்றுக்கெல்லாம் கிளாஸ் பார்த்துட்டு இருந்தோம். மெஷின் லேர்னிங் படிக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துட்டு இருந்தோம். நம்ம எம்எல் மெஷின் லேர்னிங் படிக்கிறதுக்கு நம்மளா ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுறோம். இப்படி தான் நம்ம ஒன் பை ஒன்னாக பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆர்டரை ஃபாலோ பண்ணுறோம். பைத்தன் நம்பை பேண்டாஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மேக்ஸ் தான் பார்த்த பிறகு நம்ம ஜஸ்ட் நம்ம இப்படி தான் ஐடியா பண்ணுறோம். முதல்ல நம்ம மெஷின் லேர்னிங் கிளாஸ் என்ன பண்ணுவோம்னாக்கா ஒரு இன்ட்ரோ கொடுத்துருவோம். இந்த அல்காரதம் பற்றி கொடுத்துருவோம். நம்ம இப்போ நெய் பேஸ்டு பண்ண போகிறோம், லினியர் பண்ண போகிறோம், டிசிஷன் ட்ரீ பண்ண போகிறோம், ஒரு ரேண்டம் ஃபாரஸ்ட் பண்ண போகிறோம்னா அந்த அல்காரத்தை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுத்துருவோம். அப்புறம் நம்ம என்ன செய்யணாக்கா நம்மளா ஒரு அசம்ஷன் பண்ணுவோம். நமக்கு பர்செப்ஷன் இருக்கும்ல, அந்த அல்காரதி தான் பண்ண போதும் நமக்கு அசம்ஷன் இருக்கும்ல, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்புறம் அது உள்ள எத்தனை வகையான டைப்ஸ் ஆஃப் அல்காரதம் இருக்குது அப்படின்னு நம்ம செக் பார்ப்போம். அப்புறம் எல்லா அல்காரத்துக்கும் பின்னாடியும் கட்டாயமாக ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபார்முலா இருக்கும், மேக்ஸ் ஃபார்முலா இருக்கும். அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்புறம் நம்ம டேட்டா செட் கொடுத்துருவாங்க, என்ன ப்ராப்ளத்துக்கு நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோம், இதுதான் ப்ராப்ளம், அதுக்குள்ள சொல்யூஷன் என்ன அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்புறம் நம்ம இன்டர்நெட்லேருந்து ஓப்பன் சோர்ஸ் இப்போ எடுக்கிற வாசி நம்ம எங்கெங்கெல்லாம் யூஆர்எல் எடுத்து இன்ஃபர்மேஷன் பண்ணோம்னா அவங்களுக்கு கிரெடிட் கொடுக்கணும். அதுதான் நேச்சர் பண்ண போகிறோம். இப்போ இது ஃபஸ்ட்டு பண்ண பிறகு நம்ம என்ன செய்வோம், கோடு எக்ஸிக்யூஷன் பண்ணுவோம், ஒன்றா பண்ணுவோம் நம்ம. ஓகேவா? கோடு எக்ஸிக்யூஷன் பண்ணுறதுல நிறைய விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன செய்வோம்னா என்னென்ன லைப்ரரிஸ் என்னென்ன பேக்கேஜஸ் நமக்கு தேவை அப்படின்னு பார்ப்போம். நம்ம அதை இம்போர்ட் பண்ணி முடிச்சிருவோம். அப்புறம் அடுத்து அது பண்ணி முடித்தோடனே டேட்டா நமக்கு டேட்டா நம்மளுடைய ஓன் கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் இருக்குதா, நெட்ஒர்க்கில் இருக்குதா, இல்லை க்ளவுட் இருக்குதா அப்படின்னு நம்ம டேட்டா கலெக்ஷனாக்கா டேட்டா செட் நம்ம கலெக்ஷன் பண்ணி வச்சுருவோம். ஃபஸ்ட்டு முடிச்சிருவோம். முடித்தோடனே அப்புறம் தான் என்ன செய்வோம், நம்ம இடிஎஸ் ஸ்டெப் 3 உங்களுக்கு நம்பர் 1 இம்போர்ட்டிங் லைப்ரரிஸு டேட்டா கலெக்ட் பண்ணுறதுனா டேட்டா செட்டை நம்மளுடைய சிஸ்டத்துக்கு பண்ணி வச்சுருவோம், இம்போர்ட் பண்ணி வச்சுருவோம். அப்புறம் இடிஏ ஆரம்பிச்சிருவோம். இடிஏல நமக்கு அந்த டேட்டா செட்டை பற்றிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் பார்ப்போம். மினிமம் நம்ம என்ன பண்ணோம்னாக்கா ஒரு 22 இன்ஃபர்மேஷன் போட்டு பார்த்து முடிச்சிட்டோம். பார்த்துங்க. ஓகே, பண்ணி முடிச்ச பிறகு நம்ம இடிஏ பண்ணி பார்த்த பிறகு என்ன செய்வோம், நம்ம அதே நம்ம விஷுவலாக பண்ணி பார்ப்போம். நம்ம அந்த விஷுவலைசேஷன் 2 வாட்டி பண்ணுவோம். ஒன்று ஃபீச்சர் இன்ஜினியருக்கு முன்னாடி ஒருக்கா பண்ணுவோம். இப்போ பண்ணுறது ஃபீச்சர் இன்ஜினியருக்கு முன்னாடி பண்ணுறது. ஃபீச்சர் இன்ஜினியர்னா என்ன அப்படின்னாக்கா, ஒரு சப்போஸ் டேட்டா செட் இருக்குனாக்கா நம்ம என்ன சொன்னாக்கா, நம்ம இதுலேருந்து எனக்கு என்ன செய்யணும், இப்போ எனக்கு இப்போ 7 காலம் இருக்குது. இதுலேருந்து இன்னொரு புதுசாக காலத்தை உண்டாக்குவேன். இல்லை அப்படின்னாக்கா ஒரு சில காலத்தை ரிமூவ் பண்ணுவேன். இல்லைனாக்கா சில காலத்தை மாடிஃபிகேஷன் பண்ணுவோம். இதெல்லாம் ஃபீச்சர் இன்ஜினியரிங்கில் வர்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு. ஓகேவா? இப்போ நம்ம பண்ணுறது எல்லாமே அந்த டேட்டா செட்டை நான் எந்த காலத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி, மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா விசுவலைசேஷன் பண்ணி பார்க்க போகிறோம். அப்புறம் இதை முடிச்ச பிறகு ஒரு கனெக்ஷனா அப்போ ஒரு இந்த ஃபீச்சர் இன்ஜினியரிங் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி விஷுவலைசேஷன் பண்ணுறோம். அப்புறம் ஃபீச்சர் இன்ஜினியரிங் பண்ணப்பட்ட பிறகு நம்ம என்ன செய்வோம், விஷுவலைஸ் பண்ணுவோம் நம்ம. ஓகேவா? இதான் பார்த்துட்டு இருந்தோம். நம்ம ஏற்கனவே நம்ம கிளாஸில் லாஸ்ட் 2 வீக்ஸ் என்ன பண்ணோம்னாக்கா ஒரு சும்மா சாம்பிள் டேட்டா சின்ன டேட்டா செட்டை வச்சு நம்ம என்ன பண்ணோம்னாக்கா நம்ம விஷுவலைசேஷன் பார்த்துட்டு இருந்தோம். நம்ம ஒரு யாராச்சும் ஒன்று ஒன்றா சொல்லுங்கள். யாராச்சும் என்னென்ன மேப்லாம் முக்கியமான மேப், என்னென்ன பிளாட் முக்கியமான மேப் பார்த்துருக்கோம். ஞாபகம் இருக்கா? நம்ம என்ன பார்த்துருக்கோம், லைன் பார்த்துருக்கோம். அப்புறம் என்ன பார்த்தோம், நம்ம என்னென்ன பிளாட்லாம் பார்த்துருக்கோம். ஹிஸ்டோகிராம் பார்த்தோமா? ஹிஸ்டோகிராம் பார்த்தோமா? ஓகேவா? ஓகே, ஹிஸ்டோகிராம் சொன்னோடைய என்ன ஞாபகம் வரணும் உங்களுக்கு? ஹிஸ்டோகிராம் சொன்னோடைய என்ன வரணும்? பிடிஎஃப் ஞாபகம் வரணும். சரியா? ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஞாபகம் வரணும் ஹிஸ்டோகிராம் சொன்னாலே உங்களுக்கு. ஓகே, அப்புறம் ஓகே, அப்புறம் சொல்லுங்க. சொல்லுங்க. அப்போ நமக்கு கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் போடுவோம். அப்போ நமக்கு ஹீட் மேப் ஞாபகம் வரணும். ஞாபகம் இருக்கா? சரியாங்க? சரியா? அமைதியாக இருக்கு டீம். ஓகே, ஃபீல் ஃப்ரீ, நம்ம தானே பேசுகிறோம். ஸோ அதெல்லாம் முக்கியமான விஷயம், அதான் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம இன்னைக்கு அவுட்லேயர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்வோம், பாக்ஸ் பிளாட் போடுவோம். நீங்கள் குறைஞ்சபட்சம் 3 பாயிண்ட் ஒரு பிளாட்டை போகிறீங்க, ஹிஸ்டோகிராம் போகிறீங்கன்னாக்க பர்பஸ் என்னென்ன இருக்குது, அதனுடைய டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்க முடியுமா ஹிஸ்டோகிராமில், அது பெல் கர்வ் உண்டாக்குமா, அதான் காசியன் டிஸ்ட்ரிபியூஷன், நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்கிறோம் இல்லையா, டேட்டா கரெக்டாக உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிருக்கா இல்லையா, அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு 3 பாயிண்ட் மினிமம் 3 பாயிண்ட் பர்ஃபெக்டாக சொல்லணும் நம்ம. ஓகேவா? அப்படின்னு சொல்லணும். உங்களுக்கு என்ன கேட்பாங்கன்னா இன்டர்வியூவில் அவுட்லேயர் கண்டுபிடிக்கிறது என்னென்ன பிளாட்லாம் போடணும்னு கேட்பாங்க நமக்கு. அப்போ உங்களுக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் வரது உங்களுக்கு பாக்ஸ் பிளாட் வரணும் உங்களுக்கு. ஓகேவா? அது மருந்து பண்ண போகிறோம். அப்புறம் பாக்ஸ் பிளாட் விஷுவலைஸ் அவுட்லேயர் கண்டுபிடிக்கிறதுக்கு டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன் இதெல்லாம் ஆயிருக்கு, டிஸ்ட்ரிபியூஷன் நல்லபடி ஆயிருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு. அப்புறம் கவுண்ட் பிளாட் போடுவோம், எத்தனை டேட்டாலாம் இருக்குன்னு. அப்புறம் டேட்டா கரெக்டாக டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிருக்கான்னு ஹிஸ்டோகிராம் போடுவோம். ஹிஸ்டோகிராம் சொன்னாலே உங்களுக்கு என்னன்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஞாபகம் வரணும், ப்ராப்பர்ட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஞாபகம் வரணும், கேட் பிளாட் கேட்டகரியல் வேல்யூஸ் எப்படி எப்படிலாம் இருக்குன்னு செக் பண்ணுறது கேட் பிளாட் போடுவோம்.
இதில் வந்து இப்போ போடுவோம். அப்புறம் ஹீட் மேப் வந்து மிஸ்ஸிங் வேல்யூஸுக்கும் போட முடியும், கார்லேஷன் டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் போட முடியும் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ நிறைய பேர் பார்ட் இருக்குது. பேராக நம்ம வந்து விஷுவல் பண்ணி பார்க்க முடியும். அது மாதிரி உங்களுடைய டேட்டா செட்டை பொறுத்து, உங்களுடைய ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணுற பொறுத்து, உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணுற பொறுத்து நம்ம என்ன செய்வோம், நம்ம வந்து தேவையான மேப் வந்து நம்ம ப்ராட் ஆட் பண்ணிப்போம் பார்த்து நம்ம. அப்போ ஏற்கனவே நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம், நம்ம வந்து நம்ம ஜென்ரலாக ப்ளாட் போகிறதுக்கு வந்து நமக்கு வந்து மேட்பாட் லைப்ரரி இருக்குது, சிபான் இருக்குது, அப்புறம் டேட்டா ஃப்ரேமும் இருக்குது நம்ம. ஸோ இதான் பார்த்துட்டு இருந்தோம் நம்ம. ஓகே, இதான் நம்ம நேரத்துக்கு இப்போ இன்சூரன்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். இதான் நம்மளுடைய வந்து இன்ஃபர்மேஷன். நம்மளுடைய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னாக்க, இது வந்து நமக்கு வந்து இது மாதிரி 6 ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஏஜ், செக்ஸ், பிஎம்ஐ, சில்ட்ரன், ஸ்மோக் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுத்தோம்னாக்க நம்மளுடைய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னன்னாக்க, இது மாதிரி கொடுத்தோம்னாக்க சார்ஜஸ் எவ்வளவு, இன்சூரன்ஸ் சார்ஜஸோ மெடிக்கல் சார்ஜஸோ என்ன, இதுதான் நம்மளுடைய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் நமக்கு வந்துட்டு. நமக்கு அப்புறம் நம்ம இடியை பண்ணி பார்த்து முடிச்சிட்டோம். அப்புறம் நம்ம வந்து விஷுவலைசேஷன் வந்து ரியல் டேட்டா வச்சு பண்ணிட்டு இருந்தோம் நம்ம. ஸோ ஒரு சில நம்ம என்ன செய்யணும், நம்ம வந்து ஜஸ்ட் பார்த்துருவோம். நம்ம வந்து அந்த ஃபியூச்சர் இன்ஜினியரிங் போகிறதுக்கு முன்னாடி உள்ள விஷுவலைசேஷன், 2 வகையான விஷுவலைசேஷன் இருக்குது. பிஃபோர் ஃபியூச்சர் இன்ஜினியரிங், அப்புறம் ஆஃப்டர் ஃபியூச்சர் இன்ஜினியரிங். சரியா பார்க்க போகிறோம். நேற்று நம்ம வந்து பாக்ஸ் பாட் போட்டு பார்த்தோம். நம்ம பாக்ஸ் பாட் போடும்போது சில்ட்ரனுக்கும் வர்சஸ் சார்ஜஸ்க்கு வந்து போட்டு பார்த்தவங்களுக்கு பண்ணி பார்த்து நம்ம வந்து ஹீ வந்து செக்ஸ் கொடுத்து பார்த்தோம். நம்ம எதை பேஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம வந்து பண்ணி பார்த்து நமக்கு இந்த அரேஞ்ச் நமக்கு வந்து மேல் ஃபீமேல் வச்சு கொடுத்து நம்ம வந்து அப்புறம் சில்ட்ரன் டேட்டா இருந்துச்சு நமக்கு. அப்புறம் வந்து சார்ஜஸ் டேட்டா இருந்துச்சு. அப்புறம் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு நீங்கள் பாக்ஸ் பாட்டு நீங்கள் வந்தோடனே என்ன ஞாபகம் வரணும், உங்களுக்கு 5 நம்பர் தேரி ஞாபகம் வரணும் உங்களுக்கு. இப்போ மினிமம், அப்புறம் வந்து குவார்டைல் 1, மீடியன், குவார்டைல் 3, மேக்ஸிமம். இதுதான் 5 நம்பர் தேரி உங்களுக்கு ஞாபகம் வரணும்னு பார்த்தோம் உங்களுக்கு. சரி தானே? அப்புறம் பார்த்தோம். ஸோ எனக்கு வந்து டேட்டா செட் பிரகாரம் என்னன்னாக்கா, உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு மினிமம். நம்ம என்ன செய்யறோம்னாக்க வந்து நம்ம என்ன செய்யறோம், பாக்ஸ் பாட் மூலம் புதுசாக ஒரு என்ன செய்வோம்னாக்க, நமக்கு வந்து ஒரு இன்னொரு புது மினிமம் கண்டுபிடிப்போம் நம்ம. அப்புறம் வந்து பாக்ஸ் பாட் சொன்ன என்ன ஞாபகம் வரும் உங்களுக்கு, இன்டர் குவார்டைல் ரேஞ்ச் ஞாபகம் வரணும். Q1லேருந்து Q3 வரைக்கும் உள்ளதான் உங்களுக்கு இன்டர் குவார்டைல் ரேஞ்சு. அதுக்கு இடையே உள்ளதான் வந்து Q மீடியன் பேர். ஓகேவா? சரி, நம்ம இது பார்த்தோம் நம்ம. அப்புறம் வந்து நம்ம இப்போ என்ன பாக்ஸ் பிளாட் ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் என்ன பண்ணாக்க, நீங்கள் வந்து ஒரு கன்க்ளூஷன் கொடுக்கணும். இந்த பாக்ஸ் பிளாட் வந்து என்ன இன்சைட் எடுத்தீங்க, இந்த பாக்ஸ் பிளாட் என்ன கொடுத்துச்சு உங்களுக்கு, நமக்கு என்ன புரிஞ்சுச்சு அப்படின்னு போடுறோம் நம்ம. நமக்கு வந்து சில்ட்ரன் 4க்கு 5க்கு 4 கிட்ஸு 5 கிட்ஸு உள்ளவங்களுக்கு வந்து அவுட்லே டேட்டாவுக்கு வந்து அவுட்லே கம்மியாக இருக்கும் பார்த்தவங்களுக்கு. அப்புறம் வந்து நமக்கு வந்து இதில் அப்புறம் வந்து கிட்ஸ் இல்லாதவங்களுக்கு வந்து இதில் வந்து அவுட்லேயர் வந்து அதிகமாக இருக்கும் பார்த்தோம் நம்ம. ஸோ இது பார்த்துட்டு இருந்தோம் எப்போதுமே. ஓகேவா? நீங்கள் டேட்டா செட் கொடுக்கும்போது, நீங்கள் பாக்ஸ் பிளாட் கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணாக்க, நீங்கள் 2 விஷயம் வச்சுக்கணும். இந்த பாக்ஸ் பிளாட் வந்து சில்ட்ரன் இருக்குல்ல, நம்ம சில்ட்ரன் நம்ம பார்த்தோம்னாக்க நமக்கு வந்து இண்டிஜராக இருந்துச்சு உங்களுக்கு. சார்ஜஸ் உங்களுக்கு வந்து இண்டிஜராக இருந்துச்சு, கண்டினியூஸ் வேரியபிளாக இருந்துச்சு. ஓகேவா? அப்புறம் பாருங்க, நமக்கு வந்து ஹீ வந்து செக்ஸ் வந்து நமக்கு வந்து கேட்டகரிக்கலாக இருந்துச்சு, மேல் ஃபீமேல் இருந்துச்சு உங்களுக்கு. ஸோ எந்த வகையான டேட்டா எடுத்துக்குது, நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து சில்ட்ரன் நமக்கு வந்து இண்டிஜரு, சில்ட்ரன் வந்து இண்டிஜரு, அப்புறம் வந்து சார்ஜஸ் இண்டிஜரு, செக்ஸ் வந்து கண்டினியூஸ். ஸோ நமக்கு என்ன பண்ணுறோம்னாக்க, நம்ம 3 கலந்து கொடுக்குறோம் நம்ம. ஸோ அது பார்த்துங்க. சில ப்ளாட் என்ன செய்யணும்னாக்க, உங்களுக்கு வந்து நியூமரிக்கல் மட்டும்தான் எடுத்துக்கும் உங்களுக்கு. சரியா? அதெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக செக் பண்ணி உங்களுக்கு எல்லாம் செக் பண்ணிக்கணும். அதை பார்த்துங்க உங்களுக்கு. சரி, இதெல்லாம் போட்டு பார்த்து நம்ம. அப்புறம் ஜென்ரலாக நீங்கள் என்ன ஞாபகம் வச்சோம்னாக்க வந்து நம்ம வந்து இதில் என்ன கொடுத்துருக்கோம்னாக்க, நம்ம வந்து எக்ஸ் கொடுத்துருக்கோம், ஒய் கொடுத்துருக்கோம், சில்ட்ரன் சார்ஜஸ் கொடுத்துருக்கோம். ஹியூனா உங்களுக்கு வந்து எதை பேஸ் பண்ணி நம்ம ப்ளாட் கொடுக்க போகிறோம் அப்படின்னு கொடுக்க போகிறோம் உங்களுக்கு. இதுதான் முக்கியமான விஷயம் பாக்ஸ் ப்ளாட்டில் உள்ளது உங்களுக்கு. ஆல்ரைட், அது மட்டும் போதும், பார்த்து முடித்தோம். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணாக்க வந்து சில்ட்ரனுக்கும் ஏஜ் வச்சு கொடுத்தோம். அகெயின் சில்ட்ரன் வந்து குவான்டிட்டேட்டிவ் வேரியபிள், ஏஜ் வந்து குவான்டிட்டேட்டிவ் வேரியபிள் தான். ஹீ வந்து செக்ஸ் வச்சு கொடுத்து பார்த்தோம் நம்ம. ஸோ இந்த இருக்கு நமக்கு. ஸோ அகைன் நம்ம கன்க்ளூஷன் என்னன்னாக்க வந்து, இப்போ நமக்கு வந்து ஏஜ் வர்சஸ் சில்ட்ரன் கொடுக்கும்போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, பார்த்துங்க. தெர் இஸ் லிட்டில் அவுட்லேயர். என்னது, நம்ம கிட்ஸ் வந்து 5 கிட்ஸ் இருக்கும்போது நமக்கு என்ன நமக்கு அவுட்லேயர் வந்து ஃபீமேலுக்கு மட்டும் தான் அவுட்லேயர் இருக்குது பாருங்க. இதுதான் அவுட்லேயர் இருக்குது, பாக்கி எதுக்குமே அவுட்லேயர் கிடையாது. அப்புறம் ஃபீமேலுக்கு மட்டும்தான், ஃபீமேல் இந்த கலரு இதுக்கு மட்டும் தான் அவுட்லேயர் இருக்குது. பாக்கி எந்த டேட்டா எதுக்குமே உங்களுக்கு அவுட்லேயர் கிடையாது. எப்போ வச்சு பார்க்கும்போது நம்ம ஏஜையும் வர்சஸ் சில்ட்ரன் வச்சு பார்க்கும்போது. ஓகேவா? ஸ்பெல்லிங் அப்போ கரெக்ஷன் பண்ணீங்க. ரைட், இது நம்ம பார்த்துட்டு இருந்தோம் நம்ம. சரி தானே? ஸோ நம்ம வந்து என்ன பண்ணோம்னாக்கா, இந்த டேட்டா செட்டில் வந்து நம்ம நியூமரிக்கல் காலை தனியாக பிரிச்சிட்டோம், அப்புறம் வந்து கேட்டகரி காலை தனியாக பிரிச்சிட்டோம், அப்புறம் வந்து நம்ம வந்து இதெல்லாம் தனியாக பிரித்து வச்சிருக்கோம் நம்ம. இதை பார்த்தோம் நம்ம. ஸோ இப்போ நம்ம என்ன செஞ்சோம்னாக்க, நம்ம வந்து இது தனித்தனியாக போட்டோம். இப்போ நமக்கு வந்து நம்மளுடைய சப்ளாட் மூலம், சப்ளாட் என்ன பண்ண தெரியும் உங்களுக்கு, வந்து ரோஸ் என்ற காலம் கொடுக்கும் உங்களுக்கு. எனக்கு வந்து இப்போ 2,2னாக்க 2 ரோ 2 காலம், என் ரோஸ் என், ஓகே, என் ரோஸ் என் கால்ஸ் பார்த்துருக்கோம்.
அது என்ன பண்ணுறோம்னாக்கா இது வந்து 2,2, இது வந்து இண்டெக்ஸ் 1ல் வந்து எனக்கு வந்து பாக்ஸ் பிளாட் ஆஃப் ஏஜ் கொடுக்குறேன், இண்டெக்ஸ் 2ல் வந்து அது வந்து பிஎம்ஏ கொடுக்குறேன், சில்ட்ரன் கொடுக்குறேன், சார்ஜஸ் கொடுக்குறேன், ஒன்று கொடுக்குறேன் இப்போ உங்களுக்கு. ஸோ இப்போ நீங்கள் சப்ளாட் போடுறோம், சப்ளாட் தான் இருக்குது. அப்புறம் வந்து நம்ம பார்த்துங்க, அதில் நமக்கு வந்து என்ன கொடுக்குறோம்னாக்க வந்து அந்த அந்த பாக்ஸ் பிளாட்டில் போய் நம்ம என்ன பண்ணுறோம், ஏஜ், பிஎம்ஐ, சில்ட்ரன் 4 கொடுக்குறோம். நம்ம கொடுக்கும்போது நமக்கு என்ன பண்ணுறது, 4 வந்து 2,2 அப்படின்னாக்கா 2 ரோ 2 காலம் 2/2. ஓகே தானே? இது 1 2 3 4 நமக்கு என்ன பண்ணாக்கா நமக்கு ஒரே மேப் தான். நம்ம சப்ளாட் கொடுக்குற வாசி என்ன பண்ண நமக்கு இவ்வளோ வந்துட்டு நமக்கு உங்களுக்கு. ஸோ நமக்கு இது பார்க்கும்போது என்ன கன்க்ளூஷன் என்ன பார்க்கணும், நம்ம வந்து இப்போ சார்ஜஸில் தான் அதிகபட்சமாக நமக்கு வந்து அவுட்லேயர் இருக்குது, பிஎம்ல கொஞ்சம் அவுட்லேயர் இருக்குது, அப்புறம் ஏஜில் அவுட்லேயர் வந்து கிடையவே கிடையாது, அப்புறம் வந்து சில்ட்ரனில் அவுட்லேயர் கிடையவே கிடையாது. ஓகேவா? இது பார்த்தோம் நம்ம. சரியா? ஆல் ரைட். அப்புறம் என்ன பண்ணி பார்த்தோம்னாக்க நம்ம வந்து கன்க்ளூஷன் பார்த்தோம், பிஎம்ஐக்கும் சார்ஜஸுக்கும் அவுட்லேயர் இருக்குது, அதிகபட்ச அவுட்லேயர்ஸ் நமக்கு வந்து இதில் இருக்குன்னு பார்த்தோம். நம்ம சார்ஜஸ் இருக்குன்னு பார்த்தோம். அப்புறம் நம்ம பாக்ஸ் பிளாட்டில் என்ன பண்ணுறோம்னாக்க நம்ம குவான்டிடேட்டிவும் பண்ணுறோம், குவாலிட்டேட்டிவும் பாசிபிளானு செக் பண்ணி பார்க்குறோம், நியூமரிக்கலும் கேட்டகரியும் பாசிபிளாக பண்ணி பார்க்குறோம் நம்ம. ஸோ இந்த இருக்கு நமக்கு. அப்புறம் ஸோ நமக்கு வந்து நம்ம டேட்டா செட்டை பிரித்து வச்சுருக்கோம். ஏற்கனவே நம்ம வந்து நியூமரிக்கல் டேட்டா செட்டு, கேட்டகரிக்கல் டேட்டா செட் பிரித்து வச்சுருக்கோம். ஏன்னா கேட்டகரிக்கில் வந்து 3 இருக்குது, செக்ஸ், ஸ்மோக், ரீஜனும் கேட்டகரி வேல்யூ இருக்குது உங்களுக்கு. ஓகேவா? யாராச்சும் சொல்லுங்கள், இந்த ரீஜனில் வந்து சவுத்து வெஸ்ட்டு, சவுத் ஈஸ்ட்டு, இந்த 4 காலம் இருக்குல்ல, அது பேர் என்ன ஞாபகம் இருக்கா சார்? எனக்கு யாராச்சும் ஞாபகம் இருக்கா? அந்த இருக்குல்ல, இந்த ரீஜனில் வந்து 4 இருக்குல்ல, இது பேர் என்ன ஞாபகம் இருக்கா? இது வந்து ஃபீச்சர், ரீஜன்றது ஃபீச்சர், சார்ஜஸ் ஃபீச்சர். இது உள்ளே 4 வேல்யூ இருக்குல்ல, அந்த இருக்குல்ல இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, பேர் என்ன ஞாபகம் இருக்கா? ஆரம்பிக்கிறேன். 4 லேபிள் இருக்கு. இது பேர் என்ன? CARDI கார்டினாலிட்டி. கார்டினாலிட்டி மிக முக்கியமான விஷயம். நம்ம என்ன படிச்சோம்னாக்க வந்து இந்த 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 ரீஜன், இந்த ஃபீச்சரில் வந்து 4 கார்டினாலிட்டி இருக்குது. இது ஓகே தான். நம்ம வந்து சப்போஸ் 50, 100, 200 நிறைய நம்பர் ஆஃப் கார்டினாலிட்டி, நிறைய நம்பர் ஆஃப் லேபிள் இருந்துச்சுனாக்க வந்து அது வந்து டேட்டா மெஷின் லேர்னிங்ல வந்து பெரிய ரிஸ்க் நமக்கு கொடுக்கும் அப்படின்னு படிச்சிருக்கோம் நம்ம. ஓகேவா? அந்த ரிஸ்க்கை எப்படி நம்ம வந்து மிட்டிகேஷன் பண்ணுறது அப்புறம் நம்ம. ஓகேவா? அடுத்தது இது பார்த்துட்டு நம்ம வந்து அப்புறம் வந்து நம்ம வந்து ஏஜுக்கும் ரீஜனுக்கும் வச்சு பார்த்தோம் நம்ம. இது வந்து பார்த்தோம் நம்ம. சரியா? பண்ணி பார்த்தோம் நம்ம. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோம். அப்புறம் வந்து குவாலிட்டேட்டிவ், குவான்டிடேட்டிவ்க்கும் பார்த்து இது வரைக்கும் பண்ணி பார்த்தோம் நம்ம. ஓகேவா? ஆல் ரைட். இது வரைக்கும் பண்ணி பார்த்தாச்சு. ஓகே. இது நேற்று கிளாஸ் போயிட்டு இருந்தோம். நான் இடிஎன் கிளாஸ் எடுக்கலை, இது மட்டும் பார்த்துறேன். ஓகே. மறுபடியும் இப்போ எனக்கு வந்து சில்ட்ரன் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு சில்ட்ரன் வந்து குவான்டிடேட்டிவ், ஏஜ் வந்து குவான்டிடேட்டிவ், ரெண்டுமே குவான்டிடேட்டிவ் தான். சரி, உங்களுக்கு ஸோ நம்ம அதை வச்சு மட்டும் பண்ணுறோம் நம்ம. சரியா? ஓகே, ரைட். ஓகே, நம்ம வந்து பண்ணுறோம். ஓகே, ஆல் ரைட். சில்ட்ரனையும் ஏஜை வச்சு பண்ணுறோம். ஓகே, மறுபடியும் பார்த்துங்க. பாக்ஸ் பிளாட் தான் போடுறோம் நம்ம. ஓகேவா? பாக்ஸ் பிளாட் போடுறோம் நம்ம. எக்ஸில் வந்து சில்ட்ரன் கொடுத்துட்டோம், ஒயில் வந்து நம்ம வந்து ஏஜ் கொடுத்துருக்கோம். பாக்ஸ் பிளாட் போடுறோம் நம்ம. சரி, நம்ம என்ன பார்த்தோம், நம்ம வந்து இப்போ இது வந்து நமக்கு வந்து சில்ட்ரன் வர்சஸ் நம்ம வந்து ஏஜ் பார்த்தோம் நம்ம. ஓகேவா? பாக்ஸ் பிளாட்டில் பாக்ஸ் பிளாட் சொன்னாலே என்ன கொடுக்கும், நமக்கு வந்து 5 நம்பர் தேடி கொடுக்குங்களுக்கு அப்புறம் வந்து அவுட்லே கொடுக்கும் நமக்கு. இப்போ ஸோ நமக்கு வந்து 0 கிட்ஸ் இல்லாதப்ப என்ன பண்ணாக்க உங்களுக்கு வந்து இப்போ அதனுடைய எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னாக்கு மினிமம் வந்து இந்த ஒரு வந்து ஒரு 10 இருக்குமா, 10, 20, 30, 40, 50 கொடுக்குறாங்க இப்போ உங்களுக்கு. அப்புறம் ஸோ எதில் நமக்கு வந்து எந்த டேட்டாவோட வந்து அதிகமாக இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னாக்க நம்ம வந்து எது நம்ம வந்து சில்ட்ரன் 0 கிட்ஸ் இருக்கவங்களுடைய ஏஜ் இருக்குல்ல, அதான் என்ன இருக்குனாக்க அதிகமாக இருக்குது. இதான் வந்து இருக்குல்ல. இப்போ இது போகுது மேக்ஸிமம் தான் இருக்குது. 4மே மேக்ஸிமமாக இருக்குது. மேக்ஸிமம் வந்து என்ன இருக்குன்னா உங்களுக்கு வந்து எதுக்கு மேக்ஸிமம் இருக்கு உங்களுக்கு. அப்புறம் 0 கிட்ஸ் 1, 2, 3, 4 அதிகமாக இருக்குது. 5 கிட்ஸ் உள்ளவங்களுடைய மேக்ஸிமம் இருக்குல்ல, இதான் மேக்ஸிமம், அது வந்து கம்மியாக இருக்குது. சரிதானே? அது மட்டும் பார்த்துங்க உங்களுக்கு. இதை மட்டும் தான் நீ பார்க்குறது. சரியா? உங்களுக்கு இது மொத்தம் 5 கிட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். 0, 1ல 5 கிட்ஸ் இருக்கு பார்த்தோம். இதை நம்மளே இது பார்த்தோம் நம்ம. ஸோ இன்னொன்று வந்து நம்ம வந்து என்ன கன்க்ளூஷன், சவுத் வெஸ்ட், நார்த் ஈஸ்ட், நார்த் ஃபீமேல்ஸ் ஆர் பேயிங் லெஸ் சார்ஜஸ் என்ன கொடுத்துருக்கேன் அது. ஓ, இதுக்கா இது பண்ணேன். சரி, ஓகே, இது பண்ணிருக்கோம். அப்புறம் பாருங்க, அடுத்து வந்து என்ன பண்ணிருக்கேன், ஃபியூ வச்சு போடுறேன். நம்ம வந்து இப்போ எதை பேஸ் பண்ணி நான் வந்து டேட்டா பிரிக்கிறேனாக்க அதே சில்ட்ரன் ஏஜ் தான். நம்ம வந்து செக்ஸை வச்சு பிரிக்கிறோம். நம்ம வந்து ஓகே. சரி, சம்டைம்ஸ் நான் ஒயிட் டிக்ஸ் வந்து தேவைப்படும், சம்டைம்ஸ் தேவைப்படாது. அதனால அவங்க போட்டு வச்சுப்போம் எப்பெல்லாம் ஒயிட் டிக்ஸ் தேவைப்படும், ஒயிட் டிக்ஸ் தேவைப்படாதுன்னு.
ஓகே, சார்ஜஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ கவனிச்சுங்க. இப்போ நம்ம எதை வச்சு நம்ம போட்டோம்னா நம்ம வந்து இப்போ இதில் வந்து நம்ம வந்து சில்ட்ரனையும் ஏஜ் வச்சு பார்த்துருக்கோம், சில்ட்ரன் ஏஜ் பார்த்துருக்கோம். ஓகேவா? இது நம்பர் ஆஃப் சில்ட்ரன் 5, அப்புறம் வந்து ஏஜ் வந்து மேக்ஸிமம் எங்கே இருக்குனாக்க உங்களுக்கு இதுலேருந்து ஆரம்பித்து இங்கே 60 வரைக்கும் இருக்கு. அப்புறம் எல்லாம் க்ளோஸாக கவனிச்சுங்க. நீங்கள் இப்போ பார்த்துங்க. இப்போ நம்ம வந்து பாக்ஸ் பிளாட் எத்தனை வந்திருக்குனாக்க வந்து 10 வந்திருக்குது. மேலுக்கு 5 தனியாக வந்திருக்கு, ஃபீமேல் தனியாக 5 வந்திருக்கு பாருங்க. சரியா? 10 பாக்ஸ் பிளாட் வந்திருக்கு. நம்ம நம்ம எங்க எதில் வந்து அவுட்லேயர் இருக்குது அப்படின்னாக்க நம்ம வந்து 5 கிட்ஸ் உள்ளவங்களில் அந்த ஃபீமேலுக்கு மட்டும்தான் அவுட்லேயர் இருக்குது, பாக்கி எதுவும் அவுட்லேயர் இல்லை. சரியா? வேறு என்னெல்லாம் அவங்களால பார்க்க முடியும் பார்த்து உங்களுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு இது மினிமம் ஏஜ் வந்து இங்கே பாருங்கனாக்கா மினிமம் ஏஜ் இருக்குல்ல, இது நம்ம 5 கிட்ஸ் உள்ளவங்களுக்கு தான் மினிமம். இதான் மினிமம் இந்த இருக்குது. அதனுடைய மேக்ஸிமம் வந்து இந்த இருக்கு உங்களுக்கு. அப்புறம் ஸோ எதுக்கு வந்து மினிமமாக இருக்குன்னா உங்களுக்கு வந்து இந்த இருக்குல்ல மினிமம் ஏஜ் வந்து இங்கே ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட இங்கே 20நாக்கா 25 26 நினைக்கிறேன். ஸோ அங்கே ஆரம்பிக்குது. நம்ம இதுதான் நம்மளுடைய கன்க்ளூஷன் பாக்ஸ் பிளாட்டில். இது பார்த்துங்க. ரைட். அப்புறம் வந்து அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னாக்க நம்ம வந்து இதையே நம்ம வந்து ரெயின்போ வச்சு போட்டிருக்கோமா, ஜஸ்ட் அது கலர் மட்டும் தான், வேற ஒன்றும் கிடையாது. பாக்கியெல்லாம் சேம் போட்டிருக்கோம். ரீஜன் சார்ஜஸ் தான். இப்போ என்ன பண்ணுறோம்னாக்க வந்து இப்போ ரீஜனுக்கும் சார்ஜஸ் வச்சு போட்டிருக்கு. நம்ம அது வச்சு போட்டிருக்கோம். ரீஜன் சார்ஜஸ். ரீஜனாக்க நமக்கு வந்து அந்த 5 ரீஜன் இருக்குது. எந்த ரீஜன் உள்ளவங்க வந்து அதிகமாக வந்து பணம் கட்டுறாங்க, இப்போ எந்த ரீஜன் உள்ளவங்களுக்கு வந்து அதிகமாக வந்து இன்சூரன்ஸ் கட்டுறாங்க, யார் மெடிக்கல் அமௌண்ட் யார் கட்டுறாங்க, எந்த ரீஜன், எதை பேஸ் பண்ணி போடுறோம், அது வந்து மேல் ஃபீமேல் பேஸ் பண்ண வந்து போடுறோம் நம்ம. ஓகேவா? அது போடுறோம். ஸோ ஓகே. ஓகே சார். இப்போ பார்த்துங்க இதில் இப்போ ஸோ நம்ம வந்து இப்போ 4 ரீஜன் இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸில் வந்து என்ன கொடுத்துருக்கோம், நம்ம வந்து எக்ஸ் ஆக்சிஸில் வந்து ரீஜன் கொடுத்துருக்கோம், ஒயில சார்ஜஸ் கொடுத்துருக்கோம். சரியா? எதை பேஸ் பண்ணி போகிறோம்னாக்கா நம்ம ஜெண்டர் வச்சு பேஸ் பண்ணி போடுறோம். இப்போ ப்ளஸ் கவனிச்சுங்க. இப்போ இப்போ இது வந்து மேல் ஃபீமேல். ஃபீமேல் ஃபஸ்ட்டு எடுத்துங்க. இதுதான் ஃபீமேல் இருக்கிறோம். அதாவது சவுத் வெஸ்ட்டில் உள்ள இருக்கிறாங்கல்ல, சவுத் வெஸ்ட்டில் உள்ள ஃபீமேல் வந்து அவங்க தான் என்ன பண்ணுறாங்கனாக்க வந்து இது வரைக்கும் எவ்வளவு சார்ஜ்க்கு பண்ணுறாங்கனாக்க வந்து ஒரு 20 22,000, 20க்கும் 20 இடையில 22,000 வந்து பண்ணுறாங்க. இவங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப இது பண்ணுறாங்க. இதை விட கம்மி யார் பண்ணுறாங்கனாக்க வந்து இந்த இருக்குது, இந்த இருக்குது 22,000. இது கூட ஓகே. இந்த இருக்குல்ல சவுத் வெஸ்ட் உள்ள ஃபீமேல் தான் ரொம்ப கம்மியாக இன்சூரன்ஸ் கட்டுறாங்க, கம்மியாக மெடிக்கல் சார்ஜஸ் கட்டுறாங்க. ஓகேவா? ஃபீமேல் தான். அப்புறம் அப்புறம் பாருங்க எந்த ரீஜனில் உள்ள மேல் வந்து கம்மியாக கட்டுறாரு, அதிகமாக கட்டுறாரு பாருங்க. இப்போ ஃபீமேல் வந்து சவுத் வெஸ்ட் உள்ள ஃபீமேல் தான் கம்மியாக கட்டுறாங்க. அப்புறம் பாருங்க சவுத் ஈஸ்ட் உள்ள ஃபீமேல் தான் அதிகமாக கட்டுறாங்க. இங்கே பாருங்க இவங்க வந்து ஒரு 12,000 கட்டிட்டு இருந்தாங்க. இவங்க பாருங்க கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 70,000 கட்டுறாங்க உங்களுக்கு. சரி, உங்களுக்கு அப்புறம் கட்டுறாங்க. ஸோ நம்ம 2 ஃபைண்டிங் கண்டுபிடிச்சிருக்கோம். சவுத் வெஸ்ட் உள்ள ஃபீமேல்ஸ் வந்து கம்மியாக ப்ரீமியம் கட்டுறாங்க, அப்புறம் வந்து சவுத் ஈஸ்ட் உள்ள ஃபீமேல் ரொம்ப அதிகமாக ஃபீமேல் கட்டுறாங்க. சரிதானே? அது ஒன்று பார்த்தோம் நம்ம. சரியா? பார்த்தோம். அப்புறம் மேல் பாருங்க யார் ரொம்ப கம்மியாக கட்டுறாங்கனாக்க வந்து ஸோ இவங்க தான் வந்து இந்த இருக்குது. அது இது இந்த இருக்குது வந்து நார்த் வெஸ்ட்டில் உள்ள மேல் வந்து ஒரு 16 ப்ளஸ் இங்கே வருது பாயிண்ட் 16,000 கட்டுறாங்க. சரியா? அப்புறம் இது கம்மியாக கட்டுறாங்க. சவுத் ஈஸ்டில் உள்ள ஃபீமேல் மேல் இருக்காருல்ல, இவர் ரொம்ப ரொம்ப அதிகமாக கட்டுறாரு. இங்கே பாருங்க 22,000 கட்டுறா அப்படின்னு கட்டுறாரு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக புரியணும்னாக்க நான் வந்து இப்போ வந்து 10,000 15,000 20,000 போட்டு வச்சிருக்கேன் ஒயிட் டெக்ஸில். உங்களுக்கு வந்து தேவைனாக்க என்ன பண்ணுங்க, நீங்கள் வந்து 2,000 குறைச்சி இப்படி வச்சு பாருங்க, இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நான் 5,000 நின்றவள் வச்சிருக்கேன். இப்போ இன்னும் கொஞ்சம் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும் உங்களால். உங்களுக்கு பார்த்தீங்களா? உங்களுக்கு அப்புறம் இங்கே பாருங்க. இப்போ ஸோ சவுத் வெஸ்ட்டில் ஃபீமேல் வந்து கரெக்டாக வருங்க 12 13,000 கட்டுறாங்க. ஓகே தானே? அப்புறம் வந்து சவுத் ஈஸ்டில் ஃபீமேல் வந்து இந்த 22,000 கட்டுறாங்க. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப உங்களுக்கு கரெக்டாக வேணும்னாக்க நீங்கள் வந்து இந்த ஒயிட் டெக்ஸ்ட்டில் போய் இன்ஃபர்மேஷன் மாற்றிக்கலாம். நம்ம சரியா மாற்றிக்கலாம். நீங்கள் என்னன்னா இப்போ எப்படி வச்சிருக்கோம் 2,000 4,000 2,000 என்று வச்சிருக்கேன். நீங்கள் 1,000 வச்சுக்கனாக்கா இன்னும் கரெக்டாக ஷார்ப்பாக இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் க்ளவுஸ் ட்ரெட்டராக இருக்கும் உங்களுக்கு. வேற ஒன்றும் கிடையாது. நான் கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் என்ன கண்டுபிடிக்கிறோம் நம்ம இதுலேருந்து பாருங்க. யாருக்கு வந்து சவுத் வெஸ்ட்ல உள்ள மேலுக்கு தான் வந்து அவுட்லேயர் வந்து நிறைய இருக்குது. இங்கே அவுட்லேயர் இருக்குது. அப்புறம் வந்து நார்த் வெஸ்ட் உள்ள ஃபீமேலுக்கு வந்து அவுட்லேயர் நிறைய இருக்குது. சரியா? உங்களுக்கு இப்போ இது வரைக்கும் அவுட்லேயர் இருக்குன்னு பார்க்குறோம் நம்ம. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்புறம் இது ரியல் டேட்டா பார்த்தீங்கன்னாக்க இருந்துருங்க சவுத் ஈஸ்ட் உள்ள ஃபீமேல் இருக்காங்கல்ல, யாரோ ஒருத்த மட்டும் டாப் மோஸ்ட் கட்டுறாங்க 64,000 கட்டுறாங்க பாருங்க. ஒரே ஒரு லேடி மட்டும் என்ன பண்ணுறாங்க வந்து சவுத் ஈஸ்ட் இருக்காங்க. சவுத் ஈஸ்டில் உள்ள ஒரு ஃபீமேல் மட்டும் என்ன பண்ணுறாங்கனாக்கா 64,000 ரூபாய் கட்டுறாங்க.
ஓகேவா? சவுத் ஈஸ்டில் வேறு இது சவுத் ஈஸ்டில் உள்ளவங்களா? சவுத் ஈஸ்டில் உள்ளவங்க, சவுத் ஈஸ்ட். ஸோ நம்ம வந்து சவுத் ஈஸ்டில் உள்ள ஒரே ஒரு ஃபீமேல் மட்டும், ஓகேவா? சார்ஜஸ் வந்து எத்தனையாவது எவ்வளோ கட்டுறாங்க? அவுட்லேயே 64 ரூபா கட்டுறாங்களா? 64 கட்டுறாங்களா? சவுத் ஈஸ்டில் உள்ள ஃபீமேல் அதிகபட்சம். ஓகே, அவுட்லேயே 64 கட்டுறாங்களா? அந்த ரேஞ்ச் கட்டாங்க, 64 கிட்ட கட்டுறாங்க. இந்த இருக்குது, ஓகேவா? புரியுதா? ஒரே ஒரு ஃபீமேல் மட்டும் சவுத் ஈஸ்ட் ரீஜனில் வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா கிட்டத்தட்ட 63 சொச்சம் 64 கிட்ட கட்டுறாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்புறம் இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து ஃபில்டர் யூஸ் பண்ணி கரெக்டாக கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு இங்கே தெரியுமில்ல உங்களுக்கு? அப்புறம் அங்கே பாருங்கள், கரெக்டாக தெரியும் உங்களுக்கு. அப்புறம் ஒரே ஒருத்தர் கட்டுறாங்க வரும், சரியா? அது மாதிரி இப்போ வந்து இங்கே இதில் பார்த்தீங்கன்னாக்க வந்து சவுத் வெஸ்ட்டில் மேல் மேல் வந்து ஒரு 2 பேர் வந்து 52,000, ஒருத்தர் 52,000, ஒருத்தர் 50,000 கட்டுறாங்க. கரெக்டாக போனால் கண்டுபிடிச்சிடலாம். அது மாதிரி நம்ம பார்த்தோம் இல்லையாப்பா? அது மாதிரி உங்களுக்கு நம்ம வந்து கரெக்டாக நம்ம வந்து ஃபில்டர் போட்டு பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கும் டேட்டா உங்களுக்கு, சரியா? ரைட், அதுக்காக நம்மலாம் பண்ணுறோம் அப்படி நம்ம. ஓகே, ஆல் ரைட். சரி, நம்ம வந்து இப்போ தெரியுது என்னன்னாக்கா இன்சைட் முக்கியமான விஷயம். இந்த விஷுவல் வச்சுட்டு உங்களால் என்ன இன்சைட் கண்டுபிடிக்கிறீங்கன்னு சொல்லணும் நீங்கள். இப்போ அது முக்கியமான விஷயம். அப்புறம் பார்த்தோம். அடுத்தது நம்ம என்ன பண்ணி பார்த்தோம் உங்களுக்கு? அப்புறம் இதில் என்னன்னாக்க வந்து ரீஜன் வந்து குவான்டிடேட்டிவாக இருக்குது, இது வந்து குவாலிட்டேட்டிவ். சார்ஜஸ் வந்து கண்டினியூஸ் டேட்டாவாக இருக்குது, சரியா? அப்போ நம்ம வந்து ஜென்டரை வச்சுட்டு பார்த்தோம் நம்ம. ஓகே, இதுதான் விஷயம் சார், நம்ம பார்த்துக்கிட்டோம் உங்களுக்கு. ஆல் ரைட். ஓகே ஓகே, பார்த்து முடிச்சாச்சு நம்ம. அடுத்தது பாருங்க, நம்ம இப்போ கன்க்ளூஷன் பார்த்துருக்கோம். நம்ம சவுத்து வெஸ்ட் இருக்கு இல்லையா? சவுத் வெஸ்ட் நார்த் வெஸ்ட், நார்த் ஈஸ்ட், நார்த் வெஸ்ட் ஃபீமேல்ஸ் ஆர் பேயிங் லெஸ் சார்ஜஸ். இந்த இருக்குது சவுத் வெஸ்ட் இருக்குல்ல, சவுத் வெஸ்ட்ல உள்ள லேடிஸ் வந்து ப்ரீமியம் கம்மியாக கட்டுறாங்க, ஓகேவா? கட்டுறாங்க. நார்த் ஈஸ்ட்லையும் கம்மியாக கட்டுறாங்க, நார்த் வெஸ்ட்லையும் கம்மியாக கட்டுறாங்க, சரியா? இதை நம்ம வந்து கண்டுபிடிச்சது. இப்போ அது தவிர மற்றது என்ன முடிச்சோம்? மேல் எவ்வளோ கட்டுறாங்க, ஃபீமேல் எவ்வளோ கண்டுபிடிச்சாங்க, அவுட்ல இருக்கா இல்லையா, அப்படி இருந்துச்சுனாக்க எத்தனை நம்பர் ஆஃப் அவுட்ல எத்தனை இருக்குது? ஒன்னே ஒன்று இருக்கு பாருங்க, இது அதிகபட்சம் கட்டுறாங்க பாருங்க. இந்த ஒரே ஒரு லேடி தான் அதிகபட்சம் கட்டுறாங்க. இப்போ எந்த ரீஜனில் பார்த்தோம்னாக்க நம்ம அந்த சவுத் ஈஸ்ட் ரீஜனில் பார்த்தோம் நம்ம. ஓகே ரைட். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ சவுத் வெஸ்ட்டில் உள்ள லேடிஸ் பார்த்தீங்கன்னாக்க இங்கே பாருங்க, இது வந்து மினிமம் வந்து 2000, இது வந்து அதுக்கு கீழே இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து 1500 கட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். இதுங்க, இது வந்து 2000 கீழே இருக்குது. 1000 ரூபா கட்டுவாங்க நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணுறாங்க, 1000 ரூபாயில் ஆரம்பிக்குது. யாருக்கு? சவுத் வெஸ்ட்டில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு. இது வந்து இன்னும் இது கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன், ஓகேவா? இன்னும் கம்மியாக இருக்குது. ஸோ இவங்க தான் சவுத் ஈஸ்ட்டில் உள்ளவங்க தான் ரொம்ப ரொம்ப கம்மியாக ப்ரீமியத்தில் மினிமம் ஆரம்பித்து எப்படி மேக்ஸிமம் கட்டு போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்மளுடைய இன்சைட் கண்டுபிடிச்சி நம்ம, சரியா? அப்புறம் பாருங்கள், இது பார்த்து முடிச்சுட்டு இதான் நம்ம வந்து பாக்ஸ் பார் கண்டுபிடிச்சி முடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து அடுத்தது நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்து நம்ம வந்து ஹிஸ்ட்ரி பிளாட் நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம். மேட் பிளாட்லேயே நம்ம வந்து பார்த்தோம். இது என்ன முக்கியமான விஷயம்னாக்க நம்ம பார்த்தது எல்லாம் மேட் பிளாட்டில் உள்ளதான் பார்த்தோம் நம்ம, சரியா உங்களுக்கு? ஓகே, நம்ம வந்து இப்போ ஹிஸ்ட் பிளாட் பார்த்தோம் நம்ம, சரிதானே? ஹிஸ்டோகிராம் பார்த்தோம். மேட் பிளாட்டில் வந்து ஹிஸ்டோகிராம் என்ன வேலை பண்ணுதோ அதே வேலையை தான் என்ன பண்ணுதுனாக்க நமக்கு எஸ்என்எஸ்ல உள்ள டிஸ்பிளாட் பண்ணுது. டிஸ்பிளாட் என்ன பண்ணுதுனாக்க வந்து டேட்டா வந்து எல்லாம் கரெக்டாக டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிருக்குதா, ஈவனாக டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிருக்குதா டேட்டா செட்டில் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இது வந்து எப்படின்னா, இது வந்து மேட் பிளாட் உள்ளது. அதே எஸ்என்எஸ்ல என்ன பண்ணுனாக்க அதே வேலை என்ன பண்ணுனாக்க வந்து இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட் பண்ணுது. டிஸ் பிளாட்னு பேர், சரியா? இது வந்து சிபான்ல பண்ணுது உங்களுக்கு, சரியா? ரெண்டுமே டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுது உங்களுக்கு. அப்புறம் ரெண்டு ஈக்குவல் தான் உங்களுக்கு, சின்ன சின்ன டிஃபரன்ஸ் இருக்கும், பேராமீட்டர் டிஃபரன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், அவ்வளோதான். பாக்கி ரெண்டும் சேம் வேலை தான் பண்ணுது உங்களுக்கு. அப்புறம் ஓகேவா? அது கூட கேட்பாங்க, மேட் பிளாட் லைப்ரரியில் உள்ள ஹிஸ்ட்ரி போர்ட் பிளாட் பண்ணுற எந்த ஈக்குவலாக உள்ள சிபான்ல வந்து எந்த பிளாட் வந்து இருக்குனாக்க வந்து டிஸ்பிளாட் இருக்குது. ரெண்டுமே டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டேட்டா தான் காமிக்குது, நம்ம கண்டுபிடிக்க போகிறவங்களுக்கு. பார்த்தோம் நம்ம. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ முதல்ல என்ன பண்ணுறோம், ஏஜுக்கு வந்து பார்க்குறோம். ஏஜுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னாக்க முதல்ல ஹிஸ்டோகிராம் போடுறேன், ஓகேவா? ஹிஸ்டோகிராம் ஞாபகம் வச்சுங்க, 3 வேல்யூ கொடுக்குன்னு சொல்லிட்டுருக்கேன். என் கொடுக்கும், பின்ஸ் கொடுக்கும், பேட்சஸ் கொடுக்கும். பேட்சஸ் என்ன இருக்குன்னா ஆர்டிஸ்ட்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் வந்து பின்ஸ் வந்து இன்டர்வல்னு சொல்லியிருக்கேன்.
இப்போ எண்ணுன்றது இந்த ஒவ்வொரு இன்டர்வல்லையும் எத்தனை வேல்யூ இருக்குன்னு சொல்கிறது தான் எண் கொடுக்க சொல்லியிருக்கேன். சரியான இது பார்த்துருக்கேன் நம்ம. சரி, இப்போ எனக்கு வந்து என்ன பண்ணுறாக்கா ஒரே ஒரு சிங்கிள் காலம் வந்து என்ன பண்ணுறேன் ஏஜ் வச்சு கொடுக்குறேன். சரியான பார்த்துங்க, இது வந்து ஹிஸ்டோகிராம் போட்டிருக்கோம். ஹிஸ்டோகிராம் அதுக்கு வந்து எட்ஜுக்களில் கொடுத்துருக்கோம் நம்ம. இதுதான் விஷயம். ஓகே என்ன ஓகே நம்ம வந்து இது எண் கொடுக்குது, அப்புறம் வந்து அது இன்டர்வல்ஸ் கொடுக்கும், அப்புறம் வந்து அந்த பேட்சஸ் கொடுக்கும் உங்களுக்கு. இதை ஃபஸ்ட்டு பார்த்து நம்ம என்ன செய்யணும், நம்ம வந்து இதுக்கு நம்மளுடைய ஏஜுக்கு போடுறோம். ஒரிஜினல் டேட்டாவில் ஏஜுக்கு நம்ம வந்து போடுறோம். மறுபடியும் நம்ம வந்து மேட்பிளாட்டில் உள்ள ஹிஸ்டோகிராமும் சீபானில் உள்ள டிஸ்பிளாட்டும் சேம் டாஸ்க் தான் பண்ணுது. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டேட்டா தான் நமக்கு வந்து சொல்லுது நமக்கு. ஸோ ஏஜ் வச்சு பார்த்தேன். ஸோ நம்ம மினிமம் ஏஜ் வந்து 18, நம்ம டேட்டா செட்டில் மினிமம் ஏஜ் வந்து 18, மேக்ஸிமம் வந்து 64. ஸோ மினிமம் ஏஜ் நமக்கு வந்து 18, மேக்ஸிமம் ஏஜ் 18, மேக்ஸ் வந்து 64. ஸோ நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம், 64 தான் இருக்குது, கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ரைட். அப்புறம் வந்து நமக்கு வந்து இதில் என்ன பண்ணுறோம்னாக்கா நம்ம வந்து பின்ஸ் வந்து மொத்தம் வந்து இன்டர்வல் வந்து நமக்கு என்ன விட்டுருக்கோம்னாக்கா நான் வந்து பின்ஸ் வந்து கொடுக்கல, பை டிஃபால்ட்டாக சொல்லிருக்கோம். ஹிஸ்டோகிராமில் வந்து பை டிஃபால்ட்டாக எத்தனை பின் எடுத்துக்கணும்னாக்கா 8 பின் நினைக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 10 எடுத்துருக்கு. 10 எடுத்துருக்கு. ரைட். அதாவது வயசு வந்து 18லேருந்து 22 வயசு 6 வரைக்கும் உள்ளவங்க வந்து 222 பேர் இருக்காங்க. இப்போ 18லேருந்து 22 வயசு உள்ளவங்க வந்து 222 பேர் இருக்காங்க. 22.6லேருந்து 27 2 வரைக்கும் உள்ளவங்க வந்து 140 மெம்பர்ஸ் இருக்காங்க. மொத்தம் வந்து 1330 டேட்டா ரேஞ்சு பார்த்து நம்ம. ஸோ அது மாதிரி வரிசை பார்த்துட்டு இருக்கோம். 59லேருந்து 64 வரைக்கும் வந்து நமக்கு 114 பேர் இருக்காங்க. 59.4லேருந்து 64, 59 4 59 64, 59 64, 59 64. அது என்ன இதுதானே ஏஜ் தானே? 59 64. 59 to 64 வரைக்கும் உள்ளவங்க வந்து பார்க்குறோம் நம்ம. அது வேற வச்சு போடும்போது 59 to 64. எத்தனை இருக்குது பாருங்க கீழே, எத்தனை இருக்குது? கவுண்ட் 39, கவுண்ட் வந்து 39. 59 4லேருந்து 64 வரைக்கும் வந்து 114 இன்டர்வல் இருக்கணும். ஒரு நிமிஷம் ரெக்கார்டை ஸ்டாப் பண்ணுங்க. ரைட், ஓகே. சரி, நம்ம வந்து பார்த்தோம். இந்த நம்மளுடைய பின்ஸ் வந்து பை டிஃபால்ட்டாக பின்ஸ் கொடுக்கல அப்படின்னாக்கா ஹிஸ்டோகிராம் வந்து 10 பின் கொடுக்குது நம்ம பை டிஃபால்ட்டாக. நம்ம வந்து 18 வயசுலேருந்து 22.6 வரைக்கும் வந்து நமக்கு வந்து 222 பேர் காமிக்கிறாங்க. நம்ம செக் பண்ணி பார்த்தோம். 59.4லேருந்து 64 வரைக்கும் வந்து 114 பேர் இருக்கும் பார்த்து நம்ம கரெக்டாக பண்ணி பார்த்தோம். அது 59.4 வந்து 55ன்னு எடுத்துக்குது. 55லேருந்து 64 வரைக்கும், 54லேருந்து நமக்கு வந்து நம்ம வந்து எண்ணி பார்க்கும்போது கரெக்டாக நமக்கு என்ன முடிச்சுனாக்கா 54 to 50 54 59 59 சார். நான் 60ல இருந்து 60 எடுத்துக்கிறோம். 0.4 ஆமா 59 4 வந்து 60 எடுத்துக்குது. 60 to 60 60லேருந்து 64 இன்டர் வரைக்கும் நமக்கு வந்து கரெக்டாக 114 ஃபில்டர் பண்ணி காமிச்சோம். கரெக்டாக 114 காமிச்சு நமக்கு. சரியா? சரி, இப்படி தான் இன்டர்வல் எடுத்துக்குது. இப்போ கிளியரா குழப்பம் இல்லாமல் கரெக்டாக வந்து செக் பண்ணியாச்சு. மேனுவலும் செக் பண்ணியாச்சு, நம்ம சிஸ்டமும் செக் பண்ணியாச்சு. உங்களுக்கு நமக்கு வந்து இந்த இது வந்து நமக்கு வந்து இந்த கொடுத்தோம்ல, நமக்கு வந்து இந்த எத்தனை ஆர்டிஸ்ட் கொடுக்கும் 10 கொடுத்துருக்குன்னு பார்ப்போம். நம்ம பை டிஃபால்ட்டாக வந்து பின்ஸ் கொடுக்கலாம், 10 கொடுக்க நமக்கு 1 2 3 4 5 10 கொடுத்துருக்கு நமக்கு, 10 கொடுத்துருக்கு நமக்கு. சரியா? இப்போ நான் எதை வச்சு போடுறோம், நம்ம வந்து நம்ம ஏஜை வச்சு போட்டோம். நம்ம இதான் இப்போ நம்ம இன்டர்வல் இருக்குல்ல, இந்த 222 இன்டர்வல் இருக்குல்ல, 18 to 22 இருக்குல்ல, இது வந்து ஒரு பார்ல இருக்கும். 18 to 22.6 இந்த இருக்குல்ல 18, இது வந்து 15, 18 to 22.6 இது வரைக்கும் இருக்குல்ல. இது வந்து என்னன்னாக்க வந்து நமக்கு எவ்வளோ இருக்குனாக்க வந்து 220 பேர் இருக்காங்க. பார்த்தோம்ல கரெக்டாக நமக்கு வந்து 220 பேர் இருக்காங்க. 18லேருந்து 22.6 வரைக்கும் உள்ளது வந்து 220 இந்த இருக்குது, 220 இந்த இருக்குது, 222 இந்த இருக்குது, 222. கரெக்டாக வேணும் என்ன பண்ணுங்க, நீங்கள் ஒயிட் டிக்ஸ் வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன்னாக்கா டிஃப்ரெண்ட் 5ன்னு கொடுத்துருக்கேன், ஒயிட் டிக்ஸ் 20ன்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் தேவைன்னா ஒயிட் டிக்ஸ் வந்து 5 10 கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக இருக்கும். ஒயிட் டிக்ஸ் ரொம்ப நெருக்கமாக இருக்கும், இன்னும் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த இடத்துல 220 கொஞ்சோண்டு மேலே இருக்குது பாருங்கள், 222. அப்புறம் என்ன பார்த்து நம்ம வந்து 22.6லேருந்து 27, 22.6 27 வரைக்கும் 22 புள்ளி இந்த இருக்கு. அதுலேருந்து இந்த இருக்கு இல்லையா,
இது எவ்வளோ இருக்குன்னா உங்களுக்கு வந்து 140 மெம்பர்ஸ் பார்த்தோம். 140 கரெக்டாக 140 தான் இருக்குது. நம்பரை வந்து விஷுவலாக பார்க்குறவங்களுக்கு அதே மாதிரி 59.4லேருந்து 64 வரைக்கும் உள்ளவங்க வந்து 114 பேர் பார்த்தோம். கரெக்டாக 114 இருக்கும். பார்த்தோம்னாக்க நமக்கு வந்து 114 இருக்கும். 114 தான் இருக்குது. ஸோ இதுதான் சார் விஷயம். இது நம்ம வந்து பார்க்குறது இதான் உங்களுக்கு வந்து ஹிஸ்டோகிராம். என்ன பர்பஸ்னாக்க உங்களுக்கு நமக்கு வந்து இது மெயின் பர்பஸ் நமக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கா இல்லையான்னு பார்க்குறது தான் நம்ம ஹிஸ்டோகிராம் போட்டு பார்க்குறோம் நம்ம. சரியா? ஒன்று இது முடிச்சாச்சு. நம்ம டவுட்னா ஸ்டாப் பண்ணுங்க, பார்த்துக்கலாம். நம்ம இந்த எட்ஜ் கலர்ன்றது பார்த்தோம். எட்ஜ் கலர்ன்றது இந்த பிளாக்கை கொடுத்துருக்கலாம். இதான் எட்ஜ் கலரு. நீங்கள் தேவைன்னா மாற்றி வச்சுக்க முடியும். நம்ம வந்து எட்ஜ் கலர் நம்ம கொடுத்து வச்சிருக்கோம். நம்ம வேறாச்சும் நம்ம வந்து ரெட்டு கொடுத்தா ரெட்டு வரும். நமக்கு வேற ஒன்றும் கிடையாது. சரி, இந்த ரெட்டாக வரும்போது இதை எட்ஜ் கலர். ஓகே, முடிச்சாச்சு. ஹிஸ்டோகிராம்னு சொன்னாலே உங்களுக்கு என்ன கேட்பாங்க வந்து அது எத்தனை வேல்யூஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னாக்கா என் ரிட்டர்ன் பண்ணணும், நம் பின்ஸ் ரிட்டர்ன் பண்ணணும். அப்புறம் வந்து நம்பர் ஆஃப் ஆர்டிஸ்ட் மொத்தம் 10 ஆர்டிஸ்ட் இருக்கு, மொத்தம் 10 பின்ஸ் இருக்கு. அப்புறம் ஓகே தானே அப்படின்ட்டு இது வந்து 10 பின்னு சொல்லுவாங்க. சில பேர் 10 பக்கெட்னு சொல்லுவாங்க. பின்னாடி நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னாக்க நம்ம வந்து இதை பற்றி பேச போறோம் நம்ம. ஓகேவா? இது ஞாபகம் வச்சுங்க. ஸோ இது பார்த்து முடிச்சோம். அப்புறம் பாருங்க மறுபடியும் நான் மினிமம் ஏஜ் செக் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நமக்கு வந்து இப்போ என்ன பண்ண போறோம்னாக்க நம்ம வந்து ஏஜ் வச்சு பண்ணிருக்கோம். இதில் வந்து நம்ம வந்து 10 பின்னு வந்து பை டிஃபால்ட் எடுத்துக்கிட்டு இப்போ நானே என்ன சொல்கிறேன்னாக்க வந்து நம்ம வந்து எக்ஸ்பிளிசிட்டாக நம்ம என்ன பண்ணுறோம் வந்து 2, 4, 6, 7 பின் கொடுக்குறோம். இந்த 7 பின்குள்ளடி எல்லா 7 இன்டர்வல்குள்ளடி நமக்கு வந்து எல்லா இன்ஃபர்மேஷன் வான்னு சொல்கிறோம் நம்ம. ஓகே தானே? நம்ம பார்த்துக்கு போகிறோம் அகெயின். ஸோ நம்ம வந்து இங்கே என்ன கொடுத்தோமோ நம்ம இந்த வந்து ஹிஸ்டோகிராமில் இது போட்டோம். இப்போ அதே இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து டிஸ்பிளாட்டை போட போகிறோம். டிஸ்பிளாட் எங்கே இருக்கு வருது? சிபாலேருந்து வருது. எஸ்என்எஸ் சிபாலேருந்து வரப்போகுது. இப்போ டேட்டா எடுத்துக்கிட்டேன். மொத்த டேட்டா ஃப்ரேம் கொடுக்குறேன். அந்த மொத்த டேட்டா ஃப்ரேமில் எக்ஸ் என்ன இருக்குனாக்கா எனக்கு ஏஜ் இருக்குது. டிஎஃப் ஆஃப் ஏஜ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் பின் வந்து எக்ஸ்பிளிசிட்டாக கொடுக்குறேன். 7 பின் கொடுக்குறோம். இதுதான் விஷயம் உங்களுக்கு. சரியா? ஓகே டன். ஓகே, இப்போ வந்து நான் பண்ணுறேன். ஏஜ் பார்க்குறோம் நம்ம. இது என்னன்னாக்க உங்களுக்கு வந்து சிபானுது. ஓகேவா? இதே தான் பார்க்குறோம் நம்ம அங்கே என்ன பார்த்தோம்? நம்ம வந்து 10லேருந்து 20 வரைக்கும், 20லேருந்து 30 வரைக்கும், 30, 40, 50 வரிசையாக பார்த்தோம் நம்ம. ஸோ நம்ம பார்த்தோம்னாக்கா 10லேருந்து 20 பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 120 வருதா? அதே தான் வரும். அங்கே என்ன பார்த்தோமோ அதான் இங்கே வரப்போகுது. வேற ஒன்றும் கிடையாது. இது இங்கே வருது, 2 வருது. 2 ஆன் பண்ணுறேங்கண்ணா. செட்டு 2 செட் பண்ணிருக்கேன். ஃபிகர் வெயிட் வித்தானா? ஃபிகர் வித்து, ஃபிகர் ஹைட்டு. சரி, ஓகே. ஏன் 2 ஃபிகர் வந்துச்சு எனக்கு? இங்கே 2 பிளாட் வந்துருக்குது. ஏன் 2 பிளாட் வந்துருக்குதுல? இது ஆன் பண்ணிருக்கேன். ஓகே, வேறு ஆன் பண்ணுறேன். இதாக இருக்குது. சாரி, 2 இருக்கு. இது ஆஃப் பண்ணுவோம். 2 கோட் பண்ணிருக்கேன். இதாக இருக்குது. ஓகே தானே? ஆல்ரைட். ஏஜ் வச்சு பார்த்துருக்கோம். 2, 4, 6, 7 பின்னு வச்சுருக்கேன். நமக்கு இந்த இருக்குது 7 பின். நான் உங்களுக்கு நெருக்கமாக காமிச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து என்ன காமிச்சிருக்கேன் இப்போ? ஸோ இந்த 10லேருந்து 19 வரைக்கும் வந்துருங்க. 10லேருந்து 19 வயசு வரைக்கும் என்ன இருக்குன்னா வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 113 டேட்டா இருக்குது. அப்புறம் 19லேருந்து 28.5 வரைக்கும் வந்து எவ்வளோ இருக்குன்னா உங்களுக்கு 270 இருக்குது. சரியா? நீ கடைசியாக பார்த்தீங்களா உங்களுக்கு அந்த 59லேருந்து 64 வரைக்கும் பார்த்தீங்களா 114 டேட்டா பார்த்தீங்களா? 114 இருக்குது. அதே தான் டிஸ்ட்ரிபியூஷனை காமிக்குது. டேட்டா எவ்வளோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிருக்குது. ஒவ்வொரு இன்டர்வல்லேருந்து இன்னொரு இன்டர்வலுக்கு வந்து எவ்வளோ வந்து டேட்டா வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிருக்குன்னு காமிக்குது. ஏன்னா அது வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்குறோம், சிபான்லையும் நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்குறோம். சரியா? அது பார்த்தோம் நம்ம. அடுத்தது இப்போ என்னன்னாக்க உங்களுக்கு என்ன ஏற்கனவே பார்த்துருக்கோம், பெல் கர்வ்னு காமிச்சிருக்கோம். பெல் கர்வ் எப்படி இருக்குன்னாக்க உங்களுக்கு பார்த்துருப்பீங்க வந்து இப்போ பெல் கர்வ் வந்து நம்ம வந்து ஒரு இப்படி தான் இருக்கும். பெல் கர்வ் நம்ம பார்த்துருக்கோம்ல. பெல் கர்வ் வந்து நம்ம இப்படி பார்த்துருப்போம். ஒரு பெல் மாதிரி இந்த ஷேப்பில் இருக்கும். இப்படி இருந்தால் மட்டும்தான் பெல்லை கவுத்த மாதிரி. இதுதான் உங்களுக்கு என்னன்னாக்க வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் பேர். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன பார்த்துருப்போம்னாக்கா மீன் மீடியன்லாம் என்ன இருக்குனாக்க வந்து மீன் மீடியன் கரெக்டாக என்ன இருக்கும்? சேம் நம்பராக இருக்கும். 1 இருக்கும் உங்களுக்கு. சரியா? இதுதான் உங்களுக்கு வந்து இதுதான் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். டேட்டா வந்து கொஞ்சம் இப்படி கரெக்டாக எழும்பி கீழேருந்து வந்து பீக்குக்கு போயிட்டு அப்புறம் ஸ்லோவாக என்ன பண்ண கரெக்டாக இறங்கி வந்திருக்கு. தட் மீன்ஸ் உங்கள் டேட்டா செட் வந்து எல்லாத்தையும் கவர் பண்ண அர்த்தம். உங்களுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ண அர்த்தம். இப்போ நம்ம வந்து 5, 10, 15, 20 ஓகே தான். நீங்கள் 5 மார்க்குக்கு எடுத்து 100 மார்க்கு எடுத்துனாக்கா என்ன பண்ண முடியாதுனாக்க உங்களுக்கு நீங்கள் வந்து நீங்கள் மெஷின் லேர்னிங் வந்து ஒழுங்காக என்ன புரிஞ்சுக்கணும்னாக்க வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணும்போது சரியாக ட்ரெயின் ஆகாது. எப்போ ட்ரெயின் ஆகும்னாக்க நீங்கள் எல்லா டேட்டாவும் கொடுத்து ட்ரெயின் பண்ணணும். 5, 10, 15, 20ன்னு எல்லா டேட்டாவும் ஒரு ஈவனாக கொடுத்து பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு வந்து மெஷின் வந்து என்ன செய்யணும் கரெக்டாக ட்ரெயின் ஆகும்.
சரியா? அதுக்காக என்ன பண்ணுறோம் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். இது வந்து இதே மாதிரி வந்து பெல் கர்வ் வருதுன்னு செக் பண்ணி பார்க்குறோம். அதுக்கு நம்ம போடுறது தான் நம்ம வந்து இந்த பண்ண போகிறோம். ஓகேவா? நம்ம இதை பார்த்தோம்ல, இதனை பார்த்தோம்ல, இது வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கரெக்டாக ஆயிருக்கான்னு செக் பண்ண போகிறோம். அதுக்கு தான் என்ன பண்ணுறோம், இப்போ இந்த கேடின்னு ஒரு பேராமீட்டர் ஒன்று இருக்குது. அது நம்ம வந்து ட்ரூன்னு கொடுத்தா என்ன செய்யணும்னாக்க உங்களுக்கு என்ன செய்யும், உங்களுக்கு வந்து ஒரு நார்மலாக டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கா இல்லையான்னு நமக்கு வந்து ஒரு கர்வ் வரைஞ்சி காமிக்கணும் நமக்கு. அது பேர் தான் கேடிஇ. இது பேர் வந்து கெர்னல் டென்சிட்டின்னு பேர். அதை பற்றி பின்னாடி பேச போகிறோம். கேடினாக்க கெர்னல் டென்சிட்டி. கெர்னல் டென்சிட்டியும் நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி டென்சிட்டி பார்த்தோம்ல, கொஞ்சம் ரெண்டு கிட்டத்தட்ட ஒன்று தான், டிஃப்ரெண்ட் இருக்குது. அதான் இங்கே பார்க்க போகிறோம். ரைட், இப்போ பாருங்க. இப்போ இதே தான் போட்டிருக்கேன், மாற்றுக்க தெரியல. அதே டிஸ்பிளாட் தான், ஏஜ் வச்சு போட்டிருக்கேன். பின்ஸ் அதே பின்ஸ் தான் போட்டிருக்கேன். என்னக்கா நான் வந்து இப்போ ஒரு நார்மலாக டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கான்ட்டு பெல் கர்வோட செக் பண்ணி பார்க்க போகிறேன். அனுப்புகிறோம். இந்த இருக்குது, இந்த இருக்குல்ல, இதுதான் நார்மலாக உள்ளது. இந்த இருங்க, இப்படி தான் வந்திருக்கு. இப்போ என்னன்னாக்க உங்களுக்கு வந்து நார்மலாக டிஸ்ட்ரிபியூஷன் ஆகலை அப்படி சொல்லுது. என்ன எப்படி இருக்குன்னாக்க உங்களுக்கு வந்து கரெக்டாக பெல்க்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நம்ம கருவு போட்டு காமிக்குது. அப்புறம் சரியா, இந்த கேடி என்ன சொன்னால் உங்களுக்கு வந்து ஒரு கருவு போட்டு காமிக்கும் உங்களுக்கு. அப்புறம் இது வந்து கருவு இல்லாத உள்ளது, இது வந்து கருவோடு உள்ளது, சேம் டேட்டா தான். சரியா, இதுதான் கேடி வந்து உள்ளது. அதை வந்து செக் பண்ணீங்க. அடுத்தது ஓகே. அப்புறம் வந்து என்ன பண்ணுறோம்னாக்க வந்து நம்ம வந்து இப்போ நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக பின்ஸ் கொடுத்தோம். இப்போ என்ன சொல்கிறோம், போயிட்டு நான் பின்னு கொடுக்கல. இங்கேயும் பின்ஸ் வந்து எக்ஸ்பிளிசிட்டாக கொடுத்தோம், இங்கேயும் எக்ஸ்பிளிசிட்டாக கொடுத்தோம். இங்கே நம்மளே கொடுக்கல, அதை நீயே டிசைட் பண்ணிக்க அப்படின்னு சொல்கிறோம் உங்களுக்கு. சரியா, நம்ம டேட்டா செட்டை பொறுத்து அதை என்ன செய்யணாக்க எத்தனை பின்னு தேவைன்னு உங்களுக்கு வந்து டிஸ்பிளாட்டே உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட் இருக்குல்ல, அதே பண்ணிக்க உங்களுக்கு. சரிதானே அப்படின்ட்டு. ஸோ இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 6 6 பின்னு தான். 6 பின்னு தான் நமக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னா 2 வந்துருக்குது. இதை செக் பண்ணுமா? சரி, இப்போ வந்து அதுவே என்ன பண்ணாக்க வந்து பின் கொடுத்துக்கிட்டது 5 5 10 5 6 7 8 9 10 11 12 பின்னு. அதான் வந்து எடுத்துக்கிட்டு ஏஜுக்கும் கவுண்ட்டுக்கும் வச்சுக்கிட்டு உங்களுக்கு. அப்புறம் சரியா அப்படின்ட்டு 19லேருந்து 22 வயசு வரைக்கும் எவ்வளோ இருக்காங்க, எனக்கு வந்து 190 பீப்புள் இருக்காங்க, 192 இருக்காங்க. ஏழு உங்களுக்கு இந்த இடத்துல 16, 16க்கு வந்து இங்கே வந்து 18 இருக்குமா, இருந்தால 10 11 12 13 14 15 16 17 18 19 18லேருந்து 22 வரைக்கும் நமக்கு வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க, எனக்கு வந்து 192 மெம்பர்ஸ் இருக்காங்க. இது நமக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷனாக காமிக்குது உங்களுக்கு. அப்புறம் இப்போ என்ன பண்ணுறோம்னாக்கா பின்ஸ் நம்ம கொடுக்கல. இங்கே என்ன செய்யணாக்கா ஜென்ரலாகவே நாங்கள் என்ன செய்வோம்னாக்க வந்து பண்ணும்போது அது நம்ம என்ன செய்வோம்னாக்கா வில் லெட் இட் டிசைட். ஓகே தானே, அதே டிசைட் பண்ணிக்கட்டும் எவ்வளோ பின் தேவை அப்படிங்கிற அவசியம். இதை சார் பண்ணுறோம். நம்ம கன்ஃபியூஸ் ஒன்றும் இல்லை. இது எப்படி அந்த இந்த இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பார்ட் எப்படி படிக்கிறதுன்னு ஒன்று கன்ஃபியூஸ் ஒன்றும் இல்லை. சரியா, சரி, டவுட்னா ஸ்டாப் பண்ணிட்டுங்க. இப்போ அதே தான் என்ன பண்ணுறான் இப்போ வந்து இப்போ அதே என்ன பண்ணுறான் இப்போ ஏஜ் வந்து மேலுக்கு என்ன இருக்குது, ஃபீமேலுக்கு என்ன இருக்குது அப்படின்ட்டு பார்க்குறோம். ஓகேவா, ஜெண்டர் வச்சு பார்க்குறோம் நம்ம. சரியா அப்படின்னு. இப்போ என்ன பார்க்குறேன்னா பாருங்க, இப்போ வந்து மல்டிபிள் சீக்குவல் ஸ்டாக்னு பார்க்குறேன். இப்போ வந்து ஒன்று மேலே ஸ்டாக்னா திரும்பி உங்களுக்கு வந்து ஒன்று மேலே ஒன்று அடிக்கிருக்கும். ஒரே மேப்பில் ஈஸியாக போட்டுடலாம் நம்ம வந்து. சரியா, மேலுக்கு தனியாகவும் ஃபீமேல் தனியாக போட வேண்டாம். ஓகேவா, ஜெண்டர் வச்சு போடுறேன். அப்போ வந்து மேலில் வந்து எத்தனை பேர், எத்தனை ஏஜ் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு இந்த போடுறோம்ல. இப்போ எனக்கு என்ன கண்டுபிடிக்க போறேன்னா எனக்கு வந்து அப்புறம் எனக்கு வந்து இப்போ எனக்கு வந்து இப்போ இந்த ஏஜ் வந்து எதுக்குள்ளதுனாக்க வந்து இப்போ பாருங்க, இது வந்து ஃபீமேலுக்கு மட்டும் போட்டிருக்கேன். இப்போ எத்தனை பேர் இருக்கா கண்டுபிடிக்கணும். மறுபடியும் போய் என்ன பண்ணுறோம்னாக்கா வந்து மேலுக்கு மட்டும் போடணும், தனித்தனியாக போடணும். 2 மேப் போடணும். 2 மேப் போடுறதுக்கு பதிலாக என்ன பண்ணுறேனாக்க ஒரே மேப்பில் ஒரே பிளாட்டில் வந்து மேலையும் ஃபீமேலையும் வந்து என்ன பண்ணுறேன் உள்ளடக்கிட்டு ஸ்டாக் கொடுத்துட்டுனாக்கா ஒன்று மேலே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். உங்களுக்கு பண்ணி பார்த்துருவோம் நம்ம. சரி, ஸோ நமக்கு என்ன ஆகுனாக்க வந்து இப்போ உங்களுக்கு வந்து மேல் வந்து இந்த இருக்குது. எப்படி உங்களுக்கு 10லேருந்து உங்களுக்கு வந்து இந்த 19 20 இருக்குது. 10லேருந்து 20 வரைக்கும் உள்ள மேலுடைய எண்ணிக்கை வந்து 70. ஓகேவா, ஃபீமேல் என்னன்னாக்க வந்து மறுபடியும் என்ன பண்ணுறாங்கனாக்கா இன்னொரு பாட் போடாமல் என்ன பண்ணுறாங்கனாக்கா 10லேருந்து 20 வரைக்கும் உள்ள ஃபீமேல் எவ்வளோ பேர் இருக்காங்கனாக்கா 135 இருக்காங்க. சரியா, ஓகே தானே, இதான் விஷயம். மொத்தம் ஃபீமேல் 135 இருக்காங்க, மேல் வந்து எத்தனை கணக்கானாக்கா 70 இருக்காங்க. ஸோ ஒரே பிளாட்டில் வந்து மேல் எத்தனை பேர் இருக்காங்க, ஃபீமேல் எத்தனை பேர் இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம் நம்ம. அதுக்கு தான் நம்ம வந்து இந்த ஸ்டாக் வந்து கொடுத்தோம்னாக்கா மல்டிபிள் ஸ்டாக் கொடுத்தோம்னாக்கா வந்துடும் உங்களுக்கு. அப்புறம் இப்போ நான் என்ன பண்ணுறேங்கனாக்கா வந்து இப்போ ஓகே, இதான் விஷயம். சரியா, பண்ணிடுவோன்னு புரியுதா 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 புரியலையா? கதிர் புதுசாக விட்டவங்க தெரியுது என்ன பண்ணுறோம் நம்ம.
இந்த இந்த இமேஜ் நம்ம இந்த பிளாட்டை எப்படி படிக்கிறதுன்னு நம்ம தெரியுதா நமக்கு இப்போ? ஹலோ, நெட்டி அமைதியாக இருக்குது, புரியுதாங்க? ஹலோ ஷர்மிளா, கேட்குதா இல்லையா பேசுறது? Yes, sir. Yes, sir. Yes, sir. ஓகே, டவுட்னா ஸ்டாப் பண்ணுங்க. ஓகே இது இல்லாமல் உங்களுக்கு இல்லை சார் இன்னொரு எனக்கு வந்து இன்னொரு இன்ஃபர்மேஷன் தெரியுது, இன்னொரு இன்சைட் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் அதையும் சொல்லுங்கள், நம்ம ஆட் பண்ணிப்போம். ஓகேவா? இன்னொரு இன்சைட் கண்டுபிடிக்கலாம் சார்னா அதையும் பார்த்துங்க நம்ம, சரி தானே? அதையும் பார்த்துப்போம் நம்ம. சரி, ஓகே. நான் இப்போ ஜென்ரலாக வந்து நான் ஷர்மா போது என்ன சொன்னாங்க, நாங்கள் டெஸ்ட் பண்ணும்போது இந்த இடத்துல நான் மாறி மாறி வெயிட்டேஜ் கொடுத்துப்போம். நான் 10 20 இருக்குல்ல, 5 10 15 கொடுத்துப்போம். நம்ம இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக கண்டுபிடிக்க முடியும் உங்களுக்கு. அப்புறம் இங்கே வந்து 10 13 16 இருக்குல்ல, 10 11 12 கரெக்டாக வச்சுருவோம். அப்போ கரெக்டாக நம்ம கொடுக்கணும். நம்ம என்ன கொஞ்சம் லவ்ஸியாக இருக்கும், பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஃப்ளட்டராக இருக்கும் மேப், அவ்வளோதான். அதுக்கு வேண்டி நம்ம எப்படி எல்லாம் பண்ணி பார்த்துக்க முடியும் நம்ம. சரி, என்ன பண்ண போகிறோம் நம்ம வந்து டிஸ்பிளாட்டும் ஹிஸ்டோகிராமும் நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டேட்டா வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறது தான் ஹிஸ்டோகிராம் கொடுக்குறோம். அது வந்து ஹிஸ்டோகிராம் ஃப்ரம் மேட்பிளாட்டு, டிஸ்பிளாட் ஃப்ரம் சீன்பான் கொடுக்குறோம். நம்ம வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் எவ்வளவு மென் இருக்காங்க, எந்தெந்த பைசன் இருக்காங்க கண்டுபிடிக்கிறது 2 மேப் போகிறதுக்கு பதிலாக நம்ம மல்டிபிள் ஸ்டெப் கொடுத்தோம்னா வந்துடும் உங்களுக்கு. இதுதான் விஷயம் உங்களுக்கு, சரியா? அதுக்குள்ள மேப் தான், அதுக்குள்ள பிளாட் தான் அந்த போகிறோம் நம்ம, சரிதானே? ரைட். இப்போ நம்ம வந்து ஹிஸ்டோகிராம் அண்ட் சீபானில் உள்ள டிஸ்பிளா பார்த்துட்டு இருக்கோம். கேர்ஃபுல்லாக கவனிச்சுங்க. இது வந்து டிஸ்ஸு, இன்னொன்று இருக்குது டிஸ்ட்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? இது என்ன ஆயிடுனாக்க வந்து டிஸ்ட் பிளாட்டை வந்து இப்போ சீபானு தூக்கிட்டுது. ஓகேவா? இந்த பார்த்தீங்களா, இது வருது பாருங்க. அப்புறம் இது எடுத்தாச்சு. இப்போ இந்த டிஸ்ட் பிளாட்டுக்கு பதிலாக தான் டிஸ் பிளாட் போட்டிருக்காங்க. ஓகேவா? இன்னமும் நீங்கள் என்ன செய்யணாக்க வந்து அடுத்த வருஷனில் வந்து இது இருக்கவே இருக்காது, ஏறத காமிச்சிடும். அது சொல்கிறான் பாருங்க. இந்த பழைய பேர் வந்து டிஸ்ட் பிளாட்டு, இப்போ டிஸ் பிளாட் மாற்றியாச்சு அது. ஓகேவா? இப்போ வந்து டிஸ் பிளாட் மாற்றியாச்சு அது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ரைட். அப்புறம் ஸோ நமக்கு இப்போ என்ன கன்க்ளூஷன் பார்த்தோம்னாக்க, ஏஜ் இன்டர்வல் 18 to 22 இருக்குல்ல, அதை நமக்கு வந்து அதிகபட்சமாக இருக்கலாம். 18லேருந்து 22 வரைக்கும் இருக்காங்களா, 18லேருந்து 22 எங்கே இருக்குது? இந்த 18 22 இந்த இடத்துல 16 18 18லேருந்து 22 வரைக்கும் உள்ளவங்க தான் அதிகமாக இருக்காங்களாம் அப்படின்னு போட்டு அதான் நம்மளுடைய உள்ளது. அப்புறம் 37லேருந்து 41 வரைக்கும் உள்ளவங்க வந்து லெஸ் கவுண்டாக இருக்குது. ஸ்டாக் கொடுக்க வேண்டாம், இதில் வச்சு பாருங்கள். இந்த இருக்குது இந்தாங்க. ஸோ 18 இந்த இருக்கு, 16 17 18 18லேருந்து 22 வரைக்கும் உள்ளவங்க தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா நிறைய நம்பர்ஸ் இருக்காங்க. தெரியுதா உங்களுக்கு? அப்புறம் இது அதிகபட்சம் அது வேலை இருக்காங்க 280 இருக்காங்க. ஓகேவா? இதெல்லாம் 270 தான். எந்த ரேஞ்ச் அதிகமாக இருக்குனாக்க உங்களுக்கு 18லேருந்து 22 வயசு இருக்காங்கல்ல, இது வந்து 16 17 வேணா நீங்கள் வந்து 10 13 12 இருக்கா, 67 இருக்குதா, வேணாக்கா எக்ஸ்டிக்ஸ் குறைச்சிங்க. எக்ஸ்டிக்ஸ் வந்து 1 ஆக்கிங்க, உங்களுக்கு கரெக்டாக தெரியும் உங்களுக்கு. கொஞ்சம் இந்த வச்சுங்க. இந்த 18 இந்த இருக்குல்ல, 18லேருந்து 22 இதுதான் 18லேருந்து 22 இந்த இருக்கு. இது வரைக்கும் உள்ளவங்க தான் என்ன பண்ணுற அதிகபட்சம் நம்பர் இருக்காங்களாம். எவ்வளோ நம்பர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தம் 280 பேர் இருக்காங்க. சரியா? அப்புறம் கம்மியான வயசுங்க இருக்காங்க. 37லேருந்து 41 வயசு உள்ளவங்க வந்து 37 to 41 37 இந்த இருக்குது. 37லேருந்து 41 இருக்குல்ல, அவங்க தான் ரொம்ப கம்மியாக இருக்காங்களாம். ஓகேவா? இதான் சார் விஷயம். அந்த ரேஞ்சில் உள்ளவங்க இதை நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கணும். ஓகே, நாள் ரைட். அப்புறம் பார்த்து முடிச்சாச்சு நம்ம. அப்புறம் வந்து இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறேன்னாக்க வந்து இப்போ ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறாக்க குரூப்பை போட்டு பார்த்துக்கிறேன். ஏஜையும் சில்ட்ரனையும் வச்சு வேலைக்கு ஒன்று பண்ணி பார்த்துக்குறோம். ஓகேவா? நான் பண்ணி பார்த்துட்டு அவங்க அப்புறம் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. இது பாருங்க, ஏஜ் வந்து 18 வயசு, குழந்தை இல்லை. ஓகேவா? அது மாதிரி உள்ளவங்க 18 வயசில் குழந்தை இல்லாதவங்க வந்து 0 குழந்தை உள்ளவங்க 52 பேர் இருக்காங்க. அப்புறம் பாருங்க, 18 வயசு ஒரு குழந்தை உள்ளவங்க வந்து 9 பேர் இருக்காங்க. 18 வயசு 2 குழந்தை உள்ளவங்க வந்து 6 பேர் இருக்காங்க. 6 கவுண்ட் 6 இருக்குது, 6 பேர் இருக்காங்க. 18 வயசு 3 குழந்தைங்க உள்ளவங்க வந்து 2 பேர் இருக்காங்க. 18 வயசு 4 உள்ளவங்க வந்து ஒருத்தர் இருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இது குரூப்பை வச்சு போடும்போது நமக்கு வந்து கரெக்டாக பண்ண முடியும். அப்புறம் சரிதானே? இதையே நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம வந்து இமேஜாக விஷுவலாக காமிக்க முடியும். அப்புறம் சரிதானே? இதுதான் முக்கியமான விஷயம். பார்த்துங்க, நிறைய டேட்டா இருக்குது, புள்ளி தான் நிறைய டேட்டா இருக்குன்னு அர்த்தம் உங்களுக்கு அப்படின்னு பார்ப்போம். சரி, இப்போ பாருங்க, அதையே நம்ம வந்து வரிசையாக போட போகிறேன் பார்த்துங்க அப்படின்ட்டு. இப்போ ஏஜ் வச்சு பார்த்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ கவனிச்சுங்க,
டிஸ்பிளாட் போடுறேன், டேட்டா ஃப்ரேம் எடுத்தாச்சு. எந்த டேட்டா ஃப்ரேம் உள்ள ஏஜுக்கு மட்டும் என்ன பண்ணுறேன் வந்து டிஸ்பிளாஷ் பண்ணி பார்க்குறேன். ஸோ பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன இருக்குது, இதுதான் அதிகமாக இருக்குது. எங்கே 20 வயசு இதாக இருக்குல்ல, 20 வயசு இருக்குல்ல, இதுதான் உங்களுக்கு என்ன இருக்கு, உங்களுக்கு வந்து 180 பேர் இருக்காங்க. உங்களுக்கு 180 பேர் இருக்காங்க. ஸோ அது மாதிரி எங்களுக்கு வந்து ஒவ்வொரு இது காமிச்சிடும், உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சு காமிச்சிடும். இப்போ என்ன பண்ண போகிறேன், எனக்கு இது ரொம்ப கிளட்டராக இருக்குல்ல, தனித்தனியாக பிரித்து காமிச்சா நல்லா இருக்குன்னு வச்சு ஷிங் 5ன்னு கொடுத்தோம்னு வச்சுங்களேன். ஒவ்வொரு பாருக்கும் இடையில வந்து எனக்கு என்ன செய்யணும்னாக்கா ஒரு கேப் கிடைக்கும், ஸ்பேஸ் கொடுக்கும். உங்களுக்கு பார்க்குறது வந்து விஷுவலாக கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. இப்போ ஒன்று ஒட்டிக்கிட்டு இருந்துச்சுல்ல, இப்போ என்ன பண்ணுறேன், ஷிங் கொடுத்தனாக்க எனக்கு ஒரு கேப் கிடைக்கும் அப்புறம். ஓகேவா? அது மாதிரி பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ எனக்கு வந்து இப்போ ஈஸியாக இருக்கு எனக்கு பார்க்குறது. எனக்கு 20, 30, 40, 50, 60 எனக்கு வந்து ஈஸியாக இருக்கு எனக்கு அப்புறம். ஓகேவா? அது ஒன்று. அப்புறம் பாருங்கள், எனக்கு வந்து இப்போ பின்னு வந்து தின்னாக இருக்குது, எனக்கு பின்னு வந்து பெருசாக இருக்கணும், இந்த வரைக்கும் பட்டையாக இருக்கணும். அப்போ நாங்கள் என்ன பண்ணுறேன், அந்த பின்னோடைய வித்து வந்து 10ன்னு கொடுத்தனாக்க வந்து நல்ல பின்னு என்ன செய்யணாக்கா திக்காக இருக்கும் உங்களுக்கு, இன்னும் மோர் விசிபிலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு, திக்காக இருக்கும் உங்களுக்கு. இப்போ சரியா அது கொடுத்துக்கிறோம் நம்ம. அப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அவ்வளோதான் விஷயம். இது என்னது அப்புறம் இப்போ இது இல்லாமல் என்ன பண்ணுறேன், இப்போ நான் இது பை டிஃபால்ட்டாக வந்து பின்ஸ் நான் கொடுக்கல. இப்போ என்ன பண்ணுறோம்னாக்கா டிஸ்பிளாட்டுக்கு வந்து நம்ம வந்து பின்ஸ் வந்து இப்போ எக்ஸ்பிளிசிட்டாக கொடுக்குறோம் நம்ம, சரிதானே? எக்ஸ்பிளிசிட்டாக நம்ம கொடுக்குறோம் நம்ம, சரிதானே? இப்படி கொடுக்கும்போது பின்ஸ் வந்து எக்ஸ்பிளிசிட்டாக கொடுக்கும்போது இங்கே பாருங்கள், நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த இடத்துல வந்து பின் வித்து வந்து கொடுத்துருக்கேன், பின்னோடைய வித்து வந்து 10ன்னு கொடுத்துருக்கேன். இது வந்து ஆனால் பாருங்கள், நான் வந்து பின்ஸ் வந்து எக்ஸ்பிளிசிட்டாக கொடுக்கல. நீங்கள் பின்னை வந்து எக்ஸ்பிளிசிட்டாக கொடுத்தீங்கன்னாக்க பின்னோட வித்து கொடுக்கக்கூடாது. அது கொடுத்தீங்கன்னாக்க எரர் அது. இப்போ ஓகே தானே? இந்த போட்டு பாருங்க, டோன்ட் கிவ் பின் வித்து வென் யூ கிவ் எக்ஸ்பிளிசிட் பின்ஸ். ஓகே தானே? வென் யூ டிக்ளேர் எக்ஸ்பிளிசிட்லி பண்ணும்போது நம்ம வந்து பின் வித்து கொடுக்கக்கூடாது. பின்ஸ் வந்து நான் எக்ஸ்பிளிசிட்டாக கொடுக்கும்போது பின் வித்து கொடுக்கக்கூடாது. அதான் பின் வித்தை வந்து டிசைட் பண்ணி எடுத்துக்கும். என்னாச்சு, இதுதான் சார் விஷயம். அதே பின் வித்து டிசைட் பண்ணிக்கிட்டு நான் இங்கே போய் பின்னு வித்து கொடுத்தேன் அப்படின்னாக்க எனக்கு என்ன சொன்னாக்க வந்து எற காமிக்கும், நான் போட்டு காமிச்சிடும் உங்கள்கிட்ட உங்களுக்கு. இந்த பின் வித் ஈக்குவல் டு சப்போஸ் ஏதோ ஒன்று நான் 9 கொடுத்து வச்சுங்களா, இப்போ உங்களுக்கு கொடுத்தனாக்க உங்களுக்கு வந்து எற காமிக்கும். எற காமிக்கல. இன்ட்ரெஸ்டிங். 10 கொடுத்தாக்கவா? ஓ, இது வந்து இதாகுதா, கம்மியாகுதா? ஓகே ஓகே, ரைட். ஐ காட் இட். இங்கே பாருங்க, நான் பின் வித்து கொடுக்க என்ன பார்த்தீங்கன்னாக்க, நான் வந்து எனக்கு டெக்னிக்கலாக என்ன வரணும்னாக்க எனக்கு பாருங்கள், எனக்கு வந்து இப்போ டெக்னிக்கலாக எனக்கு வந்து என்ன வரணும்னாக்க எனக்கு 7 பில்லு வரணும் இப்போ. ஓகேவா? இந்த கொடுத்துட்டேன். 3, 4, 5, 6, 7 பின்னு கொடுத்தாச்சு. கரெக்டாக எனக்கு வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7 பின் வருது. அப்புறம் பின் கொடுத்துட்டு நம்ம என்ன செய்யறோம், நம்ம வந்து பின் வித்தை நான் போய் பின் வித்து கொடுத்தேன் அப்படின்னாக்க இங்கே நான் பாருங்கள், பின் வித்து நான் 10ன்னு கொடுத்து எக்ஸ்பிளிசிட்டாக எனக்கு 7 வரணும். அதான் 7 கரெக்டாக வருது. 1, 2, 3, 4, 5, 6, 7 வரல, 6 தான் வருது. 2, 4, 6, 7 வரணும். ஏன் வரல? இந்த பின் இருக்குதா இடையில? சார் வேல்யூ 7 தான் சார் கொடுத்துருக்கீங்க, பின் 6 வரும் சார். ஓகே ஓகே 10 to 20, 20 to 30, 30 40 இன்டர்வெல்ல? எஸ் சார். இன்டர்வல் வந்து ஓகே, இன்டர்வல் 6 தான் வரும். இன்டர்வல் 6. யூ காட் இட், தேங்க்ஸ். ரைட், ஓகே. இப்போ நமக்கு வந்து ஸோ எனக்கு வந்து இப்போ பின்னு வந்து 7 பின்னு கொடுத்தாக்க 6 இன்டர்வல். ஏன்னா இன்டர்வல் கணக்கு வச்சு தான் பார்த்துருக்கேன் நம்ம எப்போதுமே. இல்லை நான் பின்னு வித்து வந்து நான் கொடுத்துன்னு வச்சுங்களேன், இப்போ 10ன்னு கொடுத்தனாக்க இப்போ எனக்கு 10ன்னு கொடுத்தனாக்க இப்போ பின் வித்து கொடுத்தனாக்க எனக்கு மொத்தம் 6 பின்னு வராது. எனக்கு நம்பர் ஆஃப் பின் வந்து குறையுது. எனக்கு இந்த வருங்க, நான் பின் வித்து கொடுக்க 1, 2, 3, 4, 5 தான் வருது. எனக்கு 6 வராமல் 5 தான் வருது. நான் பின் வித்து நான் 20 கொடுத்துன்னு வச்சுங்களேன், இப்போ எனக்கு வந்து இன்னும் கம்மியாகுது. பின் வித்து பெருசாக வந்து என்ன பண்ணுறது, எனக்கு வந்து இன்னும் குறையுது. எனக்கு இதனாங்க 2 பின் தான் மொத்தமே வருது, எனக்கு வருது. அதனால வேண்டிதான் என்ன செய்ய, நம்ம பின்ஸ் எக்ஸ்பிளிசிட்டாக கொடுக்கும்போது பின் வித்து கொடுக்கக்கூடாது. அது மட்டும் தான் விஷயம். சின்ன கொஸ்டின் ஒன்று இருக்குது. சப்போஸ் பின் 2 கொடுத்து பார்க்குறேன், அப்போ என்ன ஆகும்? கியூரியாசிட்டி. ஓகே கம்மியாக கொடுத்தா எனக்கு வந்து 6 பின் வரணும்.
நான் கம்மியாக கொடுத்தாக்க நிறைய நிறைய பின் எடுத்துக்குது. இப்போ பின் வித்து அதிகமாக கொடுத்தனாக்க வந்து நான் அந்த பின்ஸ் வந்து குறைஞ்சிருது. பின் வித்து வந்து கம்மியாக கொடுக்கும்போது எனக்கு வந்து 6 பின்னுக்கு மேலே பின்ஸ் வருது. எனக்கு வந்து பின் வித்து வந்து நிறைய கொடுத்துன்னு வச்சுங்களேன், அப்போ வந்து எனக்கு வந்து குறையுது. எனக்கு அப்புறம் சப்போஸ் 20ன்னு கொடுக்கும்போது எனக்கு என்ன, எனக்கு 6 பின்னுக்கு பதிலாக எனக்கு வந்து 2 பின் தான் வருது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அதுக்காக வேண்டியதை நம்ம வந்து அது கொடுக்க வேண்டாம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகே, ஆல்ரைட். அப்புறம் வேற என்ன போட்டதில் இப்போ சரிதானே? ஏஜ் பார்த்தோம், ஸ்ட்ரிங் பார்த்துட்டோம், பின் வித்து பார்த்துட்டோம், எக்ஸ்பிளிசிட்டாக பின்ஸ் கொடுத்து பார்த்துட்டோம். ரைட். அப்புறம் வந்து நம்ம அது இப்போ பார்த்தோம். இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட்டு. மறுபடியும் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட்டில் வந்து இன்னொன்று கொடுக்குறோம், ஞாபகம் வச்சுங்க. ஒன்று புதுசாக ஆட் பண்ணுறோம். நம்ம வந்து வேல்யூஸ் படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்குல்ல? டிஸ்கிரீட் வேல்யூஸு, அப்புறம் கண்டினியூஸ் வேல்யூ படிச்சிருக்கோம். நம்ம வந்து குவான்டிடேட்டிவ் வேரியபிள் வந்து டிஸ்கிரீட் வேல்யூ ஒன்று இருக்குது, அப்புறம் வந்து கண்டினியூஸ் வேரியபிள் ஒன்று இருக்குது. டிஸ்கிரீட்னாக்கு வந்து 1 2 3 4 இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஃப்ராக்ஷனாக இருக்கவே இருக்காது. அப்புறம் வந்து கண்டினியூஸ் எப்போனாக்கா ஃப்ராக்ஷனாக இருக்கும் பார்த்துருக்கு நம்ம. சரியா? பார்த்துருக்கோம். இப்போ டிஸ்கிரீட்னாக்கா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லலாம். அப்புறம் ஃபேக்டரியில் எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க, எத்தனை, அது மாதிரி சொல்ல முடியும் நம்ம. சரியா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், டிஸ்கிரீட் ஃபால்ஸ்னு கொடுத்துட்டு இந்த டேட்டா ஃப்ரேம் போட்டு பார்க்குறேன். ஓகேவா? டிஸ்கிரீட் ஃபால்ஸ் கொடுத்துருக்கேன். சரிதானே? அப்புறம் டிஸ்கிரீட் வந்து என்ன பண்ணுறதுனாக்கா வந்து ட்ரூ கொடுத்துருக்கேன். ரெண்டுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் பாருங்கள் உங்களுக்கு அப்படின்ட்டு. உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இப்போ இது என்ன செய்யணும்னாக்க உங்களுக்கு வந்து டிஸ்கிரீட் ஃபால்ஸு, டிஸ்கிரீட் ட்ரூ. ஓகேவா? என்ன பண்ண பாருங்கள். டோட்டல் ஆஃப் ஏஜ் கவுண்ட் இன் டிஃபால்ட் டிபெண்ட்ஸ் இன்டர்வல். ஓகே, ஆல்ரைட். நீங்கள் உங்களுக்கு தெரியும் என்ன வித்தியாசம்னு சொல்லுங்கள். இமேஜை பார்த்துட்டு நான் சொல்லுங்கள் எனக்கு. ட்ரூ ஃபால்ஸு பார்க்குறது இது திரும்பி பார்த்துருக்கேன்னா சண்டை விட்டுருங்க, வேண்டாம். ஓகேங்க. இந்த இருக்குது, இந்த இருக்குது, ரெண்டு கொடுத்துருக்கு நம்ம. சரியா? இது வந்து நான் என்ன கொடுத்துருனாக்க டிஸ்கிரிப்ட் வந்து ஃபால்ஸ்னு கொடுத்துருக்கேன், இது வந்து டிஸ்கிரிப்ட் ட்ரூன்னு கொடுத்துருக்கேன். என்ன ஹைட் வந்து 10 தான் கொடுத்துருக்கேன். சேம் டேட்டா கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஓகேவா? ஏஜ் தான் கொடுத்துருக்கேன் எல்லாமே. டிஸ்கிரிப்டில் வந்து டேட்டா ஃப்ரேம் எக்ஸ் வந்து ஏஜ் கொடுத்துருக்கோம். ஒன்றே ஒன்று என்னாக்க வந்து இப்படி கொடுத்துருக்கோம். இப்போ உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது மட்டும் பாருங்கள், அப்புறம் தெரியும் உங்களுக்கு அப்படின்ட்டு. உங்களுக்கு சரிங்களா? சார் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்றத. டிஸ்கிரிப்ட் என்ன பண்ணு பாருங்க. இப்போ டிஸ்கிரிப்ட் ஃபால்ஸ் கொடுத்தா என்ன ஆகுதுன்னு தெரியுதாச்சு உங்களுக்கு? இப்போ என்ன ஆகுது டிஸ்கிரிப்ட் ஃபால்ஸ் கொடுத்தா? எஸ் சார். அது வந்து அந்த பின் இன்டர்வலுக்கு தகுந்த மாதிரி அந்த கவுண்ட் கொடுக்கும் சார். அதாவது ஏஜ் 18ல இருந்து 22 வரைக்கும் எத்தனை நம்பர் ஆஃப் ஏஜ்ல எத்தனை நம்பர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி, 18 வயசுல இருந்து 22 வயசு எத்தனை பேர் இருக்காங்க, 22ல இருந்து 26 பேர் வரைக்கும் எத்தனை பேர் இருக்கான்னு அந்த கவுண்ட் கொடுக்கும் சார். சரி. இதில் டிஸ்கிரீட் ட்ரூ கொடுத்தோம்னா அதோட வேல்யூ கவுண்ட்ஸ்ல எத்தனை பேர், அதாவது கீழே வாங்க சார், அந்த இமேஜ் கம்மி சார். அதாவது தனித்தனியா கொடுக்கும் சார். யூனிக் வேல்யூஸ் எப்படி ரிட்டர்ன் பண்ணும் சார்? இப்போ 18 பேர்ல எத்தனை பேர் இருக்காங்க, யூனிக் வேல்யூ கவுண்ட்ஸ் போட்டோம்னா என்ன நமக்கு ரிட்டர்ன் பண்ணோம்? 18 வயசுல வந்து எத்தனை பேர் இருக்காங்க, 19 வயசுல எத்தனை பேர் இருக்காங்கன்றத வேல்யூ கவுண்ட்ஸ் கொடுக்கும். அந்த வேல்யூ கவுண்ட்ஸை வச்சு பிளாட் நடக்கும் சார். இப்போ 18 பேர்ல வந்து எத்தனை பேர் இருக்காங்க? 69 பேர் இருக்காங்க. 69 பேர் கிட்ட இருப்பாங்க. ஆமா சார். அப்புறம் வந்து 19 பேர்ல எத்தனை பேர் இருப்பாங்க? சரி. சோ அப்படி 20 பேர்ல எத்தனை பேர் இருக்காங்க? சோ அந்த மாதிரி நம்ம வேல்யூ கவுண்ட்ஸை வச்சு எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து வேல்யூ கவுண்ட்ஸ் எடுத்துக்கும் சார். ஓகே. வேல்யூ எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து ஏஜ் எடுத்துக்கும், ஒய் ஆக்சிஸ் வந்து வேல்யூ கவுண்ட் எடுத்துக்கும். ஏஜ் எடுத்துக்கும் சார், பட் வேல்யூ கவுண்ட்ஸ் எடுத்துக்கும். ஏஜ் வந்து வேல்யூ கவுண்ட்ஸ்ல இருக்கிற ஏஜஸ் வந்து எடுத்துக்கும். சரி. இப்போ நம்ம சொல்றோம் டிஸ்கிரீட் ஃபால்ஸ் கொடுத்தோம்னா பின்ஸ் எடுத்துக்கும். ரைட். இப்போ நம்ம சொல்றோம் டிஸ்கிரீட்னு சொன்னாலே என்னன்னாக்க வந்து ஹோல் நம்பர்னு சொல்றோம். நம்ம ஒரு கிளாஸ்ல எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கான்னு சொல்றோம்ல. அப்புறம் ஓகேவா? இப்போ எனக்கு வந்து இப்போ வந்து மேல் எவ்வளவு, ஃபீமேல் எவ்வளவு, கிட்ஸ் எவ்வளவு, அடல்ட் எவ்வளவு மாதிரி இப்போ ஒவ்வொரு யூனிக் வேல்யூஸ் எடுத்துக்கும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, நீங்கள் வந்து இங்கே வந்து வேல்யூக்கு ஒன்று போட்டு பாருங்க. இந்த இடத்துல இங்கே போட்டு பாருங்க. அப்புறம் இது போட்டுட்டு அப்புறம் இங்கே வாங்க, இங்கே பாருங்க. இதை பார்த்தீங்கன்னாக்க எனக்கு வந்து 18 வயசு வந்து 69 பேர் இருக்காங்க, 19 வயசுல வந்து 68 பேர் இருக்காங்க. இந்த இருக்கு இல்லையா, இந்த இன்ஃபர்மேஷன் தான் எனக்கு என்ன கொடுக்குனாக்க டிஸ்கிரிட் ட்ரூ கொடுக்கும் எனக்கு. அப்புறம் ஒவ்வொரு யூனிக் வேல்யூ 18 வயசுல எவ்வளோ பேர் இருக்காங்க, 69 பேர் இருக்காங்க. அப்புறம் ஓகேவா? 18 வயசுல எனக்கு எத்தனை பேர் இருக்காங்க? 69 பேர் இருக்காங்க. 18 வயசுல 69 பேர் இருக்காங்க. 18 வயசுல 69 பேர் இருக்காங்க. இந்த இருக்கு 69. அப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்புறம் நீங்கள் 64 வயசுல வந்து 22 பேர் இருக்காங்க. 64 வயசுல 22 பேர் இருக்காங்க. 64 வயசுல வந்து 22 பேர் இருக்காங்க. அந்த இருக்கா 22 காமிச்சிருதா? இதுதான் டிஸ்கிரிட் என்ன செய்யணும்னாக்க யூனிக் ஒவ்வொரு வயசுலையும் யூனிக் வேல்யூ இருக்குல்ல, 18 19 யூனிக் வேல்யூஸ் இருக்குல்ல, அதில் வந்து அதனுடைய கவுண்ட் மட்டும் கொடுக்கும் உங்களுக்கு. அப்புறம் அதான் டிஸ்கிரிட் ஃபால்ஸுக்கும் டிஸ்கிரிட் ட்ரூக்கும் உள்ளது.
சர்மா சொன்னாங்களா, டிஸ்கிரிட் ஃபால்ஸ் கொடுத்தாக்க பின் கொடுத்து இன்டர்வல் கொடுக்கும் உங்களுக்கு. இந்த இன்டர்வல் டு இந்த இன்டர்வல் வரைக்கும் உள்ளவங்க 18லேருந்து 22 வரைக்கும் உள்ள இன்டர்வல்ல எனக்கு வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க, சரியா? இன்டர்வல் ப்ராக் கொடுக்குது. டிஸ்கிரிட் ட்ரூ கொடுத்தீங்கன்னாக்க ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஏஜோலையும் எவ்வளோ பேர் இருக்காங்க கொடுக்க போகுது. இதுதான் விஷயம். ரிட்டர்ன்ஸை என்ன நம்பர் போட்டிருக்கேன்? டிஸ்கிரிட் ஃபால்ஸ்னாக்க ரிட்டர்ன்ஸ் அது கிவ்ஸ்ங்கிறதா போட்டோம் சார், அதை எடுத்துங்க சார். ரிட்டர்ன்ஸ் ஓகே ரைட். டோட்டல் நம்பர் ஆஃப் ஏஜ் கவுண்ட்டு ஓகேவா? இது எப்படினாக்க வந்து என்ன கொடுக்குனாக்க வந்து அது இன்டர்வல் கொடுக்கும் உங்களுக்கு, சரியா? கொடுக்கும். இது வந்து யூனிக் வேல்ஸோட ரிட்டர்ன்ஸ் த கவுண்ட் ஆஃப் யூனிக் வேல்யூஸ் ஆஃப் ஈச் ஏஜ். 18 வயசுல எவ்வளோ பேர் இருக்கான்னு கவுண்ட் கொடுக்கும் உங்களுக்கு. அதான் டிஸ்கிரிட் ட்ரூ, சரிதானே? இது வந்து பார்த்துங்க, நம்ம ஈஸியாக நம்ம வந்து பண்ண முடியும் இப்போ. ஆனால் இது என்ன ஒரு விஷயமும் வச்சுங்க, இப்போ பாருங்களேன், ஏஜ் வந்து உங்களுக்கு வந்து 64 வரைக்கும் நம்ம இப்படி கொடுத்துருவோம். 18லேருந்து 65 வரைக்கும் இருக்குது. சப்போஸ் ஏஜ் வந்து 1லேருந்து ஒரு 120 வரைக்கும் வச்சுங்களேன், ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும். அது ஞாபகம் வச்சுங்க, கிளட்டராக இருக்கும். அதுக்கு அதையும் ஞாபகம் வச்சுங்க நம்ம, சரியா? இதான் விஷயம். சரி, ஓகே. வேற ஏதாச்சும் இருக்குதா? நான் என்ன பண்ணுறேன்னாக்கா, நம்ம வந்து பர்பஸாக நான் 61 கொடுத்துருக்கேன். இதே நீங்கள் வந்து 2 கொடுத்தீங்கன்னாக்க அப்படி வரும், 2 வரும் உங்களுக்கு. அப்புறம் இந்த இருக்குல்ல வரும்போது உங்களுக்கு வந்து அப்புறம் வந்து 18, 20, 22 வரும் உங்களுக்கு. அப்புறம் ஓகேவா? 18, 19, 20, 21 சரிதானே? அப்படி கொடுக்கும் உங்களுக்கு. அப்புறம் சரி, ஒரு விஷயம் கவனிச்சுங்களா, நான் வந்து எக்ஸ்ட்ரிக்ஸில் வந்து நான் 18, 20, 22 2 இன்டர்வல் கொடுத்தாலுமே அது என்ன பண்ணுதுனாக்க ஒவ்வொரு யூனிக் வேல்யூஸுக்கும் உள்ள கவனத்தை கொடுத்துட்டு இருக்குது. புரியுது அப்படின்னு உங்களுக்கு? சர்மா தெரியுது உங்களுக்கு என்னன்ட்டு? சரிங்க, இது 18, இது 19, 20, 21. ஆமா சார், அது டிஃபால்ட் அதான் எடுத்துக்கும் அது சார். டிஃபால்ட்டா டிஸ்கிரிட்னு சொன்னாலே யூனிக் வேல்யூ எடுத்துக்கும். இப்போ என்ன ஈவன் பிரச்சனை? பின்ஸ்க்கு கூட அப்படிதான் சார். நம்ம ஒண்ணு எக்ஸ்ட்ரிக்ஸ் கொடுத்தா அது கரெக்டா அது மேட்ச் ஆகுது சார். அது இப்போ என்ன பிரச்சனை தெரியுமா? இப்போ எனக்கு ஏஜ் வந்து மினிமம் ஏஜ் எனக்கு வந்து எவ்வளோ இருக்குனாக்க, எனக்கு மினிமம் ஏஜ் வந்து 18 இருந்துச்சு. மினிமம் ஏஜ் வந்து எனக்கு வந்து இப்போ 18லேருந்து மேக்ஸிமம் வந்து 64 வரைக்கும் ஓகே தான், நான் கொடுத்துட்டேன், பிரச்சனை கிடையாது. அப்புறம் ஓகேவா, கொடுத்தாச்சு. சப்போஸ் நான் இதையே இப்போ பாருங்களேன், எனக்கு வந்து இப்போ பிஎம்ஏல பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு எக்கச்சக்க யூனிக் வேல்யூ இருக்கும். இப்போ 64 மேலே இருக்கும், சரியா உங்களுக்கு? அப்புறம் ஸோ நீங்கள் இப்போ பிஎம்ஏல போய் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ இருக்கும்? அதில் 64 யூனிக் வேல்யூ இருந்துச்சு 64 வயசு வரைக்கும். இதில் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் நான் என்ன பண்ணுறேன், நான் இப்போ வந்து பிஎம்ஏ கொடுத்து பார்க்குறேன். பிஎம்ஏ அதாவது இப்போ ஏஜுக்கு பதிலாக நான் பிஎம்ஏ கொடுத்தேன் அப்படின்னாக்க, ஏஜுக்கு பதிலாக நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுறோம், ஏஜுக்கு பதிலாக நான் பிஎம்ஏ கொடுக்குறேன். எனக்கு வேலைக்கு ஒன்லையும் பிஎம்ஐ செக் பண்ணி பார்க்குறேன், எத்தனை இருக்கு செக் பண்ணி பார்க்குறேன், பிஎம்ஐ செக் பண்ணி பார்க்குறேன், சரியா? இப்போ பார்த்தோம்னாக்க நமக்கு வந்து இருங்க, அப்பா மொத்தம் வந்து 548. இந்த என்ன இருந்துச்சு நமக்கு வந்து இதில் ஏஜில் நமக்கு வந்து மொத்தம் நம்பர் ஆஃப் யூனிக் வேல்யூஸ் நமக்கு எத்தனை இருந்துச்சுனாக்க, மொத்த வேல்யூஸ் நமக்கு வந்து இந்த இருங்க கவுண்டு, இந்த டெக்ஸ்ட் மொத்தம் எனக்கு வந்து நேம் கவுண்டு தான் கொடுத்துருக்காங்க, நம்பர் வேல்யூ கொடுக்கல ஏஜில். சரி, ஓகே. நான் பிஎம்ஏ கொடுத்து பார்த்தேனாக்க அப்புறம் யூனிக் வேல்யூஸ் போய் பார்த்தோம்னாக்க நமக்கு இந்த பாருங்க, என்னங்க ஏஜ் தான் திருப்பி வருது, பிஎம்ஐ வருது. ஏன் பிஎம்ஐ 18 ஆரம்பிக்குது? ஏதில் ஆரம்பிச்சு நம்ம மேப் பேர் கொடுத்தோம், நம்ம பிஎம்ஐ தான் கொடுத்தேன். பிஎம்ஐ இவ்வளோ தான் இருக்கா வேல்யூஸு, யூனிக் வேல்யூஸ் இவ்வளோ தான் இருக்கா பிஎம்ஐயில்? பிஎம்ஐ எதில் ஆரம்பிக்குது? சாரி, பிஎம்ஐ எதுவும் ஆரம்பிக்குதா, கம்மியாக இருக்குதா? பிஎம்ஐயில் வந்து எத்தனை வேல்யூஸ் இருக்கு மொத்தம் உங்களுக்கு? இப்போ இவ்வளோ தான் இருக்குமா? சார் மேல கோடு வந்து அது ஓகே தான். ஏஜ் எடுத்திருக்கீங்க சார் மேல. நீ இல்லை கோட் இல்லை போங்களே. இல்லை, நான் பிஎம்ஐ போட்டு தப்பு, நான் சார்ஜஸ் கொடுத்துருக்கணும். கரெக்டா தான் சார் வருது பிஎம்ஐ. பிஎம் சரியா வருது. நான் என்ன நினச்சினாக்கா, எனக்கு இப்போ ஏஜில் வந்து மொத்தம் 64 யூனிக் வேல்யூஸ் கொடுத்துச்சு இல்லை? ஆமாங்க சார். எனக்கு அதை விட அதிகமாக யூனிக் வேல்யூஸ் கூட செக் பண்ணிட்டு இருக்கேன். எது அதிகமாக இருக்கும் யூனிக் வேல்யூஸ்? சார்ஜஸ் அதிகமாக இருக்குமா? இருக்கும் சார், கண்டிப்பா. ஓகே, நான் பிஎம்ஐ சரியாக கொடுத்துருக்குது. நான் இதே நான் வந்து இப்போ சார்ஜஸ் கொடுத்தனாக்க, சார்ஜஸ் கொடுத்து பார்த்தோம்னாக்க இதான் உண்டாகிட்டு இருக்குது, நான் ப்ராடக்ட் உண்டாகுது. இட் டேக்ஸ் லாங்கர் டைம். ஓகே, எனக்கு வந்து சார்ஜஸில் வந்து நிறைய யூனிக் வேல்யூஸ் இருக்குது. அதனால வந்து ப்ளாட் வந்து கிரியேட் பண்ணுறது நிறைய டைம் ஆகுது. இந்த ஓடிக்கிட்டே இருக்குது. நான் டிஸ்கிரிட் 2 என்ன கொடுக்கும்னாக்க ஒவ்வொரு யூனிக் வேல்யூஸும் எத்தனை இருக்குன்னு காமிச்சு நமக்கு. அப்புறம்
அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இப்போ எனக்கு வந்து இந்த சார்ஜஸ் வந்து $16,888 வந்து இதே மாதிரி இருக்குதான்னு செக் பண்ணி பார்க்க உங்களுக்கு இதே மாதிரி எத்தனை இருக்குன்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். சரியா? இப்போ எப்படி வந்து நமக்கு வந்து இப்போ ஏஜ் 19 இருந்த மாதிரி அப்போ இதே சார்ஜஸ் வந்து இன்னொரு வாட்டி வந்திருக்குதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்க உங்களுக்கு அதான் பார்க்க நமக்கு. அப்பா என்ன எடுக்குது ஓடிக்கிட்டே இருக்குது. இட் டேக்ஸ் லாங்கர் டைம் நினைக்கிறேன். அப்போ என்ன அர்த்தம்னா சார்ஜஸில் வந்து மோர் நம்பர் ஆஃப் யூனிக் வேல்யூஸ் இருக்குன்னு அர்த்தம். ஏஜில் வந்து நமக்கு வந்து எத்தனை இருக்குனாக்க வந்து 64 யூனிக் வேல்யூஸ் இருந்துச்சு. 18, 19, 20 வரிசையாக இருந்துச்சு. சார்ஜஸ் வந்து நிறைய யூனிக் வேல்யூஸ் இருக்கிற வாசி நிறைய டைம் எடுக்குது அந்த பிளாட்டை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு. ஓகே, இது போட்டோம். இங்கே வாங்க, இன்னும் இது முடிச்சிட்டுது. நீங்க எக்ஸ்டிக்ஸ் வந்து அப்படிதான் சார் கொடுத்துருக்கீங்க. இந்த பார்க்குறோம், இந்த கோடு பார்த்துருவோம். ஓ, எக்ஸ்டிக்ஸ் எப்படி கொடுத்துருக்கேன் கப்பையாக கொடுத்துருக்கேன். ஓகே, ஆல்ரைட், அப்போ கொடுத்துருங்க. அதை எடுத்துக்கிட்டோம். எக்ஸ்டிக்ஸ் அதை எடுத்துக்கிட்டோம். அப்போ என்ன வருதுன்னு பார்ப்போம். கரெக்ட் தான், அப்போ கொடுத்துருக்கேன். ஓகே, எக்ஸ்டிக்ஸ் கொடுத்துருக்கேன்னா எக்ஸ்டிக்ஸ் எடுத்துட்டேன். இதையும் எடுத்துருவோம். நம்ம இந்த வர்றேன். எனக்கு என்னன்னாக்க வந்து ஏஜ் கொடுக்கும்போது 64 யூனிக் வேல்யூஸ் இருந்துச்சு. இப்போ சார்ஜஸ் வந்து யூனிக் வேல்யூ அதிகமாக இருந்துச்சுனாக்க அத்தனை நம்பர் ஆஃப் பார் வந்து வருதான்னு பார்க்குறேன். டிஸ்ட்ரிபியூஷன் பேட்டில் வந்து அத்தனை நம்பர் ஆஃப் வந்து அந்த பார் வருதான்னு செக் பண்ணி பார்க்குறோம். அதான் விஷயம். ரொம்ப கண்டினியூஸ் வேல்யூ சார் இது. ஆமாம், இட் டேக்ஸ் லாங்கர் டைம். இது டிஸ்கிரீட் வேல்யூக்கு போட்டா நல்லா இருக்கும் சார். நம்ம எதுக்குங்க டிஸ்கிரீட் வேல்யூக்கு போட்டா நல்லா கரெக்டா இருக்கும் சார் இந்த டிஸ்ட்ரிக்ட் பிளாட். ஆமாம், அது சார்ட்ல இது கண்டினியூஸ் வேல்யூ. ஏஜ் வந்து இன்சைட் எதை எடுக்க முடியாது சார் இதுல. என்னங்க? இதுல இன்சைட் எதை எடுக்க முடியாது சார். அதுக்கு டிஸ்கிரீட் வேல்யூ இந்த ஏஜ் சாரி ஏஜ் டிஸ்கிரீட் வேல்யூ. அப்புறம் வந்து சில்ட்ரன் வந்து டிஸ்கிரீட் வேல்யூ. எனக்கு என்ன செக் பண்ணி பார்க்குறேன்னாக்க நம்ம 64 யூனிக் வேல்யூ சேர்ந்தா நமக்கு 64 பார் வந்துச்சுல்ல. ஆமா சார். அது மாதிரி வந்து இந்த சார்ஜஸ்க்கு வந்து கட்டாயமா 100க்கு மேற்பட்ட யூனிக் வேல்யூஸ் இருக்கும்ல. ஆமா சார். அத்தனை பார் வருதான்னு செக் பண்றேன். மொத்தம் வந்து 548 பார் வரணும். இப்போ பார்த்தீங்களா? இப்போ இது பிஎம்ஐ. அது என்ன கொடுத்துருங்க, பிஎம்ஐ கொடுத்துருவோம். நம்ம சார்ஜஸ் கொடுக்கணுமா? அது பிஎம்ஐக்குள்ள, சாரி பிஎம்ஐக்குள்ள சார். கீழே பிளாட் ஷோ வந்து கமெண்ட் ஆயிருக்கு சார். அது வந்துடும் சார், ஆட்டோமேட்டிக்காவே கொடுத்துருவாங்க. அங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதில் அப்படி வீட்டில் போட்டு தான் பார்க்கணும். எப்போ இட் டேக்ஸ் லாங்கர் டைம். இந்த இப்போ தான் வந்துன்னு நினைக்கிறேன்ல. கவுண்டு சார்ஜஸ்ஸு எப்படி போட்டிருக்கான்னு தெரியல. அவங்க நோ ஐடியா. நெவர் மைண்ட், நம்ம திருப்பி செக் பண்ணி பார்ப்போம். விட்டுருங்க, பரப்பி வேணாம் போட்டு நம்ம. நெவர் மைண்ட். சரி, ஓகே. நான் வந்து அப்புறம் வந்து ஏஜ் மட்டும் கொடுத்துக்கிறேன். சரி, ஓகே. இந்த இருக்குது, சரியா போச்சு. ஆல் ரைட். இந்த மொத்தம் எனக்கு வந்து அந்த டிஸ்கிரிப்ட் வேல்யூ வந்து சப்போஸ் நம்ம வந்து இப்போ ஷர்மா நம்ம வந்து இப்போ ஏஜ் கொடுத்தோம்ல, சில்ட்ரன் கொடுக்குறோம். அப்போ 5 தான் வரும். அப்படின்னாக்க சில்ட்ரன் வந்து 5 தான் இருக்கு. அப்படின்னாக்க டிஎஃப் ஆஃப் நம்ம வந்து சில்ட்ரன் கொடுக்குறோம் வச்சுங்களேன். ஆமா சார், அந்த 5 தான் சார் வரும். 5 தான் வரும் இல்லையா? 5 பார் தான் வரணும். சரிதானே? சில்ட்ரன் 0ல எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு சைல்டு உள்ளவங்க எத்தனை பேர் வரும்? 5 தான் வருது. 5 தான் வருது. ஓகே. 0 1 2 3 4 5. 0 to 1 இல்ல சார், 0 சைல்டு உள்ளவங்களோட எத்தனை பேர் இருக்காங்க? அதோட யூனிக் வேல்யூஸ் எவ்வளோ? யூனிக் வேல்யூஸ் வந்து இந்த இருக்கு 550. மேல அதோட இது பாருங்க சார், வேல்யூ கவுண்ட்ஸ் பாருங்க சார். இந்த வேல்யூ கவுண்ட்ஸ் இந்த இருக்குது 550. அதுக்கு மேல பிரிண்ட் ஆயிருக்கு பாருங்க. 574 பேர் இந்த இருக்கு. 574 இருக்குது. ஒரு சைல்டு உள்ளவங்க வந்து 324 இந்த இருக்கு. 324 இந்த இருக்குது. அப்புறம் வந்து அந்த மாதிரி 240 சில்ட்ரன், ரெண்டுக்கு வந்து 240. கரெக்ட் தான். 6 வேல்யூ இருக்குது. சரியா? கரெக்டாக தான் இருக்குது. சரி, ஓகே. நம்ம ஏஜ் தான் போட்டிருந்தோம். ஏஜை போட்டு வச்சுக்கணும் நம்ம. ரைட். சரி, ஆல்ரைட். 10 இருக்கா? இது முடிச்சாச்சு. நம்ம அடுத்தது போங்க. இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ரீஜன்லையும் எவ்வளோ பேர் ஸ்மோக்கர்ஸ் இருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். நம்ம
சரிதானே? அதை பார்க்குறோம் நம்ம. டிஸ்ட்ரிபியூஷன் பார்ட்டில் வந்து ஒவ்வொரு ரீஜனில் வந்து எவ்வளோ பேர் ஸ்மோக்கர் இருக்காங்கன்னு நம்ம வந்து அதை செக் பண்ணி பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ நமக்கு வந்து சவுத் வெஸ்ட்டில் வந்து ஸ்மோக் பண்ணுறவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து 55 பேர் இருக்காங்க. சரியான? ஸ்மோக் பண்ணாதவங்க வந்து 255 பேர் இருக்காங்க. அப்ராக்சிமேட்லி சொல்கிறேன், 255 பேர் இருக்காங்க. சரியா? அது மாதிரி அவங்க வந்து சவுத் வெஸ்ட்டில் வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோம்னாக்கா வந்து எங்கே ரொம்ப கம்மியாக இருக்காங்கனாக்கா வந்து இப்போ சவுத் வெஸ்ட்டில் தான் ஸ்மோக் பண்ணாதவங்க வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஸ்மோக் பண்ணாதவங்க, ஸ்மோக் பண்ணுறவங்க வந்து கம்மியாக இருக்காங்க. அப்புறம் வந்து சவுத் ஈஸ்டில் தான் சாரி இது எஸ்ன்றது வந்து என்ன கலர், இந்த கலர், அது என்ன கலர், இந்த கலர் அது சவுத் வெஸ்ட்டில் தான் ஸ்மோக் பண்ணுறவங்க வந்து கம்மியாக இருக்காங்க. இந்த இருக்குல்ல மொத்தம் 55 பேர் தான் வந்து ஸ்மோக் பண்ணுறாங்களே சவுத் வெஸ்ட்டில். சரியா? அப்புறம் வந்து எங்கே வந்து பண்ணாமல் அதிகமாக இருக்காங்கனாக்கா வந்து சவுத் ஈஸ்ட் இருக்குல்ல, சவுத் ஈஸ்டில் தான் வந்து 255 பேர் வந்து ஸ்மோக் பண்ணாமல் இருக்காங்க. சரியா? பண்ணுறவங்க வந்து சவுத் ஈஸ்டில் பண்ணுறவங்க வந்து 77 பேர், பண்ணாதவங்க வந்து 257 பேர். இதுதான் சொன்ன இன்சைட் நமக்கு எந்த ரீஜனில் வந்து ஸ்மோக் அதிகமாக பண்ணுறாங்க பண்ணலன்ட்டு. இது ஏன் டேட்டா போகிறோம்னாக்கா இப்போ பாருங்களேன், இப்போ நமக்கு வந்து எந்த ரீஜனில் சவுத் ஈஸ்டில் வந்து நிறைய பேர் ஸ்மோக் பண்ணுறாங்க இந்த இருக்குல்ல. இப்போ இதை பேஸ் பண்ண இப்போ என்னன்னாக்கா வந்து அதிகமாக ஸ்மோக் பண்ணுற வாசி என்ன கார்லேஷன் அப்படின்னாக்கா அதிகமாக ஸ்மோக் பண்ணுறாங்க சவுத் ஈஸ்டில் அதிகமாக வந்து 75 பேர் ஸ்மோக் பண்ணுறாங்கனாக்கா இப்போ என்னன்னாக்கா உங்களுக்கு வந்து கார்லேஷன் என்ன அதிகமாக கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அதை என்ன செய்யணும், நம்ம வந்து இந்த நம்பர் ஆஃப் ஸ்மோக்கர்ஸையும் கேன்சர் வர்றதுக்கான சான்சஸையும் என்ன செய்யணும் கார்லேஷன் போட்டு பார்க்கும்போது கட்டாயம் என்ன இருக்கும்னாக்க வந்து அதிகமாக ஸ்மோக் பண்ணுற ஏரியாவில் வந்து கேன்சர் அதிகமாக இருக்கும். இப்படி தான் நம்ம வந்து மெஷின் வந்து ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம், சொல்லணும் நமக்கு அப்படின்ட்டு. சரியா? இதை மட்டும் பார்த்தோம் நம்ம. அடுத்தது இப்போ நம்ம என்ன போட்டிருக்கோம்னாக்க வந்து இந்த பாரா போட்டிருக்கோம். சரிதானே? பாரா போட்டிருக்கோம்ல. அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னாக்க இப்போ இந்த பாருக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம் இப்போ வந்து இப்போ இது பாருங்கள். அடுத்தது அதே தான். இப்போ மேல் வந்து அதிகமாக ஸ்மோக் பண்ணுறாங்களா, ஃபீமேல் அதிகமாக ஸ்மோக் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்துருக்கோம் நம்ம. சரியாக பண்ணிருக்கோம். அது வந்து ஹிஸ்டோகிராம் போட்டிருக்கோம். இதில் டிஸ்பிளாட்டில் வந்து இப்போ என்ன பண்ணிருக்கோம், கைண்ட் என்ன ஹிஸ்டோகிராம் மாதிரி போட்டிருக்கோம். ஏற்கனவே வந்து ஹிஸ்டோகிராம் போட்டு பார்த்துருக்கோம் நம்மளுக்கு. ஓகே தானே? இந்த இருக்குது. அப்புறம் ஸோ இப்போ வந்து மேல் அதிகமாக பண்ணுறாங்களா இல்லை ஃபீமேல் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு உங்களுக்கு பாருங்க. இங்கே பாருங்கள், ஃபீமேல் வந்து எவ்வளோ பண்ணுறாங்கனாக்க 110 பேர் தான் ஸ்மோக் பண்ணுறாங்க. சரிதானே? பண்ணாதவங்க வந்து எவ்வளோ பேர்னாக்கா ஃபீமேல் வந்து 550 பேர் பண்ணாமல் இருக்காங்க. அப்புறம் பாருங்க, மேலில் வந்து ஸ்மோக் பண்ணுறவங்க வந்து கிட்டத்தட்ட 120 பேர், இந்த 120 பேர் இருக்காங்க. சரியா? அப்புறம் வந்து பண்ணாதவங்க வந்து எவ்வளோ இருக்காங்க வந்து 510 பேர் இருக்காங்க. சரி, இதுதான் இன்சைட் உங்களுக்கு. அப்புறம் ஸோ யார் அதிகமாக ஸ்மோக் பண்ணுறாங்கனாக்க வந்து மேல் தான் அதிகமாக வந்து ஸ்மோக் பண்ணுறாங்க. சரிதானே? அப்படின்ட்டு அதாவது அதிகமாக ஸ்மோக் பண்ணாதவங்களும் மேல் தான் இருங்க. அதிகமாக ஸ்மோக் பண்ணாதவங்களும் அவங்க தான், பண்ணுறவங்களும் அவங்க தான். ஸோ இது வந்து ஸ்மோக் பண்ணுறவங்க, அதிகமாக பண்ணுறவங்க. பண்ணாதவங்க வந்து இவ்வளோ பேர் இருக்காங்க, மேலேயும் ஃபீமேலையும் கம்பேர் பண்ணும்போது. சரியா? இது வந்து நம்ம வந்து ஹிஸ்டோகிராம் மாதிரி போட்டு வச்சுருக்கோம். நம்ம இதில் போட்டு வச்சுருக்கோம். உங்களுக்கு ரொம்ப ஃபைன் க்ளீனாக வேணும்னாக்க என்ன பண்ணுறங்க, இப்போ இந்த இன்டர்வல் வந்து 0 to 100 200 இருக்குல்ல, நீங்களே போய் என்ன பண்ண, நீங்கள் வந்து ஒயிட் டிக்ஸ் மாற்றி வச்சுட்டு ஈஸியாக இருக்கும். நாங்கள் என்ன செய்வோம், கடைக்கு போயிட்டு PLT.white ticks போட்டு என்ன செய்ய நம்ம வந்து இப்போ வந்து 100 இருக்குல்ல, இதில் போயிட்டு நம்ம என்ன செய்வோம், நம்ம வந்து நம்ம ரேஞ்ச் போட்டு வச்சுக்கலாம். பார்த்தோம்னாக்கா இப்போ 100 இருக்குதா, 100 400 இருக்குல்ல, வேணுமாக்க என்ன செய்வோம், நம்ம வந்து ஏற ஆரம்பிக்குது 0ல் ஆரம்பித்து 550 முடியுதா, அப்போ நாங்கள் என்ன செய்வோம் 0, 575, 25 அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டர்வல் இன்னும் ஈஸியாக கிட்ட இருக்கும். அது பார்க்குறதுக்கு உங்களுக்கு டேட்டா பார்க்குறதுக்கு இதாக இருக்குல்ல, பார்க்குறது ஈஸியாக இருக்கும் டேட்டா. நீங்கள் வந்து டேட்டாவை கரெக்டாக செக் பண்ணுறது வந்து 120 பேர் அங்கே இருக்காங்க. இங்கே வந்து 528 பேர், 550 பேர் இருக்காங்க. ஸோ இப்படி பண்ண முடியும் உங்களுக்கு. சரியா? அப்புறம் பாருங்கள், கன்க்ளூஷன் ஃபீமேல் ஸ்மோக்கர் தான் கம்மியாக இருக்காங்க பார்த்தவங்களுக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்துங்க, நம்ம வந்து ஹிஸ்டோகிராமில் வந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் பார்த்தோம். நம்ம டென்சிட்டி வந்து ஃபால்ஸ்ன்னு இருக்கும்போது என்ன கொடுக்கணும், உங்களுக்கு வந்து அப்சல்யூட் நம்பர் கொடுத்துச்சு. ஓகேவா? டென்சிட்டி 2ன்னு கொடுக்கும்போது எப்போவுமே பிடிஎஃப் எப்படி இருக்குனாக்கா 0லேருந்து 1 வரைக்கும் தான் இருக்கும். ஓகேவா? அது நமக்கு என்ன செய்யணாக்கா ஒய் ஆக்சிஸ் கொடுக்கும் உங்களுக்கு. அதாவது இப்போ நமக்கு வந்து இந்த இது வந்து எனக்கு என்ன கொடுத்துச்சுனாக்கா, எனக்கு வந்து ஏஜ் இருக்குல்ல, ஏஜையும் டென்சிட்டி ஃபால்ஸ் கொடுக்கும்போது எனக்கு வந்து
அப்சல்யூட் நம்பர் கொடுத்துச்சு. 20 வயசுல எவ்வளோ பேர் இருக்காங்க, 30 வயசுல இருக்காங்கன்னு கொடுத்துச்சு நமக்கு. ஓகேவா? 20 வயசுல எனக்கு வந்து 220 பேர் இருக்காங்க கொடுத்துச்சு உங்களுக்கு. இப்போ இது என்ன டென்சிட்டி 2ன்னு கொடுக்கும்போது அது வந்து எனக்கு என்ன பண்ணுனாக்கா ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் மூலம் எனக்கு என்ன இப்படி அதே வேல்யூ கொடுக்குது எனக்கு. டென்சிட்டி வந்து எனக்கு என்ன, இது வந்து பிடிஎஃப் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். இப்போ அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்ஸ்டாகிராமில் வந்து என்ன இருக்குனாக்கா வந்து டென்சிட்டி ஃபால்ஸ் அப்படின்னாக்கா அந்த அந்த ஒரிஜினல் நம்பர் கொடுக்கும், நம்பர் ஆஃப் கவுண்ட் கொடுக்கும், அது கொடுக்கும். டென்சிட்டி ஃபால்ஸ்னாக்க எங்களுக்கு வந்து ஒய் ஆக்சில் வந்து பிடிஎஃப் கொடுக்கும், ப்ராபபிலிட்டி டென்சிட்டி கொடுக்கும் உங்களுக்கு. அப்புறம் இது வந்து ஏற்கனவே படிச்சிருக்கோம், இன்ஸ்டாகிராமில் தான் படிச்சிருக்கோம். நம்ம இதே வேலையை என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து இப்போ சீபாலில் போட்டு பார்க்க போகிறோம். இப்போ சரியா பாருங்க. அப்புறம் 2 விஷயம் அமைச்சுங்க. அங்கே வந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி பார்த்தோம்ல, இங்கே என்ன பண்ணுறோம்னாக்கா கேடின்னு பார்க்குறோம், கெர்னல் டென்சிட்டி எஸ்டிமேஷன் பார்க்குறோம் உங்களுக்கு. இப்போ சரிதானே? இது என்ன பண்ணுது, கேடி எக்ஸாம்பிள் என்ன பண்ணுது சார், எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. Yes, sir. It's a kernel density estimation is a non-parametric way to estimate the probability density function. அதாவது இது வந்து ஒரு probability density function வந்து கால்குலேட் பண்றதுக்கானது தான். இதுல வந்து கர்னல் டென்சிட்டின்னு இருக்கு. இது எப்படின்னா, இப்போ கொஞ்சம் கீழே வாங்க சார். நம்ம இந்த கேடின்னு கீழே போட போகிறோம், கேடி ஈக்குவல்ட்டுன்னு ஒன்று போட போகிறோம். இப்போ அந்த கேடிக்கு ஏன் போடுறோம்னாக்க நம்ம வந்து இங்கே டென்சிட்டி ட்ரூ ஆர் எஸ் நம்ம வந்து ஹிஸ்டோகிராம் கொடுத்தோம்ல. இப்போ டென்சிட்டி கொடுத்த வாசி ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிச்சுல்ல, அதே நம்ம ப்ராபபிலிட்டி டென்சிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இது வந்து நம்ம வந்து மேட்பிளாட்டில் வந்து டென்சிட்டி கண்டுபிடிக்க ட்ரூன்னு கொடுத்தோம், சீபாலில் வந்து நம்ம டென்சிட்டி ப்ராபபிலிட்டி டென்சிட்டி கண்டுபிடிக்கிறது கேடின்னு கொடுக்குறோம். இதான் வித்தியாசம். புரியுதா உங்களுக்கு? அப்படின்ட்டு நம்ம ஹிஸ்டோகிராம்ல வந்து பார்த்தோம், வந்து ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா கூட பார்த்துருந்தோம். அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி ஒரு பல்க் கூட ட்ராப் பண்ணோம். இப்போ மேல இருக்க அந்த ஏஜ்ன்றதுல ஃபர்ஸ்ட் ஹிஸ்டோகிராம் போட்டுட்டு அதுக்கு மேல லைன் பிளாட்ல என்ன பண்ணோம், அந்த பிடிஎஃப் வேல்யூஸ் கண்டுபிடிச்சு ஒரு கர்வ் கூட நம்ம ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கூட நம்ம பண்ணி பார்த்தோம் ஹிஸ்டோகிராம் மேட் பிளாட்ல. ஸோ இதுல வந்து என்ன பண்றோம், இதுல அதே மாதிரி தான். இதுல வந்து கர்னல் டென்சிட்டி ஃபங்க்ஷன். இதுல வந்து கொஞ்சம் கீழே வாங்க சார். ஸோ இதுல வந்து என்ன பண்ணுவோம்னா, ஒரு இண்டிவிஜுவல் இப்போ ஒரு பார் இருக்கு பாத்தீங்களா, கீழே வாங்க சார். இந்த ஒவ்வொரு பாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கர்னல் காஷியன் கர்னல்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவோம். இந்த கீழே வந்து இப்போ இதுல பார்த்து பாத்தீங்கன்னா 5 பார் இருக்கு. ஸோ இந்த 6 பார் இருக்கு. இந்த 6ல என்னன்னா 6 இன்டர்வல்ல, இந்த 6 இன்டர்வல்ல இருக்க ஒவ்வொன்றுக்குமே வந்து காஷியன் கர்னல்ஸ் வந்து கிரியேட் ஆகும். இந்த காஷியன் கர்னலை வச்சு தான் இந்த டோட்டல் கர்னல் டென்சிட்டி கர்வ் வந்து வரைகிறோம். இப்போ ரைட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் லைன் இருக்குங்களே, ஸோ இதுதான் வந்து கர்னல் டென்சிட்டி கர்வ், கேடிஇன் பிளாட்னு சொல்லுவாங்க, கர்னல் டென்சிட்டி கர்வ். இது எப்படி டிரா பண்றோம்னா, இந்த 6 இன்டர்வல் இருக்குல்ல, இந்த 6 இன்டர்வலை வச்சு தான் இந்த பெரிய கர்வ் வந்து டிரா பண்றோம், கர்னல் டென்சிட்டி கர்வ் வந்து டிரா பண்றோம். அதே அந்த நம்ம முன்னாடி பார்த்த அதே தான். இந்த ஒவ்வொரு கர்வ் இருக்கு பாத்தீங்களா, இந்த கர்வ்ல இருந்து எப்படி டிரா பண்ணுவோம்னா, இப்போ கொஞ்சம் மேல போங்க சார். ஃபர்ஸ்ட் இது எப்படின்னா ஒரு 6 நம்பர் எடுத்திருக்கோம். அதை வந்து பின் சைஸ் வந்து 2ன்னு போட்டிருக்கோம். அதாவது இன்டர்வல் என்னன்னா -4ல இருந்து +2 வரைக்கும் வந்து பாயிண்ட் அந்த அதாவது பின்ஸா பிரிச்சிருக்கோம். 1 2 3 4 5 6 பின்ஸா பிரிச்சிருக்கோம். இப்போ பாருங்க, -4 to -2 வரைக்கும் அதோட வேல்யூ வந்து -2.1. ஒரு நிமிஷம், எங்க சொல்றீங்க மைனஸ்? இங்க இந்த நம்ம பின்ஸ் பிரிச்சிருக்கோம் பாருங்க சார், இது பின்ஸ் இன்டர்வல் தான் கீழே இருக்கு சார். இங்க உள்ளது. ஆமா சார். அந்த வேல்யூக்கு இப்போ ஒரு சாம்பிள் வேல்யூ எடுத்திருக்கோம். இந்த சாம்பிள் வேல்யூஸ் வந்து 1 2 3 4 5 6 வேல்யூஸ். 6 சாம்பிளுக்கு வந்து அதோட வேல்யூஸ் பாத்தீங்கன்னா -2.1, -1.3, -0.4, இந்த மாதிரி 6 வேல்யூஸ் இருக்கு. இதை வந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்ல இப்போ சாம்பிளை வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல அண்ட் ஒய் ஆக்சிஸ்ல இது எப்படி டிரா பண்ணுவோம்னா, இந்த கர்னல் டென்சிட்டி ஃபங்க்ஷன்ல பின்ஸா ஃபர்ஸ்ட் பிரிப்போம். நம்ம கேடிஇ கொடுத்தாலே என்ன ஆகும், பின்ஸ் வந்து நமக்கு வரும் டிஸ்ட் பிளாட்ல. இப்போ ஃபர்ஸ்ட் பின்னு பாத்தீங்கன்னா -4ல இருந்து -2 வரைக்கும் ஒரு பின்னு, -4ல இருந்து -2 வரைக்கும் ஒரு பின்னு. எஸ் சார். அப்புறம் -2ல அதோட வேல்யூ என்னன்னா, ஃபர்ஸ்ட் பின்னோட வேல்யூ வந்து -2.1. அந்த வேல்யூல பாருங்க சார், அந்த டேபிள்ல -4 தான் இருக்குது. இல்ல சார், இது வந்து இன்டர்வல் சார். -4 to -2 ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்டர்வல். -4 to -2. இதோட ஃபர்ஸ்ட் இன்டர்வலோட வேல்யூ வந்து -2.1. மேல பாருங்க சார், அந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ பாருங்க சார். இருக்குதா? எஸ் சார். -2.1. எஸ் சார். செகண்ட் பின்னுக்கு வந்து -2 to 0. அதோட வேல்யூ வந்து -1.3. சரி. ஸோ தேர்டுக்கு வந்து 0 to 2, அதோட வேல்யூ -0.4. சரி. ஸோ நெக்ஸ்ட் வேல்யூ வந்து 2 to 4க்கு வந்து 1.9, 4 to 6க்கு வந்து 5.1, தென் 6 to 8க்கு வந்து 6.2. சரி. ஸோ இது வந்து கீழே இருக்கிறது பின்ஸ் இன்டர்வல், மேல இருக்கிறது அதோட வேல்யூ சார். எத்தனை நம்பர் ஆஃப் வேல்யூஸ்னு போட்டிருக்கோம்.
இதை சரி தான் கீழே வந்து டிராப் பண்ணியிருக்கோம். கீழே வாங்க சார். ம் இதுதான் பாத்தீங்கன்னா பின் இன்டர்வல் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து 0ல இருந்து ஒரு வேல்யூ வர்றது தான் ஃபர்ஸ்ட் பின். செகண்ட் பின் வந்து சின்ன இன்டர்வல் தான் பாருங்க. இது ஃபர்ஸ்ட் பின் சரியானே ஃபர்ஸ்ட் பின் அந்த கீழ இருந்து 0ல இருந்து ஃபர்ஸ்ட் பின். ம் அடுத்து செகண்ட் பின் வந்து அந்த சின்ன பிளாக் கலர் கோடு இருக்கு பாத்தீங்களா? கீழே எது சொல்றீங்க கோடு நீங்க பாருங்க சார். கீழே கீழே இதுல செகண்ட் சொல்றீங்க இதுல இருந்து இது வரைக்கும் உள்ளது ஆமா இது செகண்ட் பின். சைடு பின் அடுத்து வந்து தேர்ட் பின், தேர்ட் பின் ஃபோர்த் பின், ஃபிஃப்த் ம் பின், சிக்ஸ்த் பின். ஃபிஃப்த் பின் சரி ஓகே சார். ம் இப்போ இந்த அந்த 6 பின்னுக்கும் இந்த பக்கம் வந்து ஒரு காஷியன் கர்வ் வந்து வரையறோம். காஷியன் கர்வ்னாலும் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனாலும் ஒண்ணுதான். ரைட் ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஃபார்முலால நம்ம ஒரு காஷியன் கர்வ் வந்து கிரியேட் பண்ணுறோம். ம் இந்த காஷியன் கேவ் வச்சு இந்த சம்மேஷன் ஆஃப் காஷியன் கர்வை வச்சு தான் இந்த கர்னல் டென்சிட்டி கர்வ் வந்து கிரியேட் ஆகுது. சரி சார் நான் என்னோட ஸ்க்ரீனை ஷேர் பண்ணி இது எப்படி ஆட் ஆகுதுன்னு மட்டும் சொல்லட்டுமா சார்? சொல்லுங்க நான் கொடுங்க அவன் தெரியட்டும் எஸ் சார். இப்போ அதே தான் இங்கே பண்ணியிருக்கேன். ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா சார்? மெஷர் ஆகுது எஸ் சார். இப்போ பாருங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒவ்வொரு வேல்யூ இருக்கு பாத்தீங்களா? இந்த இடத்துல வந்து 0ல ஸ்டார்ட் ஆகுது. இந்த 0ல இருந்து லாஸ்ட் வேல்யூ வந்து இங்க லாஸ்ட்ல 10ல போகுது. இது சம்மேஷன் எப்படி ஆகும்னா இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எப்படி இந்த சப்போஸ் இந்த ஒவ்வொரு பாயிண்ட் எப்படி ஆகும்னா இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா? இந்த ரெட் கலர் ஃபர்ஸ்ட் ரெட் கலர் கர்வ் இருக்குல்ல இதோட பாயிண்ட் பிளஸ் இந்த பாயிண்ட் பிளஸ் இந்த பாயிண்ட் இந்த 3 பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா? இந்த 3 பாயிண்டோட சம்மேஷன் தான் இந்த பாயிண்ட்டை வந்து டிஃபர் ஆகும். இந்த பாயிண்ட்டை வந்து பிளாட் பண்ணும். அடுத்த எக்ஸ் பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட் பிளஸ் இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் இந்த மூணோட சம்மேஷன் வந்து எவ்வளவு வருதோ அதுதான் இந்த இடத்துல பிளாட் ஆகும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் வந்து இந்த ரெட்டோட அடிஷன் இருக்கு பாத்தீங்களா? இப்போ இந்த இடத்துல பாயிண்ட் வர்றதுக்கு என்ன பண்ணும்? இந்த ஃபர்ஸ்ட் இந்த கர்வ் செகண்ட் கர்வோட ஒய் ஆக்சிஸ் வேல்யூ தேர்ட் கர்வோட ஒய் ஆக்சிஸ் வேல்யூ இந்த இடத்துல ஒரு எக்ஸ்ல இந்த இடத்துல என்ன இருக்கும் 0.4 இருக்கும்னு வைங்க. ஸோ இந்த 0.4க்கு வந்து இதோட ஒய் ஆக்சிஸ் வேல்யூ இந்த ரெட் கலர் கர்வோட ஒய் ஆக்சிஸ் வேல்யூ தென் இந்த ரெட் கலர் கர்வோட ஒய் ஆக்சிஸ் வேல்யூ சம்மேஷன் ஆஃப் த 3 ஒய் ஆக்சிஸ் வேல்யூ தான் இந்த இடத்துல பிளாட் ஆகும். ஸோ இந்த எக்ஸுக்கு வந்து இந்த ஒய் வேல்யூ வந்து எதுனா இந்த மூணோட சம்மேஷன். ஸோ அதே மாதிரி தான் இங்க பாருங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஹை பீக் இருக்கு பாத்தீங்களா? இந்த இடத்துல மூணுமே இருக்கு பாருங்க. இந்த மூணையும் வந்து ஆட் பண்ணும். இந்த மூணோட வரும்போது தான் இந்த இடத்துல ஒரு பிளாட் ஆகும். ஏன்னா இது வந்து ஹை வேல்யூ வந்து இந்த இடத்துல மூணுமே இதுவாகுது பாத்தீங்களா? இந்த இதுக்கு வந்து என்ன ஆகும்னா சம்மேஷன் ஆஃப் திஸ் ஒன் அண்ட் திஸ் ஒன் இது எல்லாத்தையும் சம்மேஷன் போடும்போது நமக்கு வந்து இந்த இடத்துல பிளாட் ஆகும் ஹைல வரும். இந்த இடத்துல பாருங்க இந்த இடத்துல ஒண்ணு தான் இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து டவுன் பண்ணிட்டு இந்த இடத்துல 2 கர்வ் இருக்கு பாத்தீங்களா? இந்த 2 கர்வோட சம்மேஷன் தான் இந்த இடத்துல பிளாட் ஆகும். ஸோ அந்த ஈச் அண்ட் எவ்ரி டாட் இருக்கு பாத்தீங்களா? அந்த கர்னல் டென்சிட்டியோட ஈச் அண்ட் எவ்ரி பிளாட் என்னன்னா இதோட சம்மேஷன் தான் வரும். இந்த ரெண்டோட சம்மேஷன் மட்டும் இந்த இடத்துல வரும். அதாவது சேம் அந்த இடத்துல வரும். இதோட சம்மேஷன் எவ்வளவு வருதோ சப்போஸ் இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல ஒரு 0.4 இருக்கு இந்த இடத்துல ஒரு 0.6 இருக்குன்னா இது ரெண்டோட சம்மேஷன் தான் வந்து இந்த இடத்துல 0.1ன்ற மாதிரி. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி என்னன்னா சம்மேஷன் ஆஃப் காஷியன் கர்னல்ஸ் தான் வந்து அந்த கேடி பிளாட் வந்து கிரியேட் ஆகும். ஸோ டேட்டா வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் இருக்கு ஓவரால் இப்போ ஏஜ் டேட்டாவை எடுத்தா ஏஜ் டேட்டா வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு ஈச் அண்ட் எவ்ரி பின்ஸுக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கு ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் வந்து எப்படி கிரியேட் ஆகுது பேஸ்டான இந்த கர்னல் இண்டிவிஜுவல் கர்னல்ஸை வச்சு இந்த டோட்டல் ஓவரால் கர்னல் வந்து எப்படி பிளாட் ஆகுது அப்படின்றது வரும் சார். புரியுதுங்களா எல்லாருக்கும்? திருப்பி ஒரு அவங்க வீடியோ பார்த்துட்டு ஒரு வரட்டும் அப்பதான் அவங்களுக்கு டவுட்ஸ் வரும் அப்படின்னு சரி தானே? ஓகே இமேஜ் ஃபுல்லாக எடுத்துருங்க ஃபர்ஸ்ட் வரட்டும். சரி எஸ் சார். ஸோ இப்போ இந்த பின்னுல இருந்து இந்த 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 இமேஜ் வந்து எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சதுல இந்த பின்னுல இருந்து இந்த இமேஜுக்கு ஸோ ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒரு கர்னல்ஸ் மூலமா இந்த 6 கர்னலுக்கு இந்த 6 கர்னல் டென்சிட்டி ட்ரா பண்ணோம். இதுல இருந்து தான் சம்மேஷன் ஆஃப் இது வந்து இப்போ மொத்தம் இங்க 6 வேல்யூ இருக்குனால 6 கர்னல்ஸ் வந்திருக்கு. இது எல்லாமே வந்து காஷியன் கர்னல் சொல்லுவாங்க. இந்த ரெட் கலர் இருக்குல்ல அதுக்கு பேர் வந்து காஷியன் கர்னல்ஸ். ஸோ இப்போ வந்து இங்க இருக்க 0ல இருந்து ஆரம்பிக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் 0 தான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ரெட் கலர் இருக்குல்ல ரெட்டோட வேல்யூஸும் 0 தான். ஸோ அகைன் இங்க இருந்து 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. செகண்ட் வந்து இந்த இடத்துல பார்க்கும். இந்த இடத்துல வந்து ஒரே ஒரு ரெட்டோட வேல்யூ இருக்கு. ஸோ இந்த ரெட்டோட வேல்யூ எக்ஸுக்கு நேரா இருக்க ரெட்டோட வேல்யூஸ் எக்ஸுக்கு நேரா என்னென்ன ரெட்டோட இது பிளாட் ஆகுது. ஸோ அதோட சம்மேஷன் இந்த இடத்துல எந்த ஒய் வேல்யூ இருக்கோ அந்த இடத்துல வந்து ப்ளூ கலர் டிரா ஆகும். செகண்ட் வந்து அடுத்த பாயிண்ட் பார்க்கும். அடுத்த பாயிண்ட்ல இந்த இடத்துல என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து கிராஸ் ஆகுது. இந்த இடத்துல ஒரு 3 பாயிண்ட் கிராஸ் ஆகுது. 3 ரெட்டுமே கிராஸ் ஆகுது. அப்ப இதோட பாயிண்ட் சம்மேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ரெட் லைன்
ப்ளஸ் செகண்ட் ரெட் லைன் ப்ளஸ் தேர்ட் ரெட் லைன் இதோட வேல்யூஸை வந்து ஒய் அதுக்கு கோஆர்டினேட்டாக இருக்க ஒய் வேல்யூஸை வந்து ஆட் பண்ணும். இந்த ரெட்டுக்கு நேராக இருக்க ஒய் வேல்யூஸை வந்து 3 ஒய் வேல்யூஸ் வரும். 3ஐயும் ட்ராப் பண்ணி ஒரு வேல்யூவை வந்து இந்த இடத்துல பிளாட் ஆகும். 4வது வந்து இங்கேருந்து எடுக்கும். இது ரெண்டு இதெல்லாம் மீட் ஆகுது. எந்த இடத்துல என்னென்ன மீட் ஆகுது? இந்த இடத்துல ஒன்று மீட் ஆகுது, இங்கே ஒன்று மீட் ஆகுது, இங்கே ஒன்று மீட் ஆகுது. ஸோ இந்த 3ஓட சம்மேஷன், இந்த ஃபர்ஸ்ட் 3 டாட்டோட சம்மேஷன், இதுக்கு ஈக்குவலாக இருக்க என்ன ஒய் வேல்யூஸ் இருக்கு, இதுக்கு ஈக்குவலாக என்ன ஒய் வேல்யூஸ் இருக்கு, இதுக்கு ஈக்குவலாக என்ன ஒய் வேல்யூஸ் இருக்கு, தென் இதுக்கு ஈக்குவலாக என்ன ஒய் வேல்யூஸ் இருக்கு. இந்த வேல்யூ வருது பார்த்தீங்களா, அதை வந்து என்ன பண்ணும், இந்த எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் புதுசாக கிடைச்ச இந்த ஒய் வேல்யூஸ்க்கும் இந்த இடத்துல பிளாட் ஆகும். ஸோ அதே மாதிரி அடுத்தடுத்த ஒவ்வொரு வேல்யூக்குமே இங்கே ஒரு வேல்யூ, இங்கே ஒரு வேல்யூ எடுக்கும், இங்கே ஒரு வேல்யூ எடுக்கும். இதோட சம்மேஷன் வந்து ஒரு ஒய் ஆக்சிஸில் பிளாட் பண்ணும். இந்த இடத்துல வர வேல்யூவை வந்து இந்த 3ஓட சம்மேஷனும் இந்த இடத்துல பிளாட் ஆகும். ஸோ இது எவ்வளோ வருதோ அந்த வேல்யூ வந்து இந்த இடத்துல பிளாட் ஆகும். இந்த இந்த ஸ்டீப்னஸ் வந்து எப்படி வந்துச்சுன்னா, இந்த 3ஓட இந்த 3 இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ, தென் இதோட வேல்யூ, இந்த 3ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா இங்கேருந்து இதோட வேல்யூஸ் வந்து இந்த பீக்கில் இருக்கு. ஸோ இந்த 3ஓடதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த பீக்கில் வரும். ஸோ அப்போ என்ன அது 0.5, சப்போஸ் இங்கே 0.5 இருந்தால் 0.5 0.5 0.5னா ஒரு 15 வரும். ஸோ இந்த இடத்துல வரும். சப்போஸ் இங்கே வந்து 8 இருந்துச்சுன்னா 0.4 இருக்குன்னு வைங்க, 0.4 + 0.4 + 0.4 0.12 வரும், 1.2 வரும். ஸோ அப்போ இந்த இடத்துல பிளாட் ஆகும். அப்போ 0.12னா இந்த இடத்துல பிளாட் ஆகும். ஸோ இதுனா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன கர்வ் பார்த்தீங்க, இங்கே ஏறி இருக்கு, இந்த இடத்துல இருக்கு. இந்த இடத்துல வந்து இதோட ஸ்டீப்னஸ் மட்டும்தான் இந்த இடத்துல பிளாட் ஆகும். இந்த இடத்துல டவுன் ஆகுது பார்த்தீங்களா, இந்த டவுன் ஆகிற இடத்துல என்ன ஆகும்னா இதோட ப்ளஸ், தென் இந்த இடத்துல 2 தான். இந்த இடத்துல இது 3ஓட சம்மேஷன் தான் இந்த இடத்துல பிளாட் ஆகும். ஸோ இதோட சம்மேஷன் இதுக்கு கோஆர்டினேட்டாக என்ன ஒய் வேல்யூ இருக்கும், இந்த லைனுக்கு என்ன ஒய் வேல்யூ, இந்த வேல்யூக்கு என்ன ஒய் வேல்யூ, இந்த வேல்யூக்கு என்ன ஒய் வேல்யூ, அதுதான் இந்த இடத்துல வந்து பிளாட் ஆகும். அதான் டவுன் ஆயிருக்கு இந்த இடத்துல. ஸோ இங்கே அகைன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்டீப்னஸ் வந்திருக்கு. இது என்ன எதோட 2 சம்மேஷனா, இதோட சம்மேஷன். இந்த இடத்துல வந்து 2ஓட சம்மேஷன் இந்த இடத்துல வரும். இதோட சம்மேஷன் தான் இந்த இடத்துல ஒரு ஸ்டீப்னஸ் வரும். ஸோ இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் இருக்கிறது அகைன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10 கிட்ட வருது. 0.4 இருந்துச்சுன்னா ஒரு 9.45னா ஒரு 9 கிட்ட வரும். ஸோ அப்போ இது இந்த இடத்துல பிளாட் ஆகும். புரியுதுங்களா? திருப்பி இருக்கா பார்க்கணும் இருக்கா, திருப்பி இருக்க பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுவோம். நாளைக்கு திருப்பி ஒரு வீடியோ பாருங்க, பார்த்துட்டு டவுட்னா திருப்பி டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? ஒரு பாயிண்ட்டுக்கும் சம்மேஷன் எடுத்து அதை பேஸ் பண்ணி அந்த கர்னல் டென்சிட்டி வருது, அப்படிதானே? எஸ் எஸ். ஓகே ஓகே, நீங்க ஷேர் பண்ணுங்க சார். ரைட். ஸோ அதை தான் நம்ம வந்து இப்போ கோடா காமிச்சிருக்கு. நம்ம வந்து ஸோ நம்ம வந்து என்ன காமிச்சிருக்கோம். ஓகே ஓகே, ஆல் ரைட். ஸோ நம்ம வந்து இதான் போட்டிருக்கோம். இப்போ வந்து இந்த டிஸ்பிளாட்டில் வந்து இந்த மாதிரி நமக்கு வந்து ஹிஸ்டோகிராமா இல்லை கேடிஇயா அப்படி இசிடிஎஃப்ன்ட்டு நமக்கு வந்து இருக்குது. ஹிஸ்டோகிராமுக்கு எப்போவுமே உங்களுக்கு வந்து கேட்டகரிக்கல் டேட்டா யூஸ் பண்ணலாம், இல்லைனா நியூமரிக்கல் யூஸ் பண்ணலாம், சரிதானே? பட் கேடி இந்த நம்ம ஒரு மேப் மாதிரி போட்டோம்ல, நமக்கு வந்து இந்த பில் கவர் போட்டோம்ல, அது மாதிரி வேணும்னாக்க வந்து உங்களுக்கு வந்து கேடின்னு போட வச்சிங்கனாக்க நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு கட்டாயம் டேட்டா வந்து நியூமரிக்கலாக இருக்கணும். இதான் நம்ம வந்து செக் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஏஜ் வச்சு பார்த்தோம். இது என்ன பண்ணீங்க ஷர்மிளா? ஷர்மிளா ஹலோ? சரி சார். சரி, என்ன பண்ணீங்க நீங்கள்? இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னாக்கா வந்து கேடிஇ போட்டால் மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு பெல்ட் மாதிரி கொடுக்கும். அப்புறம் வந்து நமக்கு வந்து நீங்கள் பெல்ட் ஒரு மாதிரி ஒரு வரைஞ்சி பார்க்கணும் அப்படின்னாக்க அது என்ன இருக்குனாக்கா டேட்டா வந்து குவான்டிடேட்டிவாக இருக்கணும், கேட்டாக இருக்க முடியாது. ஸோ ஏஜ் வந்து எனக்கு வந்து குவான்டிடேட்டிவ், அதுக்கான போட்டு பார்க்குறேன். இப்போ கேடி கொடுக்காம போட்டு பார்க்குறேன். சப்போஸ் என்ன பண்ணுறப்ப கேடி கொடுத்து போட்டு பார்க்குறேன். இப்போ உங்களுக்கு ஓகேவா அந்த இருக்குது. கேடி கொடுத்து போடும்போது என்னன்னாக்கா எனக்கு வந்து ஒரு பெல்ட் கவர் மாதிரி எனக்கு வரும். எனக்கு அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் ஒழுங்காக ஆயிருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறப்பான இந்த கேடியை கொடுத்தனாக்க என்ன பண்ணவங்களுக்கு வந்து ஒரு கோடு மாதிரி வரும் எனக்கு. அப்புறம் பெல்ட் கவர் மாதிரி வரும் எனக்கு. ஓகேவா? அதான் கேடி கொடுக்குறது பர்பஸ். இந்த இருக்கு இல்லையா, இந்த பர்பஸ் இந்த இருக்குல்ல, இப்போ தான் வரும் உங்களுக்கு. அப்புறம் கேடி கொடுத்தனா இப்படி வரும் எனக்கு. ஸோ இதை மட்டும் நீங்கள் வந்து இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. நம்ம திருப்பி ஒருக்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கும்போது அந்த கேடியை பற்றி நம்ம இன்னும் சிம்பிளாக எக்ஸாம்பிள் கொடுத்து நம்ம அன்றைக்கி எப்படி ப்ராபர்ட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி கேடி என்ன பண்ணுது அப்படின்னு நம்ம என்ன செய்வோம்னாக்க வந்து அதை நம்ம பார்ப்போம். நம்ம இது ஜஸ்ட் இன்ட்ரோ மாதிரி தான். எனக்கு இது இன்டெப்த் டாபிக். இது கொஞ்சம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸனுடைய பேசிக் ஐடியாலாம் நமக்கு ஃப்ரீயாக நம்ம கொஞ்சம் அது ஒரு பார்த்துட்டு வருவோம். ஜஸ்ட் இன்ட்ரோ மாதிரி ஞாபகம் வச்சுங்க. சரியா? ரைட்.
அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இதுதான் விஷயம் பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து முடிச்சாச்சு. இதோட நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்மளுடைய ஹிஸ்டோகிராம் வந்து நம்ம ஹிஸ்டோகிராம் உள்ள ஹிஸ்டோகிராம் மேட்பிளாட் லைப்ரரியில் வந்து ஹிஸ்டோகிராம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுச்சுனாக்கா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டேட்டா செக் பண்ணுறதுக்கு. அதே வேலையை தான் நம்ம பண்ணுறோம் வந்து சிபானில் உள்ள டிஸ்பார்ட் பண்ணுது. சரியா? இதான் பார்த்தோம் உங்களுக்கு. அது நம்ம வந்து அங்கே வந்து பிடிஎஃப்னு சொன்னோம். இப்போ ப்ராப்பர்ட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் சொன்னோம். இங்கே வந்து கேடின்றோம், கெர்னல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் சொல்கிறோம். இது மட்டும் தான் வித்தியாசம் உங்களுக்கு. சரியா? அதோட முடிஞ்சிட்டு உங்களுக்கு. அப்புறம் இப்போ நம்ம வந்து அடுத்த பிளாட்டுக்கு போவோம். நம்ம வந்து இப்போ கவுண்ட் பிளாட்டு. நம்ம வந்து கவுண்ட் பிளாட் என்ன செய்யணும்னாக்க உங்களுக்கு வந்து இதுக்கு என்ன பர்பஸ்னாக்க என்ன பண்ணுறோம்னாக்க வந்து அதாவது நம்ம வந்து கேட்டகரிக்கல் வேரியஸ் யூனிக் வேல்யூஸ் இருக்கும்ல, ஒரு பார் உண்டாக்கும். கவுண்ட் ஆஃப் யூனிக் வேல்யூஸ் இன் கேட்டகரிக்கல் வேரியபிள் ஞாபகம் வச்சுங்க. கேட்டகரிக்கல் வேரியபிள் என்ன அர்த்தம்னாக்க உங்களுக்கு வந்து இதான் நம்மளுடைய கேட்டகரி வேரியபிள். ரீஜன் இருக்குல்ல, ரீஜனில் எனக்கு என்னன்னாக்க எனக்கு வந்து இப்போ உனக்கு 4 கார்டினால் இருக்குது. இது ஒவ்வொன்றும் வந்து கவுண்ட் கொடுக்கும். நார்த் ஈஸ்ட்டில் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க, நார்த் வெஸ்ட் எவ்வளோ பேர் இருக்கான்னு எனக்கு வந்து சொல்லும். ஒவ்வொரு கேட்டகரியிலையும் எத்தனை கவுண்டர் இருக்குன்னு சொல்கிறது நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் உங்களுக்கு. சரிதானே? இது பண்ண போகிறோம் உங்களுக்கு. இது நம்ம வந்து அந்த கேட்டகரிக்கல் டேட்டாவை நம்ம வந்து எவ்வளோ அது வந்து செக் பண்ணுறது தான் பண்ண போகிறோம். கேட்டகரிக்கல் டேட்டா வந்து எத்தனை ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஈச் கேட்டகரி. ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஈச் கேட்டகரினாக்கா ஒவ்வொரு கேட்டகரியும் ஃப்ரீக்வன்சினாக்கா எத்தனை வாட்டி அக்கர் ஆகிருக்குது. ஓகேவா? இந்த கேட்டகரி இருக்குல்ல. இப்போ எனக்கு அப்புறம் இப்போ சவுத் வெஸ்ட் இந்த கேட்டகரி எத்தனை அதில் ஃப்ரீக்வன்சி என்ன, எத்தனை வாட்டி அக்கரன்ஸ் ஆகிருக்கு, 100 வாட்டியா 150 வாட்டியான்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கேட்பிளாட் வந்து யூஸ் பண்ணுறோம், கவுண்ட் பிளாட் யூஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். நான் ஜஸ்ட் ரீஜன் எடுத்துக்கிட்டேன், அவ்வளோதான் விஷயம் உங்களுக்கு. அப்புறம் சரிதானே? இது வந்து ஒவ்வொரு ரீஜன்லையும் வந்து அந்த ரீஜனில் வந்து 4 எனக்கு வந்து லேபிள் இருந்துச்சு, கார்டினால் இருந்துச்சு. ஒவ்வொன்றும் எத்தனை கவுண்ட் கொடுக்கும் அப்படின்னு நமக்கு வந்து சொல்லணும் நமக்கு. இப்போ சரியா? இதான் விஷயம். நான் வந்து வேலி கவுண்ட் போட்டு பார்த்தோம். எனக்கு வந்து சவுத் வெஸ்ட்டுக்கு 364 நார்த்லாம் இருந்துச்சு. இதே டேட்டா என்ன பண்ணுற போது விஷுவலாக போட்டு பார்க்குறோம். இதுதான் விஷயம் இருந்தால் இருக்குது. ஓகேவா? சவுத் வெஸ்ட்டுக்கு வந்து எனக்கு வந்து இப்போ 364 இருந்தால் இருக்குது. 364 இதுக்கு சவுத் வெஸ்ட்டுக்கு இந்த இருக்கு. சாரி, சவுத் வெஸ்ட்டுக்கு வந்து 325 தான் இருக்குது. இதுதான் உங்களுக்கு வந்து உள்ள விஷயம். ஓகேவா? இன்னொன்று பாருங்க, எனக்கு அப்புறம் ஒவ்வொரு ரீஜனில் வந்து எத்தனை பேர் ஸ்மோக்கர் இருக்கான்னு என்னங்க அந்த நம்ம பார் சார்ட்ல மாதிரி தான் இங்க பார் சார்ட் வந்து நம்ம வந்து மேட்பிளாட் லைப்ரரியில சிபான்ல அதையே நம்ம வந்து கவுண்ட் பிளாட்ன்றாங்க. நம்ம எப்படி இப்போ இங்க பார்த்தோம், நம்ம வந்து நம்ம ஹிஸ்டோகிராம் வந்து மேட்பிளாட் லைப்ரரி இருந்துச்சு. இங்க வந்து நம்ம டிஸ்பிளாட் காமிச்சோம்ல, உங்களுக்கு ரெண்டுமே தெரியும். உங்களுக்கு எப்போ நமக்கு வந்து சிபானும் யூஸ் பண்ண முடியும், மேட்பிளாட் யூஸ் பண்ண முடியும். மேட்பிளாட்ல வந்து ஹிஸ்டோகிராம், சிபான்ல வந்து டிஸ்பிளாட். அதே மாதிரி அங்க வந்து பார் பிளாட் போட்டோம். இங்க நம்ம என்ன பண்றோம், கேட் பிளாட் போடுறோம், கவுண்ட் பிளாட் போடுறோம். கவுண்ட் இந்த பர்பஸ்னாக்க வந்து உங்களுக்கு ஒவ்வொரு கேட்டகரியில் உள்ள இன்ஃபர்மேஷன் எடுத்து கொடுக்கும் உங்களுக்கு. இது மாதிரி தான் விஷயம் உங்களுக்கு. சரியா? இப்போ எனக்கு வந்து ஒவ்வொரு இதுலேயும் வந்து எவ்வளோ பேர் ஸ்மோக்கர் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து பார்த்துடலாம். நம்ம இந்த இருக்குது. நீங்கள் ஸ்மோக்கர் வேணும்னா என்ன பண்ணுறீங்க, போயிட்டீங்க பார்த்துருந்தீங்க. ஸோ நமக்கு ஸ்மோக்கர் வந்து இப்போ எங்கே அதிகமாக இருக்கான்னு பார்த்துக்கணும். அப்புறம் ஸோ சவுத் வெஸ்ட்டில் நமக்கு வந்து அதிகமாக ஸ்மோக்கர் எங்கே இருக்காங்கனாக்கா இந்த இருக்காங்க. சவுத் வெஸ்ட்டில் தான் சிகரெட் குடிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. சரியா? அப்புறம் பாருங்க, சவுத் ஈஸ்ட்டில் தான் நிறைய பேர் சிகரெட் பிடிக்கிறாங்க. இந்த ப்ளூ கலர், ஆமாம், இந்த இடத்துல பிடிக்கிறாங்க. ஸோ இது இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கேட்டகரிக்கல் டேட்டாவை எடுத்து நம்ம வந்து அதில் வந்து கவுண்ட் கண்டுபிடிக்கிறது நம்ம வந்து கவுண்ட் பிளாட் யூஸ் பண்ணுறோம். இதுதான் சார் விஷயம். சரிதானே? சிம்பிள், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, குழப்பம் கிடையாது, அவ்வளோதான். ஓகே, ஆல் ரைட். அப்புறம் நம்ம வந்து அப்புறம் இது பார்த்தோம்ல. அப்புறம் வந்து ஸ்மோக்கர்லேயே வந்து மேலா ஃபீமேலா யார் அதிகமாக பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம வந்து இருக்குது. ஸோ அதுக்கு பண்ணுறது அந்த போட்டிருங்க. நம்ம ஸ்மோக் பண்ணுறாங்க, எதை வச்சு பண்ணுறோம்னாக்க வந்து ஜெண்டர் வச்சு பண்ணுறோம் நம்ம. ஸோ யார் அதிகமாக பண்ணுறாங்க அப்படின்ட்டு இந்த இருக்குது. நம்ம வந்து ஏற்கனவே பார்த்தோம், ஸ்மோக்கர் வந்து வேலி கவுண்ட் பண்ணி பார்த்தோம். வேலி கவுண்டில் வந்து ஸ்மோக் பண்ணாதவங்க வந்து அதிகமாக இருக்காங்க, ஸ்மோக் பண்ணுறவங்க வந்து கம்மியாக இருக்காங்க. அதில் வந்து மேல் ஃபீமேல் யாருன்னு பார்க்க போகிறோம் உங்களுக்கு. ஸ்மோக்கருடைய வேலி கவுண்ட் பார்க்குறோம் நம்ம. ஸோ எஸ்ஸில் வந்து நமக்கு வந்து ஃபீமேல் வந்து 105 பேர் பண்ணுறாங்க. பிடிக்கிறவங்க வந்து மேலில் வந்து அதிகமாக இருக்காங்க, 110 பேர் இருக்காங்க. சரியா? அப்புறம் வந்து ஸ்மோக் பண்ணாதவங்க வந்து இந்த இடத்துல ஸ்மோக் பண்ணாதவங்க வந்து மேல் வந்து இந்த இருக்குது. ஓகேவா? ஃபீமேல் அதிகமாக இருக்காங்க. இதுதான் விஷயம். ஸ்மோக்கர், நான் ஸ்மோக்கர் அப்படின்னு பார்க்குறோம் நம்ம. எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து அதான் கவுண்ட் ஆஃப் நம்பர்ஸ் எவ்வளவு, அதான் நம்ம சொல்ல போகிறோம். இப்போ ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு பார்த்தா புரியும் உங்களுக்கு. இது மட்டும் பார்த்துருங்க. நம்ம வந்து
அப்புறம் வந்து இதுலேயும் நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம வந்து இந்த இன்ஸ்டாகிராமில் இருக்குல்ல, இது வந்து இந்த பாருங்க 2 கொடுத்துருக்கோம். ஃபில் ஃபால்ஸ், ஃபில் ட்ரூன்னு இருக்கும். ஃபில் ஃபால்ஸ்னாக்கு வந்து அந்த இமேஜ் வந்து பெயிண்டால் ஃபில் பண்ணாது, இல்லைனாக்கு வந்து ஃபில் பண்ணும். ரெண்டுமே நான் போட்டு பார்த்துருவோம் உங்கள்கிட்ட. சரியா? ரொம்ப ஈஸி தான். அதே ஸ்மோக்கர் தான். இது வந்து இது ஃபில் பண்ணும், ஃபில் பண்ணாமல் இருக்கும். இதாக இருக்குல்ல, ஒன்று தான் வருது, உனக்கு இதாக இருக்குது. இதே டேட்டா வந்து இதங்க இது மாதிரி வரும். இப்படி வரும் உங்களுக்கு. வரும் ஸ்மோக் பண்ணுறவங்க வேலை பேர், ஸ்மோக் பண்ணாதவங்க தான் இருக்குது. ஓகேவா? ஃபில் ட்ரூன்னு கொடுத்தனாக்கு வந்து டேட்டா அந்த கலர் வந்து ஃபில்லாக இருக்கும் உங்களுக்கு, வேற ஒன்றும் கிடையாது. சரியா? இது பற்றி தான் விஷயம். நம்ம இதை எப்படி கொடுக்குறோம், நம்ம வந்து கவுண்ட் ப்ளாட்டில் தான் நம்ம வந்து கொடுக்குறோம் நம்ம. சரிதானே? இதான் சார் விஷயம். குழப்பம் இல்லை. ஸ்மோக்கர் 2ஆக பிரிச்சிடுறோம். ஸ்மோக்கர், நான் ஸ்மோக்கர் பிரிச்சிடுறோம். அதில் எனக்கு வந்து ஸ்மோக்கர், நான் ஸ்மோக்கரில் எனக்கு வந்து ஜெண்டர் வச்சு வேணும்னாக்கா இந்த கொடுக்குறோம். எப்படி கொடுக்கும், நமக்கு வந்து இது வச்சு கொடுப்போம். நம்ம ஜெண்டர் வச்சு கொடுப்போம். எனக்கு வந்து ரீஜன் வச்சு வேணால் கொடுக்கலாம். நீங்கள் கீ வந்து சப்போஸ் நீங்கள் பாருங்கள், இப்போ ரீஜன் வச்சு கொடுத்துன்னு வச்சுங்களேன். இப்போ நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ரீஜன்லையும் வந்து எவ்வளோ பேர் குடிக்கிறாங்க, சிகரெட் வந்து பண்ணுறாங்க, ஸ்மோக்கர், நான் ஸ்மோக்கர் நமக்கு வந்துடும் எனக்கு. அப்புறம் ஓகேவா? இந்த பாருங்கள் விமர்சனம் எனக்கு வந்துடும். அப்புறம் யாரெல்லாம் எஸ் நோன்னு பார்த்துறாங்க. இப்போ யார் வந்து எந்த ரீஜனில் அதிகமாக சிகரெட் குடிக்கிறாங்கனாக்க வந்து இதங்க சவுத்து வெஸ்ட்டில் தான் நிறைய பேர் வந்து ஸ்மோக்கர் இருக்காங்க. எங்கே கம்மியாக இருக்காங்கனாக்க வந்து இந்த ப்ளூ கலர் இருக்கு பாருங்க, சவுத்து வெஸ்ட்டில் தான் வந்து கம்மியாக இருக்காங்க. அப்புறம் வந்து சவுத் ஈஸ்ட்டில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க வந்து உங்களுக்கு ஸ்மோக்கர் இருக்காங்க. அப்புறம் எந்த ரீஜனில் வந்து ஸ்மோக்கை ரொம்ப பண்ணாமல் இருக்காங்கனாக்க வந்து இந்த இருக்கு பாருங்க, அகைன் சவுத்து வெஸ்ட்டில் தான் வந்து நான் ஸ்மோக்கர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கு. அப்புறம் ஓகேவா? நான் ஸ்மோக்கர்ஸ் கம்மியாக இருக்க இடம் வந்து இந்த ரெட் கலர் தான் கம்மியாக இருக்குது, அது நார்த் ஈஸ்ட். சரியா? ஸோ இது மாதிரி நம்ம வந்து என்ன செய்யணாக்க வந்து நம்ம வந்து பண்ண முடியும் உங்களுக்கு. சரியா? அப்புறம் இதே நமக்கு தேவைனாக்க வந்து உங்களுக்கு வந்து ஏஜ் வச்சு பார்த்துக்கலாம். எந்த ஏஜ்லாம் வந்து யார் அதிகமாக குடிக்கிறாங்க அதையும் பண்ண முடியும். நம்ம எந்த ஏஜில் உள்ளவங்க அதிகமாக குடிக்கிறாங்க அப்படின்னு பார்க்க முடியும். சரியா? இது மட்டும் தான் விஷயம் இதில். அப்புறம் பார்த்துங்க, அது வந்து நம்ம கவுண்ட் ப்ளாட் போட்டு பார்த்தோம்ல. இப்போ வந்து அடுத்து வந்து கேட் ப்ளாட் போடுறோம். கேட்னு சொன்னாலும் தெரியும் உங்களுக்கு, வந்து கேட்டகரி ப்ளாட்னு அர்த்தம் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. அப்புறம் சரிதானே? கேட்னு சொன்னாலே உங்களுக்கு வந்து இது வந்து கேட்டகரி ப்ளாட் தான் உங்களுக்கு. அப்புறம் இல்லை என்ன முக்கியமான விஷயம்னாக்க உங்களுக்கு வந்து இதில் வந்து ஒரு நியூமரிக்கல் டேட்டா பாஸ் பண்ணணும். நீங்கள் ஒரு நியூமரிக்கல் டேட்டா பாஸ் பண்ணணும், குவான்டிடேட்டிவ் பாஸ் பண்ணணும் கேட்டகரியில். அப்புறம் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கேட் வேல்யூ பாஸ் பண்ணலாம். ஒரு கட்டாயம் ஒரு நியூமரிக்கல், அப்புறம் ஒன்று இல்லை அதுக்கு மேற்பட்ட கேட் டேட்டா பாஸ் பண்ணலாம். கேட்னாக்க கேட்டகரி டேட்டா பாஸ் பண்ணுச்சுனாக்க என்ன பண்ண முடியுங்கிறது விஷுவலாக காமிக்க முடியும். ஸோ நம்ம டேரெக்டாக போயிடும் அப்படின்ட்டு கொஞ்சம். இது வந்து என்ன பிளாட் போகிறோம், இது வந்து கேட் பிளாட்டு. சரி, அதனுடைய இதெல்லாம் கொடுத்துருக்கேன், பேராமீட்டர் கொடுத்துருக்கோம். நம்ம நேராக போயிடுவோம். இப்போ எனக்கு வந்து இப்போ நம்ம பார்த்துருக்கோம் எக்ஸ்ன்றது வந்து ஸ்மோக்கர். சரியா? எக்ஸ்ன்றது வந்து ஸ்மோக்கர்னு சொல்லிருக்கேன். ஸ்மோக்கர்னாக்க வந்து எஸ்ஆர்னோ, இது வந்து கேட் டேட்டா. ஓகேவா? இது வந்து கேட் டேட்டா. ஓகே. அப்புறம் வந்து ஒய் வந்து சார்ஜஸ். ஒய்ன்றது என்ன உங்களுக்கு வந்து நியூமரிக்கல் டேட்டா சொல்லிருக்கேன். சார்ஜஸ் வந்து நியூமரிக்கல் டேட்டா, கண்டினியூஸ் டேட்டா கொடுத்துருக்கோம். ஸோ ஒன்று வந்து எக்ஸ் வந்து ஸ்மோக்கர் வந்து கேட்டகரிக்கல், ஒய் வந்து குவான்டிடேட்டிவ். அது வந்து டிஸ்கிரிப்டாக இருக்கலாம், கண்டினியூஸ் இருக்கலாம். எதை பேஸ் பண்ணி பண்ணுறோம் நம்ம வந்து இப்போ நம்ம வந்து ஜெண்டரை பேஸ் பண்ணி நம்ம வந்து பிரிக்கிறோம். பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து இப்படி ஆகிடும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள். ஸோ இது மாதிரி கொடுக்கும் உங்களுக்கு, அந்த கேட்டகரி வந்து பிரித்து காமிக்கும் உங்களுக்கு. சரியா? இது கொஞ்சம் நான் இந்த டேட்டா வந்து ரிமூவ் பண்ணிட்டு காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு என்ன புரியும் உங்களுக்கு. கொஞ்சம் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சரியா? உங்களுக்கு அப்புறம் பார்த்துங்க. இது வந்து பார்த்தோம். இப்போ வந்து இதில் கொஞ்சம் என்னென்ன இருக்குனாக்க வந்து இந்த போட்டோம்ல, இதில் வந்து ஒரு 6 வகையான ஆப்ஷன் இருக்குது. ஸ்ட்ரிப்பு, ஸ்வாம், பாக்ஸன், வயலின்னு, பாரு, கவுண்டு, பாயிண்ட் இருக்குது. இப்போ டிஃபால்ட்டாக ஸ்ட்ரிப்பு இந்த இருக்குது. டிஃபால்ட்டாக ஸ்ட்ரிப்பு இப்போ நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன், அப்போ புரியும் உங்களுக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு. சரியா? இப்போ என்ன பண்ணுற போயிட்டு நம்ம இது வந்து இதான் பை டிஃபால்ட்டாக வந்து ஸ்ட்ரிப்பு தான். நான் பாருங்க, பை டிஃபால்ட்டாக ஸ்ட்ரிப்பு தான் இந்த வந்துருக்குது. இதையே இப்போ என்ன பண்ணுறப்ப ஸ்வாம் கொடுக்குறேன். ஓகேவா? பை டிஃபால்ட்டாக என்ன பண்ணுறப்ப ஸ்ட்ரிப்பு போட்டு பார்த்தோம். இப்போ ஸ்வாம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன், சில விஷயம் பண்ணுறேன் போயிட்டு இருக்கிறோம். இந்த பாருங்கள், இப்போ இது வந்து எனக்கு வந்து டேட்டா செட் வந்து ஃபுல்லாக இருக்குது, எந்த இன்ஃபர்மேஷனுமே மிஸ் ஆகலை. டேட்டா வந்து கரெக்டாக 1338 இருக்குது. இதை நான் யூஸ் பண்ணலை. நான் பர்பஸாக இப்போ என்ன பண்ணுறாங்க போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறதுக்கு வேண்டி இந்த டேட்டா வந்து எப்படி வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆகி காமிக்கிறதுக்கு வேண்டி என்ன பண்ண போகிறோம், இப்போ போயிட்டு சில டேட்டா வந்து ரிமூவ் பண்ணிடுறேன் உங்களுக்கு. எதை ரிமூவ் பண்ண போகிறேன்னாக்கா ஏஜ் வந்து 40லேருந்து 50 வரைக்கும் உள்ள மேல் அண்ட் ஃபீமேல் இருக்காங்கள, ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ண பிறகு உங்களுக்கு என்ன இப்போ பாருங்கள்,
ஏஜ் 40லேருந்து 50 வரைக்கும் வந்து டேட்டா வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிருக்குன்னு காமிக்குதுல்ல. இப்போ நான் போய் ரிமூவ் பண்ண போகிறேன். ரிமூவ் பண்ண பிறகு பார்ப்போம் நம்ம. சரி, இப்போ என்ன பண்ணுறேன், நான் போயிட்டு இந்த 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 ஃபைலில் போயிட்டு இங்கே பாருங்கள், இதில் போயிட்டு ஏஜ் வந்து இதாங்க 40லேருந்து 50 வரைக்கும் உள்ளது இருக்குல்ல. 40லேருந்து 50 வரைக்கும் உள்ளது டேட்டா மட்டும் எடுத்துடுறேன். 49 to 50 இந்த இருக்குது. அந்த ஏஜ் இருக்கு டேட்டா இருக்குல்ல, இது எடுத்துடுறேன். இந்த இருக்குது. ஸோ இன்னும் போயிட்டு இருக்கு, இது வரைக்கும் இருக்குல்ல. 300 ஓகே, 300 எடுத்தாச்சு. ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணிட்டேன். சரியா, ரிமூவ் பண்ணியாச்சு. நான் ஃபில்டர் வந்து திருப்பி ஆன் பண்ணிக்கிறேன். ரைட், இந்த இருக்குது. டேட்டா எடுத்துட்டேன். ஓகேவா, சேவ் பண்ணிட்டேன். எஸ், என் ஃபைல் நேம் பாருங்கள், இன்சூரன்ஸ் வித் என்ஏ. ஓகே, அதான் முக்கியமான விஷயம், பார்த்துங்க. அதை வந்து டேட்டாவை பர்பஸாக உங்களுக்கு வந்து அதை காமிக்கிறதான்னு ரிமூவ் பண்ணிட்டேன் உங்களுக்கு. சரிதானே, இந்த பாருங்கள். சரியா போச்சு. இப்போ 40லேருந்து 50 வரைக்கும் டேட்டா இருக்குன்னு காமிக்குது. இது காமிக்கும் போது இந்த காமிக்கிறதுல டேட்டா இருக்குன்னு காமிக்குது. இப்போ நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இங்கே போய் பார்ப்போம் நம்ம. இந்த ஃபைல் நேம் வந்து மாற்றிட்டோம். ஏற்கனவே நம்ம என்ன இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஃபைல் நேம் வந்து நமக்கு மேலே வந்து போகணும், மேலே போகணும் சார், மேலே போகணும் சார். நமக்கு வந்து இன்சூரன்ஸ் இருந்துச்சு. இதுதான் ஒரிஜினல் டேட்டா. இது வந்து டேட்டா எல்லாம் கரெக்ட் டேட்டா, மிஸ் ஆகாமல் இருக்குது. இப்போ வந்து மிஸ் பண்ண டேட்டா பர்பஸை மிஸ் பண்ணிக்கிட்டேன். டேட்டா வந்து ரிமூவ் பண்ணிட்டேன் பர்பஸை. சரி, போயிட்டு ரன் பண்ணுறேன், பார்த்துங்க. இப்போ வந்து இப்படி இருந்துச்சு இல்லையா. இப்போ 40 to 50 வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். எனக்கு வந்து வரக்கூடாது இப்போ. சரியா, ரன் ஆகிட்டு இருக்குது. சரி, முடிச்சுட்டுது. இப்போ வந்து ரன் பண்ணுறேன். இந்த தெரியுதா. இப்போ என்னன்னாக்கா டேட்டா வந்து எனக்கு வந்து 40லேருந்து 50 வந்து யாருமே இல்லைன்னு காமிக்குது. எனக்கு அப்புறம் என்ன காமிக்குது, இதான் இதான் உங்களுக்கு வந்து ஸ்வாம். ஓகேவா, இந்த ஸ்வாம்னு போட்டு நான் பர்பஸ் என்ன பண்ணுறேன், டேட்டா ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு காமிக்குது எனக்கு அப்புறம் இல்லைன்னு காமிக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு அப்புறம் மறுபடியும் போயிட்டு அதே கோடில் போயிட்டு என்ன பண்ணுறேன், அதாவது ஃபீமேல்னாக்க ப்ளூ கலரு, மேல்னாக்க வந்து இந்த 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 கலர் கொடுத்துருக்கு இல்லையா. ஸோ ரெண்டுமே எனக்கு வந்து இல்லை, டேட்டா இல்லை. இப்போ என்ன பண்ண போகிறேன், மறுபடியும் போயிட்டு அதே இடத்துல போயிட்டு இதில் போயிட்டு கண்ட்ரோல் செட் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, கண்ட்ரோல் செட் கொடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு வந்து அந்த டேட்டில் வந்துடும் எனக்கு அப்புறம். ரைட், வந்துட்டு எனக்கு அப்புறம் வந்துருக்குல்ல. இப்போ 40லேருந்து மறுபடியும் என்ன பண்ணுறேன், போயிட்டு நான் 40லேருந்து 50 வரைக்கும் உள்ள டேட்டாவை ரிமூவ் பண்ண போகிறேன். எதை ரிமூவ் பண்ண போகிறேன்னாக்க நான் வந்து மேல் மட்டும் ரிமூவ் பண்ண போகிறேன். இந்த இருக்குல்ல, மேல் மட்டும் ரிமூவ் பண்ண போகிறேன். இந்த இருக்கு பண்ண போகிறேன். சரியா, இது பாருங்க. சரி, என்ன போகுதா, எத்தனை வருது மொத்தம், 150 வருதா. ரூம் பண்ணியாச்சு. இந்த ரூம் பண்ணிட்டேன். மேல் மட்டும் ரூம் பண்ணிட்டேன். சரியா, மறுபடியும் சேவ் பண்ணிட்டேன். ஓகே, மறுபடியும் போய் ரன் பண்ணுறேன். இப்போ மேல் ஃபீமேல் ரெண்டுமே இல்லை. அந்த ப்ளூ கலரும் இல்லை, இந்த கலர் என்ன கலர், இது என்ன கலருங்கிறது, சாஃப்ரான் கலர். ஓகே, ரைட். ஸோ ஓகே பண்ணியாச்சு. பண்ணி பாருங்க சார். மேல அந்த ஃபைலை ரன் பண்ணலாம். பண்ணிட்டேன் சார். இந்த பாருங்க பண்ணிட்டேன். இங்கே பாருங்க, இப்போ எனக்கு வந்து ஃபீமேல் டேட்டா மட்டும் 40 50 இருக்குது, மேல் டேட்டா இல்லை. ஸோ இப்போ என்ன சொல்ல வரோம்னாக்கா, இந்த அதாவது கேட்டகரிக்கல் வேரியபிள் இருக்குல்ல, அதில் உள்ள இன்ஃபர்மேஷன் வந்து என்னக்கா, கேட்டில் வந்து எக்ஸ் வந்து கேட்டகரிக்கலாக இருக்கும், ஒய் வந்து நியூமரிக்கலாக இருக்கும். சரி தானே. அப்போ உங்களுக்கு நம்ம தெரிஞ்சு போகிறோம் எங்கெங்கெல்லாம் டேட்டா வந்து இருக்குது அப்படின்ட்டு பண்ண முடியும். ஸ்வாம்னா திரும்ப உங்களுக்கு ஸ்வாமர் சொல்கிறாங்க இல்லையா. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு போயிட்டு இங்கே வந்து டேட்டாவே இங்கே ஃபீமேல் டேட்டா இல்லை தெரிஞ்சு போயிடும் உங்களுக்கு. அப்புறம்
ஸோ டேட்டா செட்டில் என்னென்ன இருக்குது இல்லைன்னு நம்ம இதை பார்த்தே ஒரு லெவலுக்கு வந்துட முடியும். அதான் அந்த பர்பஸ் உங்களுக்கு. சரிதானே? ஸ்ட்ரிப்புக்கும் வந்து ஸ்வாப்புக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா சார், ஸ்விப்பு வந்து மேலே ஸ்ட்ரிப்பு போட்டல சார், அந்த ஸ்ட்ரிப் வந்து ஒன் மேலே ஒன்று வந்து ஓவர்லேப் ஆகும், ஸ்வாம் போட்டோம்னா ஓவர்லேப் ஆகாது. அதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கீழே வந்தோட டெஃபினேஷன் இருக்கு பாருங்க சார். வென் கைண்ட் ஈக்குவல் டு ஸ்வாம் specifies the SWAM plot is to be plotted, uses different algorithm to spread points around the line. கீழே போற no overlapping points. அந்த பாயிண்ட்ஸ் வந்து ஒன்று மேலே ஒன்று ஓவர்லேப் ஆகுது. மேலே இது ஸ்ட்ரிப் மாதிரி இருக்காது. பார்த்தீங்கன்னா சரி. ஓவர்லேப் ஆகும், ம் ஸ்வாம்ல ஓவர்லேப் ஆகாது சார். அதுதான் அந்த ஸ்வாம் யூஸ் பண்ணுறோம் சார். நல்ல விஷயம். நல்ல பாயிண்ட் அது. சரியா? ஓகே, முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து அதையே வச்சுக்கிறோம். அப்புறம் இப்போ ஸ்வாம் தான் போட்டிருக்குமா? இது என்னதான் ஸ்வாம் போட்டோம். இப்போ அடுத்தது எஸ் சார், ஸ்வாம் இப்போ தான் நம்ம சார். வந்து என்ன பண்ணுறோம், அதே மாதிரி இப்போ ஸ்வாம் தான் போகிற மறுபடியும் ஸ்மோக்கருக்கும் சார்ஜஸ் போடுறேன். நம்ம வச்சுங்க, ஸ்மோக்கர் வந்து கேட்டகரி வேரியபிள் எஸ்னும் இருக்குது, கேட்டகரிக்கு வேரியபிள் இருக்குது, இது சார்ஜஸ் இருக்கு வந்து உங்களுக்குவா. நான் செக்ஸை வச்சு ஜெண்டரை வச்சு என்ன பண்ணுறோம், நம்ம வந்து பிரிக்கிறோம். என்னென்னு பிரிக்க போகிறோம் நம்ம இந்த இருக்குது. மறுபடியும் ஜெண்டரை வச்சு நம்ம வந்து பிரிக்கிறோம். ஸ்மோக்கருக்கும் சார்ஜஸ்மா நிறைய டேட்டா இருக்குது. ஓகே சார். ஸோ சொல்லுங்க. எஸ் சார், முன்னாடி நம்ம யூஸ் பண்ணது வந்து கேட் பிளாட்ல வந்து கைண்ட் ஈக்குவல் டு ஸ்வாம்னு சொல்லி யூஸ் பண்ணோம். அப்படி இல்லாம எஸ்என்எஸ்ல வந்து தனியாவே ஸ்வாம் பிளாட் இருக்கு. ஸோ எஸ்என்எஸ் டாட் ஸ்வாம் பிளாட் போட்டும் நம்ம ஸ்வாம் பிளாட் பண்ணலாம். மேல வந்து கேட்டகரி பிளாட்ல போயிட்டு நமக்கு கைண்ட் வந்து ஸ்ட்ரிப்னு கொடுத்தும் சாரி ஸ்வாம்னு கொடுத்தும் பண்ணலாம். இதுதான் நம்ம வந்து கேட் பிளாட்ல போயிட்டு கைண்ட் கொடுத்து ஸ்வாம் பண்ணோம். தனியாகவே இண்டிவிஜுவலாகவே ஒரு ஸ்வாம் பிளாட் ஒன்று இருக்குது. ஸ்வாம் சரிதானே? பிளாட் இருக்கு. எஸ் சார். ஓகே, அதான் ஸ்வாம் பிளாட் போட்டாச்சு. ஓகே, ரைட். ரெண்டும் ஒன்று தான் கொடுக்கும். சரிதானே? எஸ் சார். அதுல வந்து ஸ்வாம் பிளாட் வந்து ஓவர்ல பண்ணாது. அதானே? ஆமா, ஸ்வாம் பிளாட் ரெண்டு அதெல்லாம் சேம் தான் சார். பட் மெத்தட் மட்டும் வேற சார். ரைட். ஓகே, ரைட். அப்புறம் அடுத்தது ஸோ மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து இப்போ அடுத்தது என்ன பண்ணுறப்ப அந்த இதில் போயிட்டு நம்ம ஏற்கனவே வந்து நம்ம வந்து ஸ்ட்ரிப் பண்ணி பார்த்தோம், ஸ்வாம் பண்ணி பார்த்தோம். இப்போ வந்து பாக்ஸ்னு போட்டு பார்க்குறோம். நம்ம வந்து உங்களுக்கு தெரியும், பாக்ஸ்னு சொன்னாலே உங்களுக்கு வந்து பாக்ஸ் பிளாட்னு தெரியும். உங்களுக்கு ஏற்கனவே 5 நம்பர் தேரி இருக்குது. 5 நம்பர் தேரி இருக்குது. மினிமம் குவார்டல் 1, மீடியன் குவார்டல் 3, அப்புறம் வந்து மேக்ஸ் இருக்கு இல்லையா, அதே தான். நம்ம என்ன பண்ண, நம்ம வந்து பாக்ஸ் பிளாட் போடாமல் நம்மளுடைய சிபான உள்ள கேட் பிளாட்டில் போய் கைண்ட்னஸ் ஈக்குவல் டு பாக்ஸ்னு கொடுத்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து பாக்ஸ் பிளாட் உண்டாயிடும். ஓகேவா? நான் வந்து எதுக்கு போடுறேன்னாக்க வந்து அப்புறம் ஜெண்டருக்கும் ஏஜுக்கு போடுறேன். ஏஜ் வந்து நியூமரிக்கல் இருக்கும், ஒய் வந்து நியூமரிக்கல் இருக்கும், எக்ஸ் வந்து கேட்டகரிக்கல் இருக்கும். முக்கியமான விஷயம் வச்சுங்க, கேட் பிளாட்டில் என்னன்னாக்க வந்து கட்டாயம் என்ன பண்ணால் ஒரே ஒரு நியூமரிக்கல் இருக்கணும். அது வந்து ஏஜாக இருக்கலாம், இல்லைனாக்கா உங்களுக்கு என்ன இருக்கலாம், ஏஜாக இருக்கலாம், இல்லைனா சார்ஜஸாக இருக்கலாம், இல்லைனாக்கா சில்ட்ரனாக இருக்கலாம். நம்ம 3 தான் நம்மள்ட்ட என்ன இருக்குனாக்கா இந்த பிஎம்ஏ இருக்கலாம். இதான் நம்மள்ட்ட உள்ள நியூமரிக்கல் வேல்யூ. அப்புறம் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட கேட் வேல்யூ இருக்கலாம், கேட்டகரிக்கு வேல்யூ இருக்கலாம். செக்ஸ் வந்து கேட்டகரி வேரியபிள், ரீஜன் வந்து கேட்டகரி வேரியபிள் இருக்கலாம். இப்போ சரியா? நான் வந்து பண்ணுறோம், பாக்ஸ் பிளாட் போடுறேன். ஸோ இதான் ஏற்கனவே போட்டு பாக்ஸ் பிளாட் போட்டோம்ல, அதே தான் இங்கேயும் போட்டு நம்ம வந்து மினிமம் ஃபர்ஸ்ட் குவார்டைல், மீடியன் தேர்ட் குவார்டைல் தான். இது சேம் பாக்ஸ் பிளாட், வேற ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. இப்போ சரிதானே? இதுதான் விஷயம். என்னக்கு உங்களுக்கு வந்து அப்புறம் வந்து ஒவ்வொன்றத்துக்கு 4 ரீஜனுக்கு எனக்கு 4 கலர் வருது. இதான் விஷயம் நமக்கு உள்ளது. சரியா? மேலே எங்கெங்க இருக்காங்க, ஃபீமேல் எவ்வளோ இருக்காங்க, ரீஜன் வைஸ் காமிக்குது. நார்மல் பாக்ஸ் பிளாட் தான், வேற ஒன்றும் கிடையாது. நான் வந்து கைண்ட் பாக்ஸ்னு போட்டேன், அவ்வளோதான். நம்ம ஸ்ட்ரிப் போட்டு பார்த்தோம், ஸ்வாம் வந்து கைண்ட்லி இருக்குது, அப்புறம் வந்து இண்டிவிஜுவலாக ஒரு பார்த்தோம், பாக்ஸ் போட்டு பார்த்தோம், அப்புறம் வந்து பாக்ஸன் இருக்குது. இப்போ நம்ம வந்து இங்கே என்ன போகிறோம், இப்போ டேட்டா எக்ஸு இது என்னது, அப்புறம் கவுண்ட் தான் சார் போடுறீங்க. இது கவுண்ட் சார். கைண்ட் வந்து கவுண்ட் போட்டுருக்கீங்க கைண்ட் சார். வந்து கவுண்ட் போடுறோமா? எஸ் சார். கைண்ட் இந்த கவுண்ட் போடுறோமா? கவுண்ட். சரி, கவுண்ட் போடுறோம். சரி, கவுண்ட் போட்டாக்க உங்களுக்கு சொல்கிறோங்க ஏற்கனவே எத்தனை வந்து நம்பர் ஆஃப் இப்போ வந்து உங்களுக்கு வந்து மேல் ஃபீமேலில் ரீஜன் வைஸ் வந்து மேல் எவ்வளோ இருக்காங்க, ஃபீமேல் எப்படி இருக்கு பெர்மனன்ட் சொல்லுவோம். உங்களுக்கு வேறு ஒன்றும் கிடையாது. சவுத் வெஸ்ட்டில் வந்து மேல் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு காமிக்கும் உங்களுக்கு. இந்த இருக்குது ப்ளூ கலரில் வந்து இந்த இருக்குது. சரியா? சவுத் வெஸ்ட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க, ஃபீமேல் எவ்வளோ, மேலே எவ்வளோ, ப்ளூ கலரில் காமிக்கும். மேல் வந்து 155, மேல் 150, கிட்டத்தட்ட 2 பேரும் ஈவனாக இருக்காங்க. அப்புறம் எங்கே வந்து அந்த டிஸ்பாரிட்டி இருக்குது அப்படின்னாக்க வந்து சவுத் ஈஸ்ட்டில் வந்து நிறைய டிஸ்பாரிட்டி இருக்குது. சவுத் ஈஸ்ட் இருக்குல்ல, சவுத் ஈஸ்ட்டில் ஃபீமேல் ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க, மேல் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. பாக்கி எல்லாம் கிட்டத்தட்ட பார்த்துன்னு வச்சுங்களேன், இருந்துருங்க ப்ளூ அண்ட் ப்ளூ கிட்டத்தட்ட ஒன்றா இருக்குது. கிரீன் கிரி கிட்டத்தட்ட ஈவனாக இருக்காங்க, ரெண்டுமே ஈவனாக இருக்காங்க. அந்த மேல் ஃபீமேல் ரேஷியோ வந்து ஈவனாக இருக்காங்க. நம்ம வந்து சவுத் ஈஸ்ட்டை மட்டும் தான் அந்த ரேஷியோ ரொம்ப கூடுது குறையுது. ஃபீமேல் கம்மியாக இருக்காங்க, மேலும் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம வந்து இது பார்க்கறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம வந்து கவுண்ட் போட்டால் வந்துட போகுது. கவுண்ட்
ஓகே தானே? டவுன் பிளாட் போட்டோம்ல வந்துருப்போது, அது பார்த்தோம். அப்புறம் பாருங்க, அப்புறம் வந்து பாக்ஸன் பிளாட்னு ஒன்று இருக்குது. நம்ம இந்த பாக்ஸன் பிளாட்னு ஒன்று இருக்குது, சரியா? இப்போ நம்ம வந்து இது இதுக்கு பாக்ஸன் பேர் வந்து லெட்டர் வேல்யூ பிளாட்னு கூட சொல்லுவாங்க. சரி. இது எதுக்காகனா இப்போ பாக்ஸ் பிளாட் வந்து ஒரு ஸ்மால் டேட்டா செட்டுக்கு ஒரு 500 2000 வரைக்கும் இருக்க டேட்டா செட்டுக்கு அக்யூரேட் ரிசல்ட் கொடுக்கும். நார்மல் பாக்ஸ் பிளாட் போட்டோம்னா அவுட்லேயர் ஈஸியா ஃபைண்ட் பண்ணலாம். ஆனா லார்ஜ் டேட்டா செட் மில்லியன் கணக்குல இருக்கு, லேக்ஸ் கணக்குல இருக்க டேட்டாக்கு வந்து நமக்கு பாக்ஸ் பிளாட் போட்டோம்னா நமக்கு அக்யூரேட்டா வந்து அவுட்லேயர்ஸ் வந்து கொடுக்காது. அதுக்காக தான் இந்த பாக்ஸ்ன்றதை யூஸ் பண்றோம். ஒன்லி ஃபார் லார்ஜ் டேட்டா செட்டுக்கு தான் அதை யூஸ் பண்றாங்க. ஸோ த பாக்ஸ் பிளாட் இஸ் சிமிலர் டு த மேட்பிளாட்ல இருக்கு. ஸோ பாக்ஸ்டன்ங்கிறது என்னன்னா பாக்ஸ்டன்ங்கிறது எக்ஸ்டென்ஷன் பை சிபான்ல மட்டும்தான் இருக்கு இந்த பாக்ஸ்டன்றது. டு ப்ரொவைட் த மோர் டீடைல்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் இது அதே தான். நம்ம டேட்டாஸ் வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்னு பாக்குறதுக்கு தான் அவுட்லெட்ஸ் இருக்கான்றதுக்கு ஃபார் லார்ஜ் டேட்டா செட்டுக்காக. ஸோ லெட்டர் வேல்யூ பிளாட்ஸ் ஹவ் பீன் டெவலப்டு டு ஓவர் கம் த ப்ராப்ளம் ஆஃப் ஆன் இன்அக்யூரேட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அவுட்லயர்ஸ் இன் பாக்ஸ் பிளாட். பாக்ஸ் பிளாட்ல நமக்கு அவுட்லேயர்ல வந்து அக்யூரேட் வேல்யூ வராத போது இந்த லெட்டர் வேல்யூ பிளாட்ஸ் ஆர் பாக்ஸ்டன் பிளாட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் சார். However, the data set is very large. When the data set size is very large, then it does not provide the accurate insights on tail ends. So Boxton plot addresses the limitation of box plot by providing the multiple quartiles to cover the tail ends on both sides. அதாவது ரெண்டு சைட்லயும் நமக்கு வந்து பாக்ஸ் பிளாட் பாத்தீங்கன்னா நடுவுல இருக்க மீடியன் வேல்யூ தான் வந்து கரெக்டா கொடுக்கும். அந்த Q1ல இருந்து அதாவது மினிமம்ல இருந்து Q1 வரைக்கும் டேட்டா எப்படி பிளாட் ஆயிருக்குன்னு நமக்கு தெரியாது பாக்ஸ் பிளாட்ல. அதே மாதிரி Q3ல இருந்து மேக்ஸிமம் வரைக்கும் டேட்டா எப்படி இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஸோ ஆனால் இந்த பாக்ஸ்டன் பிளாட் போடும்போது அந்த குவார்டைலையும் நமக்கு வந்து தெரியும். அந்த குவார்டைல நம்ம பிரிச்சு நம்மளே கேட்கலாம். ஸோ எனக்கு வந்து 75ல இருந்து 80 வரைக்கும் டேட்டா எப்படி இருக்கு, 80ல இருந்து 85 வரைக்கும் எப்படி டேட்டா இருக்குன்னு அந்த டிஸ்ட்ரிபியூஷனை பார்க்கறதுக்கு தான், அதுவும் லார்ஜ் டேட்டா செட்ல பார்க்கறதுக்கு தான் அந்த பாக்ஸ்டன் பிளாட் யூஸ் பண்றாங்க. ஓகே, பாக்ஸ் பிளாட்ல வந்து 5 நம்பர் தேதி இருக்கும். அதுக்கு ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. நீங்க மினிமம் குவார்டைல் 1, மீடியன் குவார்டைல் 3, மேக்ஸ் இருக்கும். இதான் கண்டுபிடிக்க முடியும் நம்ம பாக்ஸ் பிளாட்ல வச்சுப்ப. அதுக்கு மேலே அவங்க கண்டுபிடிக்க முடியாது. மொத்தம் நமக்கு வந்து அந்த குவார்டைல் 3 குவார்டைல் இருக்கும், Q1, Q2, Q3 இருக்கும். ஆனால் நம்ம வந்து பாக்ஸில் வந்து மல்டிபிள் குவார்டைல்ஸ் வந்து நம்ம பண்ண முடியும் உங்களுக்கு, சரியா? 2 பண்ண முடியும். அது வந்து முக்கியமான விஷயம். இப்போ நீங்கள் இது போயிருங்க, நீங்கள் கோடு போயிருங்க. சொல்லுங்கள் அடுத்தது. எஸ் சார். இந்த லெட்டர் வேல்யூ பிளாட்ன்றதுனா இப்போ வந்து நம்ம குவார்டைல் வந்து நம்மளே வந்து கொடுப்போம். நம்ம வந்து Q1 நம்ம அதில் என்ன சொல்லுவோம், அதில் வந்து 5 நம்பர் தியரியில் டிஃபால்ட்டாக வந்து மினிமம் Q1, மீடியன் Q3 அண்ட் மேக்ஸிமம் அந்த 5 நம்பர் தான் இருக்கும். பட் இதுல வந்து நம்ம என்ன பண்ணோம், நமக்கு என்ன வேணும்ன்றத வந்து நம்மளே வந்து கொடுக்கலாம். அதாவது D1, D2, D3ன்னு சொல்லிட்டு அந்த குவார்டைல வந்து நம்மளே செப்பரேட் பண்ணலாம். அதுக்கான ஃபார்முலா தான் இது. இந்த ஃபர்ஸ்ட் D1ன்றது என்னன்னா மீடியன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இந்த D1 இருக்குல்ல 1 + n/2 இருக்குல்ல, அதாவது அந்த ஒரு சப்போஸ் ஒரு 10,000 டேட்டாஸ் இருக்கு. இங்க கீழே வாங்க சார். சரி, 10,000 10,000 + 1 / 2 அதுதான் வந்து D1. 5,000 + 0.5 வருது பாருங்க சார். அதுதான். ஸோ அப்போ அடுத்து DIன்றது செகண்ட் டேட்டா. DIன்றது இப்போ D2 கண்டுபிடிக்கணும்னு வைங்க. அப்போ அங்கே D2 I இருக்கிற இடத்துல 2 போட்டுக்கோங்க. ஸோ 1 + D2 - 1னா D1 டேட்டா தான் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் D1ல நமக்கு என்ன வந்துச்சு, 5,000 வந்தது. ஸோ அந்த 5,000ல வந்து இது வந்து ஹோல் நம்பரா எடுத்துக்கும். ஸோ 5,000 + 1 5,001 / 2 அதுதான் வந்து நமக்கு D2 2,500.5 சார். சரி. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி D3க்கு இந்த மாதிரி இல்லை, இதை திருப்பி சொல்லுங்க இருக்கா. நம்ம வந்து இப்போ D1 வந்து இப்போ 10,000 டேட்டா இருக்குது. 10,000 இது என்ன வந்து 10,000 டேட்டா இருக்குது. 10,000 + 1 10,001 2 டிவைட் பண்ணாக்க நமக்கு வந்து 5,005 கிடைச்சிது. 5,000.5 கிடைச்சிருது. 0.5 கிடைச்சிருது சார். இப்போ D1 கிடைச்சிட்டுது. இப்போ நம்ம D2 வேணும் அப்படின்னாக்க நம்ம என்ன பண்ணணும், இந்த வேல்யூ எடுத்துக்கணுமால? எஸ் சார், எஸ் சார். ஓகே, இந்த 5,005 இருக்குல்ல, எஸ் சார். 5,000.5 இருக்குது. அதோட இல்ல சார், இங்க DIன்ற செகண்ட் ஃபார்முலா ஒன்னு இருக்குல்ல சார். சரி, அதான் அந்த இடத்துல DIக்கு பதிலா D2ன்னு போட்டுக்காங்க சார். D2 = 1 + D2 அந்த I இருக்கிற இடத்துல 2 வரும். ஸோ 2 - 1 1. அப்ப D1 ஓட வேல்யூ நமக்கு 5,000 ஆல்ரெடி இருக்கு. சரி. ஸோ அந்த 5,000 / 2 5,000 + 1 / 2. சரி, ரைட், ஓகே. ஸோ அது அப்ப D2 ஓட வேல்யூ வந்து 2,500 கிடைக்கும். சரி, 2,500. எஸ் சார். நெக்ஸ்ட் வேல்யூ வந்து D3. அப்ப D3ன்ற இடத்துல இந்த செகண்ட் ஃபார்முலால D3 = D3 = 1 + D3 - 1. D3 வந்து நமக்கு 3 - 1 ஆகும். ஸோ 3 - 1 2 D2. அப்ப D2 ஓட வேல்யூ 2,500. 2,500 + 1 2,501. சரி.
டிவைடட் பை 2 அப்போ 1250.5. ஸோ D3 வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணிடுவோம். சரி. ஸோ நமக்கு எந்த இன்டர்வெல்ல வேணுமோ நம்ம கொடுக்கலாம். சப்போஸ் எனக்கு வந்து D1க்கு அப்புறம் D3 வேணும், D3 D6, ஸோ அந்த ரேஞ்சில் எனக்கு வேணும்னாலும் நம்ம அந்த ரேஞ்சில் பிளாட் போட்டு கொடுக்க சொல்லலாம் சார். அந்த ரேஞ்சில் எப்படி ஃப்ளோ ஆயிருக்குன்னு பார்க்கலாம். சரி. இப்போ இந்த வேல்யூவை வச்சு தான் இந்த பாக்ஸ்டன் பிளாட் வந்து கிரியேட் ஆகும். பாக்ஸ்டன் பிளாட் கிரியேட் ஆகும். இப்படி தான் இருக்கும் பாக்ஸ்டன் பிளாட். சரிதானே? எஸ் சார். நம்ம D1ங்கிறது மீடியன் வேல்யூ. ஸோ D2 வந்து இதுல இருந்து நமக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்கோமோ 2005, சாரி ஃபர்ஸ்ட் 10,000ல இருந்து 5,000. D1ங்கிறது 5,000. D2 வந்து 2,500. D3 வந்து 1,500. அப்ப அந்த டேட்டா எப்படி இருக்கு, டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத இங்க இருந்து பார்ப்போம் சார். ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப நமக்கு இங்க பாத்தீங்கன்னா இங்க D2ங்கிறது ஆக்சுவலா நமக்கு வந்து Q1ன்ற மாதிரி வரும். இந்த Q1க்கும் இந்த மினிமத்துக்கும் இடையிலே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த டேட்டா எப்படி ஆயிருக்குன்னு அந்த பாக்ஸா போட்டிருக்கோம். இப்ப D4 D3ன்ற அந்த ரேஞ்சில நமக்கு கொடுத்துருக்கோம். சரி. கீழே வாங்க சார். இந்த மாதிரி தான் இதுக்கு பிளாட் ஆகும் சார் இதுல. ஓகே, ரைட். ஓகே, சரி. ஓகே, ஸோ Croxton gives much more information about tails of the tip distribution. அதாவது லாஸ்ட் வரைக்கும் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுன்றத டிப் லெவல்ல அந்த டிப்ஸ் கொடுக்கணும் தான் சார் சொல்றாங்க. சரி. ஓகே. இது வந்து நார்மல் பாக்ஸ் பிளாட். எஸ் சார். இப்போ ரெண்டுக்கும் கம்பேரிசன் பாருங்க சார். கொஞ்சம் மேல வாங்க சார். மேல இருக்க பிளாட் சேர்த்து இது மேல இருக்க வந்து பாக்ஸ்டன் பிளாட். அதே டேட்டா செட்டுக்கு நம்ம பாக்ஸ் பிளாட் போட்டோம்னா பாக்ஸ் பிளாட் இங்க பாருங்க, இங்க 14ல இருந்து வேலை இருக்கிறது எல்லாமே வந்து அவுட்லேயர்ஸ் ஃபைன் பண்ணிருச்சு. ஆனா இந்த பாக்ஸ்டன் பிளாட் வந்து இன்அக்யூரேட்டா 21க்கு மேலதான் வந்து அவுட்லேயர்ஸ் சொல்லுது. ஸோ அந்த அக்யூரசி கொடுக்கறதுக்காக தான் அந்த பாக்ஸ்டன் பிளாட் யூஸ் பண்றது சார். இது ரெண்டும் ஒரே டேட்டா செட்டுக்கு பிளாட் பண்ணது. பட் ஆனா பாக்ஸ் பிளாட் வந்து அக்யூரேட்டா கொடுக்கல, பாக்ஸ்டன் பிளாட் வந்து அக்யூரேட்டா கொடுக்குதுன்னு சொல்றேன் சார். பாக்ஸ்டன் பிளாட் வந்து அவுட்லேயரை வந்து அக்யூரேட்டா கண்டுபிடிக்கிறது பயன்படுத்துறோம் ஃபார் லார்ஜ் டேட்டா செட் சார். லார்ஜ் டேட்டா செட். அடுத்தது சரி, இது படிக்கணுமா? எஸ் சார். Box plots are popular and easy way to summarize the distribution of a data set with a handful of key figures. Unfortunately, the linear relationship between sample size and the number of outliers can hide interesting patterns at the tails of the data set. Okay, நம்ம பாக்ஸ் பிளாட் போடும்போது அதனுடைய நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கோம், அந்த பேட்டர்ன், மேப்பிங், ரிலேஷன்ஷிப் 3 இருக்கும் டேட்டா செட்டில். பேட்டர்ன் இருக்கும், மேப்பிங் இருக்கும், ரிலேஷன்ஷிப் இருக்கும். அது வந்து டைல் வரைக்கும் கடைசி வரைக்கும் கண்டு போகிறதுக்கு நம்ம பயன்படுத்துறது வந்து நம்ம பாக்ஸ் பிளாட்டை கண்டுபிடிக்க முடியாது, இருக்காது. அது இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர்லாம் வந்து காணா போயிடும், கண்டுபிடிக்க முடியாது பாக்ஸ் பிளாட்டில். அதுக்காக வேணும் என்ன பண்ணுறோம் போது பாக்ஸ் யூஸ் பண்ணுறோம். சரிதானே? எஸ் சார். லெட்டர் வேல்யூ பிளாட்ஸ் ஆர் த வேல்யூபிள் advancement of box plots that overcome this problem by using recursively defined boxes to visualize the different partitions of the data set. இப்போ நம்ம அந்த D1 D2 D3 கண்டுபிடிச்சோம், அதை வந்து ஒரு ரிகர்சிவ் சொல்றாங்க. ஒவ்வொரு நம்ம கீழே வரைக்கும் லாஸ்ட் மினிமம் வரைக்கும் அந்த ரிகர்சிவ் போய்கிட்டே இருக்கும். D1 D2 D3 லாஸ்ட் மினிமம் வரைக்கும் கண்டுபிடிப்போம். அதே மாதிரி மேக்ஸிமம்லயும் அந்த ஒவ்வொரு வேல்யூவா அந்த லாஸ்ட் அப் டு மேக்ஸிமம் வர வரைக்கும் அந்த Q3ல இருந்து மேக்ஸிமம் வரைக்கும் அந்த இது கண்டுபிடிச்சிட்டே போவோம். D1 D2 D3 அந்த சைடு D3ல இருந்து கண்டுபிடிப்போம். ஸோ அதனால மோர் அக்யூரேட் இருக்குன்னு சொல்றாங்க சார். சரி, ஓகே. ஒன்றுக்கு நம்ம வந்து அதே நம்ம டேட்டாவுக்கு போட்டுருங்க. இப்போ கைண்ட் வந்து பாக்ஸ்னு போடணும், அப்படிதானே? எஸ் சார். ரைட், ஓகே, ரைட். அவ்வளோ போட்டுரும். இப்படிதான் நமக்கு வந்து இருக்குது. இப்போ ஸோ நமக்கு டெய்ல் சைடில் வந்து மோர் அக்யூரேட் கிடைக்கும். அந்த Q3ல இருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் பார்த்தோம்னா பாக்ஸ் பிளாட்டை விட இது மோர் அக்யூரசி இருக்குன்னு சொல்றோம். ஓகே, நார்மலாக வந்து இதுதான் பாக்ஸ் பிளாட். உங்களுக்கு அப்புறம் இது வந்து Q1 மீடியன் Q3 சொல்லுவோம். மேக்ஸிமம் முடிஞ்சவொன்னு நமக்கு வந்து அவுட்லேயர் கண்டுபிடிக்க போயிடுவோம். பட் இங்கே என்ன பண்ணுறாங்க, அவுட்லேயர் வந்து நம்ம கடைசி வரைக்கும் போகுது, நம்ம ஃபைன் பண்ணுறோம் அவுட்லேயர், அப்படிதானே? எஸ் சார். ரைட், ஓகே. ஏதாச்சும் டவுட் இருக்கா, இல்லை வேறு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருக்கா? பாக்ஸ் என்ன பண்ணுது உங்களுக்கு? இப்போ பாக்ஸ் பிளாட்டோடைய அட்வான்ஸ் வெர்ஷன் வந்து பாக்ஸ்டன் இது. நம்ம நார்மலாக என்ன பண்ணோம்னாக்க நம்ம வந்து நம்ம மறுபடியும் சொல்கிறோம், நம்ம அவுட்லேயர் வந்து தேவையில்லாத டேட்டா சொல்கிறோம். அப்படி நிலவே இல்லை. அந்த டேட்டா தேவையில்லை, நம்ம தான் முடிவு பண்ணுறோம். இது வந்து சிஸ்டம் வந்து அவுட்லேயர்னு காமிக்கிற வாசி அது வந்து அவுட்லேயர் கிடையாது. நம்ம வச்சுக்கோங்க, டேட்டா செட்டில் வந்து அவுட்லேயர் கான்செப்டே இல்லை. நம்ம தான் முடிவு பண்ணுறோம் டேட்டா செட்டு அந்த டேட்டா அந்த இன்ஃபர்மேஷன் வேணுமா வேண்டாமான்ட்டு. சிஸ்டம் வந்து அவங்கள அல்காரத்தை பேஸ் பண்ணி அது வந்து அவுட்லேயர்னு சொல்கிறாங்க. பட் நம்ம தான் அது வந்து அவுட்லேயரா இல்லையா நம்ம தான் முடிவு பண்ண போகிறோம். பிஸ்னஸ் பீப்புள் தான் முடிவு பண்ண போகிறோம். அது முக்கியமான விஷயம்.
அது அவுட்லேன்னு சொல்கிற வாசி இது அவுட்லே கிடையாது. சரிதானே? எனக்கு ஏன்னாக்க இது ஒரே ஒரு கஸ்டமர் தான் இருக்காங்க. இப்போ சொன்னோம்ல, ஒரே ஒரு ஃபீமேல் கஸ்டமர் தான் வந்து 64,000 சார்ஜ் பண்ணுறாங்க. சரியா? நான் என்ன பண்ணுறோம், அவுட்லே தான் ரிமூவ் பண்ணிடலாம். எனக்கு வந்து அந்த கஸ்டம் முக்கியமான ஒரு ஹை நெட்ஒர்த் கஸ்டமர் இருப்பாங்க. நான் எதுக்கு ரிமூவ் பண்ண அவங்களை போயிட்டு நம்ம பிஸ்னஸ் டிசிஷன் எடுக்கும்போது நம்ம ஒரே ஒரு கஸ்டமர் தான் வந்து 64,000 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகேவா? பட் அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா வேற ஹை நெட்ஒர்த் கஸ்டமர் இருக்கும்போது நான் அது அவுட்லேயர் தான் தேவையில்லை ரிமூவ் பண்ண மாட்டேன். அதெல்லாம் வந்து பிஸ்னஸை பொறுத்து நம்ம முடிவு பண்ணுவோம் இது அவுட்லேயரா இல்லையா அப்படின்ட்டு. அதை எப்போ மைண்டில் வச்சுங்க. சிஸ்டம் சொல்லுது இது அவுட்லேயர்ன்ட்டு. ஓகேவா? நம்ம வந்து அதை வந்து நம்மளுடைய பிஸ்னஸை பொறுத்து முடிவு பண்ண போகிறோம். அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ரைட். இது இது வந்து பாக்ஸிங் பிளாட்டு. இப்போ திருப்பி இருக்க பார்ப்போம். பாக்ஸிங் பிளாட் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம மெஷின் லேர்னிங் போகும்போது இந்த பாக்ஸிங் பிளாட் ரியல் அது எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அதையும் பார்ப்போம் நம்ம. சரியா? நம்ம 2 போட்டு பார்ப்போம். நம்ம வந்து மெஷின் லேர்னிங் போகும்போது பாக்ஸ் பிளாட்டில் போட்டுட்டு எவ்வளோ அக்யூரசி வருதுன்னு பார்ப்போம். நம்ம மெஷின் எவ்வளோ கற்றுக்கிட்டு நம்ம அக்யூரசி கொடுக்குதுன்னு பார்ப்போம். நம்ம பாக்ஸ் பிளாட் வச்சு பார்ப்போம். நம்ம பாக்ஸ் பிளாட் வச்சு போடும்போது என்ன செய்வோம், நம்ம வந்து நம்ம அந்த அவுட்லேயர் நிறைய ரிமூவ் பண்ணிட்டு வந்துருங்க. இதெல்லாம் தேவையில்லாத ஆணின்னு விட்டுருவோம் நம்ம. பட் பாக்ஸ்டில் போகும்போது என்ன செய்யணும், நம்ம வந்து ரொம்ப ஃபைன் டியூன் பண்ணி நம்ம வந்து அந்த டைல் வரைக்கும் போகிறோம். நம்ம என்ன பண்ணுறோம், மெஷின் லேர்னிங்கில் பாக்ஸ் பிளாட் யூஸ் பண்ணி அவுட்லேயர் ரிமூவ் பண்ணுவோம். அப்போ வந்து எவ்வளோ அக்யூரசி கொடுக்குது, 90% 91 பார்த்துருவோம். பாக்ஸிங் பிளாட் யூஸ் பண்ணி அதே டேட்டாவை பாக்ஸிங் யூஸ் பண்ணி தேவையில்லாத டேட்டா ரிமூவ் பண்ணிட்டு அப்போ நம்ம வந்து அக்யூரசி கண்டுபிடிக்கும் போது கட்டாயமாக பாக்ஸன் யூஸ் பண்ணி நம்ம வந்து அவுட்லேயர் ரிமூவ் பண்ணுறோம்ல, அந்த அவுட்லேயர் தான் தேவையில்லாத டேட்டா ரிமூவ் பண்ணுறோம்ல, அப்போ நமக்கு வந்து அக்யூரசி கட்டாயம் அதிகமாக இருக்கும். அது நம்ம அந்த மெஷின் போடும்போது நம்ம வந்து போட்டு பார்ப்போம். நம்ம இதுதான் பாக்ஸனுக்கு உள்ள விஷயம். ரைட். அடுத்தது முடிஞ்சு போயிட்டு 10 மணி ஆச்சு. நம்ம வயல் பிளாட் வந்து அப்புறம் போட்டு பண்ணோம். சரி, இது நம்ம என்னென்ன இதெல்லாம் வெரி ஃபஸ்ட் டைம் நம்ம கேள்விப்படுறீங்க அப்படிங்கிற வச்சு தான் நமக்கு கொஞ்சம் புதுசாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு போட்டு நம்ம நீங்கள் ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து இது உங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு கொஞ்சம் வீடியோ பாருங்கள், இன்னொன்று எடுத்து பாருங்கள். நான் நோட்ஸ் அனுப்பி வச்சுருவோம், அந்த கோடு அனுப்பி வைக்கிறோம். ஸோ நீங்கள் ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நிறைய இன்சைட் கிடைக்கும் கொஞ்சம் உங்களுக்கு. சரியா? நான் மேக்ஸிமம் கவர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ரீஜன் வர்சஸ் ஏஜி, அப்புறம் ரீஜன் வர்சஸ் சார்ஜஸ்ஸு, அப்புறம் செக்ஸ் வர்சஸ் வந்து ஸ்மோக்கரு, அப்புறம் ஸ்மோக்கர் வர்சஸ் ரீஜன் அப்படின்னு நம்ம நிறைய மேக்ஸிமம் கவர் பண்ணிருக்குது. நம்ம சம்டைம்ஸ் விட்டுருப்போம். சில இன்சைட்ஸ் வந்து எங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். நம்ம இன்சைட்டை கொஞ்சம் பார்க்காம இருந்திருக்கோம். நீங்கள் வந்து அதை பண்ணி பார்க்கும்போது வேற இன்சைட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்ட்டு. சரியா? அப்படின்னு சரிதானே? ஸோ போட்டு பார்த்துட்டு இருப்போம். ரெக்கார்ட் ஸ்டாப் பண்ணுங்க, நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம்.